ஹாய் அன்னைக்கு பார்க்க போகிறது விமன் ஒன் ஷார்ட்டர் ஓகேவா, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இந்த நேம் வந்துட்டு ஐ வில் டூ இட் எனிதிங் ஃபார் ஹிம். ஓகே, எப்படி ஸ்டோரிக்குள்ளே போகிறேன்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் இங்கே ஒரு பெட்ரூம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் அப்படி நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படியே அழறாங்க. கேட்டி நீ எனக்கு இல்லையா அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. நான் இவ்வளோ டேஸும் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது ஏன்னா நீ ஏன் கூட இருந்தில்ல. நான் என்ன பண்ண எனக்கு நீ இருப்பையா, அதனால் எனக்கு அதாவது கவலையே தெரியல தெரியுமா. நீ கூடவே இருந்ததுனால நான் அப்படியே ஹாப்பியாக இருந்துட்டேன்டி. நான் என்ன தப்பு பண்ணுறேன் கூட தெரியாது தெரியுமா. நான் ரொம்ப ரிச்சான ஒரு பையன் ஸ்பாயில்டுக்கிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் நீ மட்டும் தான் புரிஞ்சுப்பா நான் எவ்வளோ சஃபராக இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு மட்டும்தான் தெரியல. நீ மட்டும் தான் எப்போ ப்ரொடெக்ட் பண்ணுவ தெரியுமா. எனக்கு நீ எப்படி ரொம்ப ப்ரீஷியஸ் டே. நீ எப்போவும் என் கூட இருக்கிறதுனால ரொம்பவே ஹாப்பியாக இருப்பேன்னா நீ சொன்னால் எனக்கு இல்லைன்னு தெரியலப்ப எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குட்டே. ஐ வாண்ட் யூ ஆர் மைண்ட் டே ஜிமின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. நம்ம ஜிமின்டா ஓகேவா, நம்ம ஜிமின்டா ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ அந்த டோர் ஓப்பன் ஆகிடுச்சுக்கு. ஜிமின் அப்படியே ஹாஃப் வைஸ் அப்படி ட்ரங்கன் ஸ்டேட்டில் இருக்காங்க. அப்படியே ஹாஃப் வைஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்து அவங்க ஒரு பர்சன் நின்றுருக்காங்க. பார்த்துட்டு அவங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை பார்க்குறப்ப அவங்களுக்கு அவ்வளோ ஹார்ட்டாக இருக்குது. டக்குன்னு அவங்க அந்த டோரை க்ளோஸ் பண்ணி உள்ள வராங்க. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போது அந்த பர்சன் பார்க்குறாங்க. டேன்னு கூப்பிட்றாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. என்னது இதெல்லாம் அப்படி கேட்குறாங்க. அதுவா நான் ரொம்ப ஹார்ட்டாக இருக்கேன் டே அப்படின்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் ஹார்ட்டாக இருக்கேன். ஏன் எதனால் ஹார்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று தெரியுமா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என் கூடவே இருக்கும்னு நான் நினச்ச ஒரு ஹாப்பியான ஒரு லக்கி சாம் வந்து என்னட்டு போக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறேன்னு டே கேட்குறாங்க. அது எனக்கு ஒரு ரொம்ப பிடிக்கும் டே. ஆனால் சடனாக அவங்க எனக்கு இல்லைன்னு எனக்கு தெரியும் போது எனக்கு ரொம்ப ஹார்ட்டாக இருக்குது. அவங்கள என் கூட வச்சுக்க சொல்லி சொல்லவும் முடியாது. எனக்கா அவங்க வேறு யாருக்கோ ஒரு பசங்க சொந்தமாக போகிறாங்க புரியுது. ஆனால் எனக்கு அவங்க என் கூடவே இருக்கணும் ஆசை தான். செல்ஃபிஷாக யோசிக்கிட்டு நான் ஜிம் கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அங்கே பாரு உனக்கு கூட யார் இருக்குன்னு ஆசைப்பட்றேன், யார் வந்துட்டு போக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. அவங்க பாரு டேக்கிட்ட போய் சொல்ல மாட்டேன்ல சொல்லு. அது யார் கேட்குறாங்க. இவ்வளோ டேஸும் சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனாலும் இப்போ சொல்லணும் வந்து இப்போ சொன்னப்போ எப்பவும் சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. எதை சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் டே கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டே ஜிம்னு சொல்கிறாங்க. டேக்கு ஷாக் ஆகிடுது. ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. டே ஜிம் பார்க்குறாங்க. ஐ லவ் யூ டே எனக்கு தெரியும் உனக்கும் பென்சிக்கும் மேரேஜ் ஆக போகுது வித்தின் ஒரு 1 வீக்கில் எனக்கு தெரியும் ஓகேவா. தப்பு தான் ஆனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்குமா. நான் லெவனே ஸ்டார்டிங்கும் தெரியவே இல்லை. உனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ என் கூடவே இருக்கணும்னு ஆசை இருந்துச்சு. என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ணி நினச்சி கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒன்று தவிர நீ சொன்ன மட்டும் தான் கரெக்டாக இருக்கு. நான் கேட்பேன் வேறு யார் சொல்ல கேட்க மாட்டேன். எனக்கு என்னோட வீட்டை கூட பிடிக்காது. என் அப்பா அம்மா என்னோட ரிச்சான ஸ்டேட்டஸ் எதுவும் பிடிக்காது. ஆனால் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். உன்னை மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. டே ஜிம்னு பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கும் பிடிக்கும் டே சொல்கிறாங்க. பையன் சொல்கிறேன் உனக்கு வென்சே எதுனா பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அங்கே பாரு சொல்கிறேன் உனக்கு வென்சே பிடிச்சிருக்கு அதுதான் நீ வென்சே மேரேஜ் பண்ணிட்டு போகிற அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க. பார்த்து பாரு சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. எதுக்கு அழுற நீ அழுதாலும் தாங்க மாட்டேன்னு தெரியாது அப்படியே கேட்குறாங்க. எனக்கு தெரியும் ஆனால் என்ன பண்ணிட்டோம் நான் மட்டும் நல்ல பையனாக இருந்தால் அவங்க அப்பா அம்மாக்கு என்ன பிடிச்சிருக்கும்ல ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. யார் சொன்னா நீ நல்ல பையன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சொல்கிறாங்க. நான் வந்துட்டு ஒரு ஸ்பாயில்டு கிட்டுன்னு சொல்லிட்டு நான் ட்ரிங்க் பண்ணுவேன், ஃப்ளட் பண்ணுவேன், அப்புறம் காலேஜ் கட்டடி போய் எல்லாமே பண்ணுவேன், கிளப்புக்கு போவேன், டான்ஸ் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். அதனால தான் அவங்க ரெண்டுக்கிற பிடிக்கலையோ அதனால தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா. எனக்கு நம்ம கூட ரொம்ப வருஷமாக இருக்கேன். அவங்களுக்கு உனக்கு என்ன மேட்ச் பண்ணிருக்குன்னு தோணலை ஜிம் கேட்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்க ஜிம் என்ன பேசிட்டு இருக்கா. டே கேட்குறாங்க. எனக்கு ஒன்று பிடிக்கும் டே. நீ என் கூடவே இருக்கணும்னு ஆசை இருக்கு தெரியுமா. ஸ்டார்டிங் எனக்கு தெரியாது லெவன்த் சொல்லிட்டு எப்போ நீ கூடவே இருக்க போகிறேன்னு நினச்சிட்டேன்னா கொஞ்சம் டேஸ் போனதுக்கப்புறம் தான் எனக்கு அது புரிய ஆரம்பிச்சிச்சு. எனக்கு நீ என் கூடவே இருக்கனாக்கா நான் லவ் பண்ணுறது தான் நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு எனக்கு அப்புறம் தான் புரிய வந்துச்சு. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹேபிட்ஸ்லாம் மாற்றிக்கணும்னு நான் தோணுச்சு. அப்புறம் நினச்சி இல்லை என் டே எப்படி இருந்தாலும் என்னை அக்செப்ட் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே விட்டுட்டேன்னா ஒரு வேளை அதனால தான் உங்கள் அப்பா அம்மாவுக்கு எனக்கு பிடிக்கலையா உனக்கும் நான் அதனால பிடிக்கலையா ஜிம் கேட்குறாங்க. ஃப்ரெண்டாக மட்டும் தான் பிடிக்குமா வேறு மாதிரி பிடிக்காதா ஜிம் கேட்குறாங்க. டேக்கு என்ன சொல்ல தெரியும் என்ன பேசுகிற நீ டே கேட்குறாங்க. இல்லை உனக்கு எனக்கு வேறு மாதிரி பிடிக்காதா ஒரு பாய் ஃப்ரெண்டாக அப்படி பார்க்க மாட்டியா உனக்கு ஒய்ஃபாக இருக்க டிசவான பாசம் இல்லையா ஜிம் கேட்குறாங்க. டேக்கு என்ன சொல்லவே தெரியல. ஜிமின் என்னடா பேசுகிறேன்னு அதை சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரியும் கண்டிப்பாக முன்னாடி எவ்வளோ பேர் சுற்றுறாங்க காலேஜ் படிக்கக்கூடிய யாரையும் திரும்பி கூட பார்க்கல. நீ எனக்கு ஃப்ரெண்ட்ஸுன்ற பேஸ் தான் கொடுத்துருக்கல சோல்மேட்டுன்ற பேஸ் தான் கொடுத்துருக்க கரெக்டு தான். அதை தாண்டி லிமிட்டை தாண்டி யோசிக்கக்கூடாது தப்பு தான். ஆனால் என்ன பண்ணிட்டோம் ஜிம் பார்த்துருக்காங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிம் பார்த்துருக்காங்க. உனக்கு என்ன வேணும் டே கேட்குறாங்க.
எனக்கு நீ தான் வேணும், நீ மட்டும்தான் வேணும், வேறு எதுவும் வேணாம். நீ சொன்னதில் கேட்பேன் தெரியுமா, நீ எனக்கு வேணும், என் கூடவே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் நீ இருக்க மாட்டேன்ல, 1 வீக் ஆஃப்டர் மேரேஜ் ஆயிரும்ல. பென்ஸுக்கு ஏற்கனவே என்னை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது, பாசிட்டிவ் ஆகுறாள். அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் உன்னை என் பக்கத்தை கூட விட மாட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க பாரு. நீ என்ன பண்ண பொறுத்துப்ப சரியா, நீ அழுதால பொறுத்துக்க முடியாது, தாங்க முடியாது, உனக்கே தெரியும் சரியா. நீ என்னால் பண்ண முடியும், பொறுத்துப்ப. நீ அழுதால தாங்க முடியாது, நான் பார்க்க மாட்டேன் சொல்லியிருக்கேன் அப்படியே சொல்கிறாங்க. தெரியும், நீ எப்போவும் என் ஃப்ரெண்டாக கேர் பண்ணி சொல்லிட்டா எப்போவும் மட்டும் பார்த்துப்பேன். நேரில் ஓகேவா, நீ ஹாப்பியாக இரு, ஹாப்பி மேரேஜ் லைஃப். நான் உன்னோட மேட்ச் எப்போ இங்கே இருக்க மாட்டேன் ஓகேவா, நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறேன், எங்கே போயிடுவா டே கேட்குறாங்க. அது அப்பா அம்மா ஆசைப்பட்ட மாதிரி நான் வந்துட்டு ஹாஸ்டலில் போகிறேன் ஓகேவா, ஹாஸ்டலுக்கு போயிட்டு அங்கே போய்ட்டு பிஸ்னஸ் எல்லாம் பார்த்துப்பேன், அங்கேயே இருப்பேன், இதுக்கப்புறம் இங்கே வர மாட்டேன் ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, என்னை விட்டு போய் டே கேட்குறாங்க. ஆமாம், இது வரைக்கும் நான் டே இல்லை, அது வரைக்கும் டே வரதான் நம்ம கூட இருந்தேன், இப்போ நீ டே இல்லை சொல்கிறாங்க. இப்போ யார் டே கேட்குறாங்க, அது சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க. நீ இப்போ வரைக்கும் சொல்லிட்டு ரெஸ்ட் ஆஃப் எஃபர்ட் சொல்லிட்டு தான், ஆனால் எனக்கு தான் நிறைய சொல்கிறாங்க, நிறைய சொல்கிறாங்க. நிறைய லவ், நிறைய கேர், நிறைய பாசம், நிறைய ஜாலஸ் எல்லாமே நிறைய இருக்கும் மேலே டே ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு அது கேட்க கஷ்டமாக இருக்குது. என்ன பேசுகிறேன் நீ டே கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அவனை சொல்லிட்டா மட்டும் பார்க்கல டே அப்படின்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, வேற ஆள் கேட்குறாங்க. ரொம்ப லவ் பண்ணுறேன், எனக்கு தெரியும் உனக்கு ஒய்ஃபாக இருக்க டிசோன பாசம் இல்லை தான், நான் தெரியும் தான், இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் ஜிம் பார்க்குறாங்க. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க, ஐஸ் கூட ஃபுல்லாக ஓப்பன் இல்லை, ஹாஃப் ஐஸாக கூட ஆயிருக்கு. டே பார்க்குறாங்க, என்ன கேட்கணும் டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஒரே ஒரு கிஸ் பண்ணிக்கவா ஜிம் கேட்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. ஒரே ஒரு கிஸ் பண்ணிக்கவா, எனக்கு ஃபர்ஸ்ட் கிஸ் தான் அவங்க கொடுக்குன்னு தோணுது ஓகேவா, இதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் நான் யாரையும் டச் கூட பண்ண மாட்டேன் ஓகேவா, எனக்கு கிஸ் கூட உனக்கு சொந்தமாக இருந்தால் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு கிஸ் மட்டும் கொடுத்துக்குவா ஜிம் கேட்குறாங்க. டே ஜிம்மே பார்த்துருக்காங்க, என்ன சொல்ல தெரியல. அப்புறமா டே பார்க்குறாங்க, அங்கே பாரு என் மனசில் இருக்கிற என் மனசில் இருக்கா என்ன, எனக்கு இவ்வளோ புரியாமல் போயிடுச்சா என்ன, நான் மட்டும் தான் லவ் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இப்போ இவன் லவ் பண்ணுறான். டேக்கு ஒரு மாதிரி இருக்குங்க பாரு, இதை பாரு நீ லவ் பண்ணுறா கேட்குறாங்க. ஆமாம் ரொம்ப அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஏன் டைட்டு சொல்லலை டே கேட்குறாங்க. அது நீ கூடவே இருக்க போகிறேன்னு நினச்சிட்டேன்னா இப்போ தான் ரீசெண்ட் டேஸ் அதான் உனக்கு வந்து அனௌன்ஸ்லாம் பார்க்குறேன்னு தெரிய வந்துச்சு, எனக்கு தெரியாமல் போயிடுச்சு பாரு ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு, இல்லை நீ ஒன் டே என்னோட போயிடுவேன், உனக்கு இன்னொரு பர்சன் லைஃப்பில் வரப்போகிறாங்க எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, நான் என்ன பண்ணிட்டோம் எப்போவுமே லேட்டு தான், நான் இல்லை நீ சொல்லுவேல, காலேஜுக்கு லேட்டாக வர, ஸ்கூலுக்கு லேட்டாக தான் வர, எல்லாத்துக்கும் லேட்டு தான் நீ சொல்லுவேல, ஆல்வேஸ் நான் லேட்டு தான் பாரு, அதை நான் எல்லாமே லேட்டாக முடிவெடுத்தனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் பாரு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, பாரு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உண்மையாக லவ் பண்ணுறியா இல்லை ட்ரிங்க் பண்ணிட்டு விளாடிட்டுருக்கியா டே கேட்குறாங்க. ட்ரிங்க் பண்ணிட்டேன்னு வளரல, எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதை யாரும் நான் ஃப்ளட் பண்ண நீ சொல்லவில்ல, நான் ஃப்ளட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு, ஆனால் யாரையும் டச் பண்ணி விட்டதுல தெரியுமா எனக்கு நான் எவ்வளோ ட்ரிங்க் பண்ணாலும் என் பக்கத்தில் இருந்து யாரையும் தெரியும் ஓகேவா, உன்னை தவிர வேறு யாரும் பக்கத்தை விடவே மாட்டேன், எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது ஜிம் சொல்கிறாங்க. நீ மட்டும்தான் நான் ட்ரெஸ் பண்ணுற ஒரே பர்சன், என் ட்ரஸ்ட்ஃபுல் பர்சன், எனக்கு ஜஸ்ட்டு சோல்மேட் மட்டும் இல்லை ஒரு அம்மா மாதிரி ஜிம் சொல்கிறாங்க. கேட்குறேன் அப்படியே டியர்ஸ் வந்து அப்படியே ட்ராப் அவுட் ஆகிட்டு இருக்கா. டே பார்க்குறாங்க, பாருடா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, இல்லை லவ் பண்ணணும் என்ன சொல்லி தொலைக்கிறா, திரும்ப போல்டாக சொல்லுவேன் என்கிட்ட சொல்கிறாங்க. அது மற்றதெல்லாம் சொல்லிடுவேன், இதை போய் எப்படி சொல்ல முடியும், எனக்கு தெரியும் உன்கிட்ட சொன்ன பாசம் நான் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி எப்படி சொல்ல ஜிம்னு கேட்குறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்ன சொல்கிறாங்க. இல்லை மற்றதெல்லாம் போல்டாக சொல்லிடுவேன், அது வேற, ஆனால் இது எப்படி சொல்லுவேன், எனக்கு ஒன்றும் பிடிக்கும், ஆனால் உனக்கு அது ஒய்ஃபாக இருக்கிறது தகுதி எனக்கு இல்லை, எனக்கு பர்ஃபெக்டாக இருப்பார், ரொம்ப ஜென்டில்மேன், ரொம்ப க்யூட்டு, ரொம்ப பியூராக இருப்பார், எல்லாத்தையும் பாசமாக பேசுவோம், எனக்கு எந்த ஒரு பேட் ஹேபிட்டுமே இல்லை, உனக்கு எனக்கு முன்ன மாதிரி பர்சன் ஹஸ்பண்டை வெளியே எல்லோரும் ஆசைப்படுவாங்க தெரியுமா, உனக்கு எவ்வளோ பேர் லவ் கன்ஃபியூஸ் பண்ண வந்துட்டு ட்ரை பண்ணாங்க, எவ்வளோ பேர் வந்து ரொம்ப கிரேசியாக இருந்தாங்க, ஆனால் எனக்கு ஃப்ரெண்டாக கிடைச்சதுவே எவ்வளோ விஷயம், எனக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்க, ஒரு அம்மா மாதிரி எல்லோரும் இப்படி சுற்றுவாங்க, நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக எல்லாமே கேர் பண்ணுவோம் எல்லாமே பண்ணுவோம் தெரியுமா, எனக்கு அதுவே பெரிய விஷயம் இல்லை, எவ்வளோ பேருக்கு எனக்கு பார்த்து ஜெலஸாக இருக்குது, ரீசன் வந்து நீ எவ்வளோ பாசமாக இருக்குது கேரிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது நான் வந்துட்டு நான் நினைக்கிற தப்பு சரியா, ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுற மாதிரி இருக்குது, அதனால் யோசிக்கக்கூடாது, நான் யோசிக்கவே மாட்டேன், நீ என்கிட்ட நீ எப்பவும் ஹாப்பியாக இருக்கும் ஓகேவா, என்னோட லைஃபுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்க தெரியுமா, நீ என் லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் 7th படிக்கிறதே லைஃப்பில் வந்தியா, அப்போ தான் என் லைஃப் வந்து ஹாப்பியாக ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ரொம்ப போரிங்காக இருந்துச்சு லைஃப், ஏன்டா நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு நினச்சேன், ஏன் நினச்சான ஃபேமிலியில் பிறந்தாங்க நான் யோசிச்சிருக்கேன், நீ என் லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃப்பில் எல்லாமே வந்துட்டு நான் ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா, என்ன சொல்கிறேன், எனக்கு வந்து ஒரு ப்ளஸ்ஸிங் மாதிரி ஓகேவா, எனக்கு காட் ஒரு காட் ப்ளஸ்ஸிங்ஸ் மாதிரி எனக்கு, நீ எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும், சரி ஒரே ஒரு கிஸ்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. டே ஜிம்னே பார்த்துருக்காங்க, இப்போ ஜிம் போய்ட்டு டேபிள் எப்போ அட்டாச் பண்ணுறாங்க, ஹாஃப் ஃபேஸ் அப்படி க்ளோஸ் பண்ணி எப்படி கிஸ் பண்ணுறாங்க, ஜிம் கிஸ் எப்படின்னா பிரேக் பண்ண போகிற ஒரு ஜஸ்ட் ஒரு 1 செகண்டாக கொடுத்துருப்பாரு,
அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ண போகிறப்போ டக்குன்னு அவரோட ஹிப்பில் ஒரு ஹேண்ட் வருது. ஜிம் பார்க்குறாங்க. அவர் என்னதான் ட்ரங்கல் ஸ்டேட்டில் இருந்த அளவுக்கு தெரியும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ அவர் பார்க்குறாங்க. அவரோட ஹிப்பில் ஒரு ஹேண்ட் வந்துட்டுருக்கு. ஒரு ஹேண்ட் அவர் ஹெட்டுக்கிட்ட வந்துட்டுருக்கு. நெக்கிட்ட இப்படி லைட்டாக கிராஸ் பண்ணுற மூமெண்ட் ஹெட் லைட்டாக கிராஸ் பண்ணி பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு இப்போ அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ண ட்ரை பண்ணிட்டு அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ண விடாமல் டைம் கிஸ் பண்ண அனுப்பிடுறாங்க. ஜிம்மின் லிப்பை ப்ரெஸ் பண்ணி டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மின் அப்படியே வந்து அவருக்கு ட்ரங்கல் ஸ்டடி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி கான்ஷியஸ் கூட எனக்கு ஷாக் ஆகிட்டார். இப்போ அங்கே நடக்கிறத பார்த்து இப்போ நம்ம ஜிம்மில் லிப்பை ப்ரெஸ் பண்ணிட்டு டீப்பாக கிஸ் பண்ணிட்டு ஜிம்மின் பேக்கஸ்லாம் பண்ணல, அமைதியாக இருக்காரு. இந்த பக்கம் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டு கிஸ் அப்படின்னா கொஞ்சமாக ரொம்ப டீப்பாக இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜிம்முக்கு பிரீத்தே பண்ண முடியல. அப்போ தான் நான் ஜாவ் லைனில் கிஸ் பண்ண அனுப்பிடுறாங்க. லிப்ஸ் விட்டுட்டார். இப்போ அப்படி ஜாவ் லைனில் ஐஸு நோஸு நெக்கெல்லாம் வந்து பைட் பண்ணுறாரு. லைட்டாக பைட் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. ஜிம்முக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி கூப்பிட்றாங்க. பார்க்குறாங்க. அப்படி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறா ஜிம் கேட்குறாங்க. பார்க்குறாங்க. அதுவா சொல்கிறாங்க. அது என்ன பண்ணுற ஜிம் கேட்குறாங்க. எதுவுமே சொல்லலை. நீ என்ன மேலே எந்த ப்ரொஜெக்ட் காட்டிட்டில்ல, நான் எந்த லவ் பண்ணுறேன், எனக்கு எந்த அளவுக்கு பண்ண சொல்லிட்டு இப்போ நான் காட்டுறேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி சொல்கிறாங்க. நான் மட்டும் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவோம். அது உங்களுக்கு புரியுமா புரியாதுன்னு தெரியல. நீ புரிஞ்சிக்காம இருக்கு. அதனால தான் இவ்வளோ நடந்திருக்கு. சரி எத்தனை டைம் கிட்ட சொல்லியிருக்கா ஐ லைக் டு தி மோஸ்ட்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுவோம் தெரியாமல் போயிடுச்சு. சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. எதுவுமே சொல்லலை. அப்படி ஜிம் டிப்பாக அப்படியே பைட் பண்ணுறாரு. ஜிம்முக்கு லைட்டாக ஒரு பெயினாக ஜிம்முக்கே ஒரு ஷர்ட்டை பிடிக்கிறாங்க. பொட்டி அப்படியே ஒரு ஷர்ட் அப்படியே ஒரு பிடிச்சி இருக்கிறாரு. பட்டன் ஃபுல்லாக தெரிச்சு விற்கிற விழுது. ஜிம் பார்க்குறாங்க. சேட்டே இப்போ ஜிம்மு ஷர்ட்டில் அப்படி தலையை வைக்கிறாங்க. பிடிச்சி இருக்கிறாங்க. அப்படியே பட்டனெல்லாம் தெரிச்சு விழுந்துட்டுருக்கு. அப்படியே இருக்காங்க. அவர் பாடி ரிவீல் ஆகிட்டு ஜிம்மோட பாடி போட்டே போட்டு ஜிம்மு நெக்கு ஆப்ஷன் பைட் பண்ணுறாரு. பைட் பண்ணி இப்போ கிஸ் பண்ணுறாரு. ஜிம்முக்கு என்ன பண்ணுறது புரியல. ஏன்னா அவருக்கே வந்து ட்ரங்கஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதிரி தெரியுது. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. எதுவுமே கேட்கல. அவ்வளோ கேஸ் அவ்வளோ பைட் பண்ணுறாரு. அவர் கண்ணில் அவ்வளோ டேஸ் இருக்குது. லவ் யூ டே சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜிம் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. லவ் யூ சொல்லி கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. அதுக்கு வென்ஸு சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. நான் உனக்கு அதை ஆன்சர் பண்ணுறேன் சொல்லிட்டு இவன் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு இப்போ பார்க்குறாங்க. பாரு சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. உனக்கு ஓகேவா நான் இப்போ சொல்கிறேன். ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் இப்போ டேவிட் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு பெயின்ஃபுல்லாக கூட சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்படி டேவும் ஜிம்மில் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணாமல் அவருக்கு பெயின் தெரியப்படாது இருக்கா. அப்படி வந்து அவங்க எல்லாம் நடந்திருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. அவர் கூட அப்படி இருக்கார். அவருக்குள்ள அப்படி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ் எல்லாமே கலந்துருக்கு. நான் எது வந்துட்டு அவன் என் கூட நினச்சிடும் எதெல்லாம் என் லைஃப் நடக்கணும்னு நினச்சிடும் அது எல்லாமே நடந்திருக்கானா எல்லாம் டிஃப்ரெண்டாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் கூட அப்படி இருக்காரு. ஒரு 3 hours போயிருக்கும். ஜிம்மில் ஆல்ரெடி 5 days ஆகுறாரு. இப்போ நம்ம டேவும் படுக்கிறாங்க. படுத்துட்டு அப்படியே ஜிம் எடுத்து மேலே படுக்க வச்சுக்கிறாரு. அப்படி பேங்க் எடுத்து கால் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் டேவோட ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது. ஃபோனை கட் பண்ணி ஒரு வாரம் தூக்கி போட்டு அப்படியே ஜிம் கூட தூங்கிட்டு இருக்காரு. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 5 hours ஆகுது. இவங்க தூங்கி 5 hours இருக்கும். டைம் இப்போ நைட்டு ஒரு 11 o'clock இருக்கும். அப்போ தான் நம்ம டேவிட் ரைஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம் மேலே அவ்வளோ க்யூட்டாக அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ பிங்கிஷாக ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ட்ரிங்க் பண்ணியிருப்பாரு. செகண்ட் நம்ம நிறைய பைட் பண்ணியிருப்பாரு. அப்போ சீக்ஸ்லாம் பைட் பண்ணி வச்சிருப்பாரு. இப்போ நம்ம பார்க்குறாங்க. என்னால் ப்ராமிஸாக நீ லவ் லைஃப் வச்சு கூட பார்க்க முடியாது தெரியுமா. நான் எவ்வளோ சஃபராக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மேரேஜ் எப்போ ஃபிக்ஸ் ஆனிச்சோ அப்போது நீ எவ்வளோ சஃபராக சொல்லிட்டு எனக்கு மட்டும் தெரியும். ஆனால் எந்த ஒரு சுச்சுவேஷன் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கூடாது. உன் மனசில் ஒரு ஆசை இருந்தப்போ ஒன்றும் வந்து ஃபோர்ஸ் பண்ணிடக்கூடாது. உனக்கு எப்போ ஒரு கம்ஃபர்ட் சொன்னால் ஒரு ஃப்ரெண்டாக நான் இருக்குன்னு நினச்சேன். உன் லைஃப் லாங் மனசில் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு எப்போதான் ஒரு பொண்ணு கூட நான் வாழ போகிறேன்னு சொல்லிட்டு கில்ட்டி நான் சொன்ன வாழ்ந்துட்டு இருந்தேன். இவன் அந்த பொண்ணுகிட்ட ஓப்பன் சொல்லிட்டு இருக்கேன் இந்த மேரேஜ் விற்பலன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பொண்ணு தான் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். ஒன்று பெரிய விஷயம் இல்லை இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு எனக்கு இப்போ லவ் இல்லை கூட ஃபியூச்சர் லவ் வரலான்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ஆல்ரெடி பர்சன் லவ் பண்ண சொல்லி எப்படி சொல்ல முடியாது. பெஸ்ட் ஃப்ரெண்டாக நினைக்கிற எல்லாரையும் அதுவும் அவங்ககிட்ட பர்சு ஆகிட்டுருக்கா. அந்த ரீசனால் தான் ஓகேவா. அந்த ரீசனாலே எனக்கு அவள்கிட்ட சொல்ல ஒரு பயம் வச்சு ஒருவேளை பர்சனஸில் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிச்சிருவாளோ நிறைய எடுத்து பிரிச்சு தள்ளி வச்சிருவா சொல்லிட்டு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அந்த பயத்துலேயே வந்துட்டு நான் அதை கூட சொல்லாமல் எனக்கு சொல்ல ரொம்ப நேரம் ஆயிருக்காது. ஆல்ரெடி மாஸ்டர் பாசிட்டிவ்காக ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு நீ பேசும்போது ஜஸ்ட் 1 kiss தான். ஜஸ்ட் 1 kiss பண்ணிட்டு போயிடுவேன். நீட்டே கேட்குறாங்க. இப்போ லைஃப் லாங் எனக்கு தான் தெரியாது. நீ லவ் பண்ணுறது தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன். என்றைக்கும் என் அப்பா அம்மாக்கே பிடிக்கலாம் கூட நான் கூட்டிட்டு போயிடுவேன். அப்படியே சொல்கிறாங்க. உன் இந்த அளவுக்கு ரேஸை லவ் பண்ணுறது எனக்கு கூட தெரியுது. எனக்கு கூட தெரியும். செய்யா என்ன சொன்னேன். ஏதோ உனக்கு நீ வந்து ஒய்ஃபாக இருக்க டிசர்வான பர்சன். யார்டா சொன்ன அட்டே பார்த்துட்டு இருக்காங்க. நீ மட்டும்தானே டிசர்வான பர்சன். எட்டே பார்த்துட்டு இருக்காங்க. உனக்கு டிசர்வான பர்சன் எனக்கு தெரியல. ஓகேவா நீ சொல்கிற நான் உன் லைஃப்பில் வந்து தான் ஹாப்பியான விஷயம் நீ சொல்கிற. நீ என் லைஃப்பில் வந்து லக்கி சாமி நீ தான்டா அட்டே சொல்லிட்டு இருக்காங்க. நான் எப்படி எனக்கு தெரியுமா ஒரு காலத்தில் ஒன்றை பார்த்ததுக்கு அப்புறம் என் லைஃப்பில் எல்லாம் நடந்துச்சு. நான் எனக்கு ஒரு ட்ரூ ஃப்ரெண்டை நான் பார்த்து கூட தெரியுமா என் லைஃப்பில் எனக்கு பிஹைண்டில்
என்னை தப்பாக பேசுகிறவங்கள நான் பார்த்துருக்கேன் தெரியுமா. என் முன்னாடி நல்லா சிரிச்சு பேசுகிறவங்க இல்லை, என்னை தப்பாக பேசுகிறவங்க வாசி பேசுகிறவங்க புறம்பு பண்ணுறவங்க நான் பார்த்துருக்கேன். பியூவரான ஒரு இன்னசென்ஸோட நான் உன்னை தாண்டா பார்த்தேன். டேப்பா சொல்லிட்டு இருக்காங்க, முன்னளவுக்கு ஒரு வாசம் நான் பார்த்தேன் என் லைஃப்பில். நீ மட்டும்தான் எனக்கு ப்ரீஷியஸ். ஓகேவா, நீ நினச்ச எதனால பண்ண நீ கேட்டுனா நான் எதனால பண்ணுவேன் தெரியுமா, உனக்காக வந்துட்டு எதனால பண்ணுவேன். சரியா, நீ லவ் பண்ணுறேன், ரொம்ப லவ் பண்ணுறேன். நீ நான் லவ் பண்ணாமல் இருந்து லவ் பண்ண தெரிஞ்சாலும் விட்டு போக மாட்டேன். உங்க கூட ரெஸ்டாக போய் நான் இருப்பேன்னு நினைப்பேன். அப்படி நான் லவ் பண்ணுறேன் அவனை நான் எப்படி விட்டு கொடுப்பேன். டேஸ்ட் பார்த்துட்டு இருக்காங்க. நான் ஒவ்வொரு டைம் யாராவது நீ ஃப்ரெண்ட் பண்ணும்போது நான் பார்த்துட்டு எப்படி பாசிட்டிவ் ஆகும் தெரியுமா எனக்கு. நீ நினைப்பேன் மேபி சம்டைம்ஸ் வந்துட்டு அது ஃப்ரெண்ட்ஷிப்னால பாசிட்டிவாக ப்ரொடெக்ட் பண்ணுறேன், நான் ப்ரொடெக்ட் பண்ணி நினச்சிட்டு இருப்பேன். அது ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி நான் உன்னை மோர் தென் ஃப்ரெண்டாக பார்க்குறேன்டா அப்படியே சொல்கிறாங்க. மோர் தென் ஃப்ரெண்டு கூட இல்லை, ஒய்ஃபா. சரி, உன்னை ஒய்ஃபை நான் பார்த்தேன் அப்படியே சொல்கிறாங்க. இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அவனை யாருக்கும் எழுத விட்டு தர மாட்டேன். ஓகேவா, நீனா எனக்கு அவ்வளோ இஷ்டம். உனக்காக நான் யாராலும் ஃபைட் பண்ண ஓகே. மிஸ்டர் பார்க்கிட்டியா இல்லை மிஸ்ஸஸ் பார்க்கிட்டியா வேறு யார்கிட்ட ஃபைட் பண்ண ஓகேவா. உனக்காக யாரும் நான் ஃபைட் பண்ண வேண்டாம் அப்படியே சொல்கிறாங்க. நீ எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். சரியா, உன்னை தாண்டி ஒரு பாசம் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நீ எப்படி ஒரு விஷயத்தை சத்தியமாக எதிர்பார்க்க தெரியுமா. நான் இப்போ கூட இருக்க வந்து நான் ஷாப்பிங் பண்ணிட்டுருக்காங்க எல்லாரும். எனக்கு அங்கே இருக்கிறது விருப்பமே இல்லை. என்கிட்ட ஒவ்வொரு உரிமையாக கேட்பல. நீ பிடிச்சான பையனை என்கிட்ட கேட்பேன், கேட்குறது வாங்கி தெரியா, அதை பண்ணி தெரியாது சொல்லிட்டு அவ்வளோ பிடிக்கண்டா எனக்கு நீ கேட்குறது. அப்படி இருக்கும்போது என்கிட்ட நீ எந்திரிச்சு இப்போ என் கூட தான் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எனக்கு வெட்டிங் ட்ரெஸ் இருக்கிறப்ப கூட நான் ஹாப்பியாக நீ பார்க்க இல்லாதனால. சரியா, நீ இருந்ததை ஹாப்பியாக இருப்பேன். நீ இல்லைன்றதுக்காக நான் உனக்கு பார்க்க வந்தேன். ஆனால் இப்படி இருக்கல. டே பார்த்துட்டு இருக்காங்க. ரூம் விட்டு வச்சிருக்காங்க பாரு. அப்படி சொல்லிட்டு டே மெதுவாக நிற்கிறாங்க. ஜிம் ஸ்டில் தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம டேப்னாக்கா அவர் தூங்கினதுக்கு அப்புறம் அவரும் வீட்டுக்காரர் நம்ம டே மட்டும் எழுந்திரிச்சு அந்த ரூமே அழகாக க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணிட்டு அப்படி பார்க்குறாங்க. அவர் போய்ட்டு இப்போ ஜிம்மில் வீட்டில் குக்கிங் பண்ணிட்டுருக்காரு. அந்த வீடு வந்து ஜிம்மோட வீட்டு. ஓகேவா, ஜிம் தனியாக ஸ்டே பண்ணியிருக்காரு. இங்கே நம்ம டே போய்ட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிச்சன் வந்துட்டு ஜிம் குக் பண்ணதே கிடையாது. இங்கே ஒரு மைடாட்டு குக் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஆண்டி லீவுக்காக ஊருக்கு போயிருக்காங்க. இப்போ நம்ம டே போய்ட்டு அழகாக குக் பண்ணுறாங்க. குக் பண்ணி டேபிள் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ½ ஹவருக்கு அப்புறம் ஜிம்மின் அப்படின்ற ஒரு மாதிரி பண்ணாக்கா அவருக்கும் பசி வர எடுக்குது. சாப்பிடாம வெறும் இது குடிச்சிருப்பாரு. அதனாலே அவருக்கு வந்து பசிக்குது. அச்சோ ஸ்டமக் பெயினாக இருக்குது, பசிக்குதோ அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. பசிக்குதோ இல்லை உனக்கு பசிக்குது இருந்துரு எப்படி சொல்கிறாங்க. ஜிம்மில் வாய்ஸ் கேட்டதாக சொல்லி பார்க்குறாங்க. பார்த்துமே இப்போ நடந்தது எல்லாம் அப்படியே ரீகால் ஆகுது இருக்குது அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. டே வீட்டுக்குள்ளே வந்தது, ஜிம்மின் டேக்கிட்ட பேசுனது, டே அதுக்கப்புறம் சொன்னது யாராச்சும் ஜிம்மின் டேவை பார்க்குறாங்க. டேவை பார்த்து ஜிம்மின் டேக்குன்னு ஹெட்டை டவுன் பண்ணுறாங்க. டேப்பு கிட்ட போகிறாங்க. என்னாச்சு டே கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. டே அதே சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. நீ இங்கே என்ன பண்ணுற ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறேன் என்ன பண்ணுறேன் அப்படி கேட்டால் சொல்கிறாங்க. இல்லை நீ சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன்னு எது கேட்குறா டே கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. படத்தை எல்லாம் குக் பண்ணி வச்சுருக்கோம் சாப்பிடலாம் டே சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் இதுக்கு வந்த நீ ஷாப்பிங் போகல ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. மார்னிங் ஷாப்பிங் போகலான்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணேன். ஏன் வரலாம் டே கேட்குறாங்க. அது நீ ட்ரெஸ் எடுக்க சொல்கிறாங்க. ட்ரெஸ் எடுக்க தான் போகிறேன் அப்படியே நீ வரல டே கேட்குறாங்க. அது சொல்கிறீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க, நீ மட்டும் மிஸ்ஸிங்க டே கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. டயர்டாக இருந்துச்சு அதை சொல்லிட்டு டயர்டாக இருந்துச்சு ட்ரிங்க் பண்ணியா டே கேட்குறாங்க. அது என்ன டே டைமில் ட்ரிங்க் பண்ணியிருக்கேன், எப்பவும் ட்ரிங்க் பண்ண மாட்டியா டே கேட்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் என்ன அப்படி கேட்குறாங்க. உனக்கு இப்போ எல்லாமே தெரியும் தானே, நான் என்னென்னா வளரலன்னு சொல்கிறாங்க. வளரல சரியா, மனசு அப்படி சொன்னேன் சரியா சொல்கிறாங்க. சரி நான் சொன்னதில் நமக்கு தெரியும் தானே, இப்போ எதுக்கு இப்போ வந்து கேட்டுட்ருக்கா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. சரி சொல்லு உனக்கு எப்போ எனக்கு பிடிக்கும் டே கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்லி எப்போ எனக்கு உனக்கு மேலே வந்துச்சு ஜிம் கேட்குறாங்க. டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. காலேஜ் படிக்கும்போது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. காலேஜ் படிக்கும்போது நீ ஃபர்ஸ்ட் இயர் ட்ரிப் போயிருந்தாலும் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறம் தெரியாமல் அந்த பாறையிலேருந்து ஸ்லிப்பாகி கீழே போயிட்டு நான் டக்குன்னு பயந்தாங்க. எனக்கு ஹேண்டை பிடிக்கவே எனக்கு அது அவ்வளோ ரிஸ்க்கு. ஆனால் நீ தான் வந்துட்டு உனக்கு என்ன நல்ல கவலையில் சொல்லிட்டு என் ஹேண்டை பிடிச்ச நீ சொன்னல எனக்கு என்ன பரவாயில்ல அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாது சொல்லிட்டு நீ சொன்னல. அப்போ அந்த செகண்ட் உன் கண்ணை பார்த்து நான் எப்போ என் மேலே வச்சிருக்கா அந்த பாசம் எனக்கு என்னையா எனக்கு லைஃப் லாங் நீ கூட இருக்குன்னு சொல்லுவேன். எப்போவுமே எனக்கு பிடிக்கும். ஆனால் அது வரைக்கும் எனக்கு அந்த என்ன மாதிரி ஃபீலிங்ஸ்னு தெரியல. அப்போ வரைக்கும் என் கூட நான் ஆசைப்பட்டிருக்கேன். அந்த டே தான் நீ ஹேண்டை பிடிச்சி எனக்காக நீ அவ்வளோ சஃபர் ஆகும்போது நான் பார்த்துட்டு இருக்கோம்ல. அப்போ நான் நினச்சேன் ஒருவேளை நீ என்னை விட்டால் கூட ஹாப்பி போயிடுவேன். எனக்கு என்ன இவ்வளோ லவ் பண்ணுறது, இவ்வளோ கேர் பண்ணுறது, எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் இப்படி ஒரு பாசம் எனக்கு கேர் பண்ணுறது எனக்கு போதும் அப்படின்னு தோணுச்சு. எனக்கு அந்த செகண்ட் தான் நான் உன் லைஃப் லாங் உன் கூட இருந்துக்கூடாதா, உன் ஹேண்டில் இப்படி ஹோல்ட் பண்ணிடக்கூடாதா, எப்படி உன் கூட இருக்கக்கூடாதான்னு தோணுச்சா. அது எப்படி சொல்லவே தெரியல. நீ எனக்கு ஃப்ரெண்டாக மட்டுமே பார்க்குறேன்னு நினச்சிட்டு நான் அப்படியே எனக்குள்ளே அந்த ஃபீலிங்ஸை நானே ஹைட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் ஹைட் பண்ணிட்டு சொல்கிறாங்க. அப்படியே வச்சுக்கலாம், எனக்குள்ள மட்டுமே வச்சுக்கலாம், யாருக்கும் தெரிய வேணான்னு நினச்சேன் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஒரு சின்ன பெண் வாங்கினா கூட டே இது வாங்கியிருக்க நல்லா இருக்கா, டே இது பிடிச்சிருக்கா, நான் எனக்கு ட்ரெஸ் கூட நான் எனக்கு பிடிச்ச மாதிரி போகணும்னு நினைக்கிறேன்ல நிலமே அப்படியே என்ன பண்ணுறது இது என்ன சொன்னதுல கேட்குறாங்க. நான் அந்த கஃபரை கொடுக்காம போயிட்டேன் அட்டே கேட்குறாங்க.
அப்படி இல்லை, உனக்கு ஒய்ஃபாக இருக்கிற டிசவன் பாசம் நினச்சிட்டான்னு சொல்கிறாங்க. அதான் கேட்குறேன், ஏன் எனக்கு ஒய்ஃபாக இருக்கிற டிசவன் பாசம் நீ இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படி கேட்குறாங்க. எனக்கு நீ எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக இருப்பட்டே சொல்லி என்ன பர்ஃபெக்டாகிட்டே கேட்குறாங்க. ஜிமின்தா இல்லை, நீ வந்துட்டு நல்லா படிப்பா சொல்கிறாங்க. நீ நல்லா படிப்பா, நீ படிக்கூடாதுன்னு நினைக்கிற சரியா டே சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அதை சொல்கிறேன், நல்லா படிக்கிற ஒரு பையன் சரியா, ஆனால் நல்லா படித்தா உங்கள் அப்பா மேலே மேலே எதனா உனக்கு ஃபோர்ஸ் பண்ண வர சொல்கிறேன், எதுவும் படிக்காமல் இருக்க எனக்கு தெரியும் ஓகேவா. சரி நெக்ஸ்ட்டு சொல்கிறாங்க, உனக்கு எந்த ஒரு பேட் ஹேபிட் இல்லை டே ஜிமின் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சரி ஓகே, எனக்கு இந்த பேட் ஹேபிட்லாம் வச்சுப்போம். சாருக்கு என்ன பேட் ஹேபிட் இருக்குது கேட்குறாங்க. நான் ட்ரிங்க் பண்ணுவேன் சரியாக சொல்கிறாங்க. அப்புறம் நான் வந்துட்டு காலேஜ் கட் அடிப்பேன். அப்புறம் எப்படி நிறைய சேட்டை பண்ணுவேன் சரி ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறேன். அப்புறம் ஃப்ளட் பண்ணுவேன் சொல்கிறாங்க. சரி ஓகே, தான் பேட் ஹேபிட்டாக சொல்லிட்டு கேட்குறாங்க. பின்ன இல்லையா ஜிம் சொல்கிறாங்கப்பா, ஜிம் நான் ட்ரிங்க் பண்ணுறது அதிகமாக அப்படின்னாக்கா எனக்கு வந்துட்டு ட்ரிங்க் பண்ணுறதுக்கு அதில் ஓகே, எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்காக பேட் ஹேபிட்டில் கிடையாது. ரொம்ப அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டே நம்ம மற்றவங்க ஹார்ட் பண்ணால் தான் அது பேட் ஹேபிட்டாக மாறும் ஓகேவா. நீ உன்னோட ஜாய்ஃபுல்னஸ்க்காக அப்போ குடிப்பேன் ஓகே, நீ ஹாப்பியாக இருக்கணும், உன் லைஃப் என்ஜாய் பண்ணுறதுக்காக அப்போ கொஞ்சம் குடிப்பேன். அதுக்கு ரீசன் என்னக்கா, அங்கிள் சின்ன வயசுல ஃபேமிலி ரூல்ஸ்ன்ற பேரில் நிறைய ரூல்ஸை போட்டு உன்னை வந்து ஃப்ரீடமே எல்லாம் வளர்த்துட்டாங்க. பாடி கார்ட்ஸ் சொல்லிட்டு நிறைய பேர் உன் கூடவே இருந்து எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் அப்படி ஒரு லைஃப் உனக்கு கொடுத்ததுனால தான் அந்த மாதிரி லைஃப் உனக்கு பிடிக்காம போச்சு. அதனால தான் நீ வந்துட்டு ஃப்ரீடமாக இருக்கணும், லைஃப் என்ஜாய் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் பெரிய விஷயமா நினச்சிட்டு ட்ரிங்க் பண்ணுறது இந்த மாதிரி வெளில சுற்றுறதுனா ஒரு பெரிய லைஃப்னு நினச்சிட்டேன். அதனால நீ அதெல்லாம் என்ஜாய் பண்ணி நினச்சே தவிர மற்றபடி இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே இல்லை சரியா. அதே சொல்கிறாங்க. ட்ரிங்க் பார்க்குறாங்கன்னா சொல்கிறீங்களா பேட் ஹேபிட் கிடையாது, நான் அளவாக தான் ட்ரிங்க் பண்ணுவேன். ட்ரிங்க் பண்ணது கூட உன் பக்கத்தில் யார் இருக்கா, அவங்க கம்ஃபர்டபுள் பர்சன், அவனை யார்ட்டா இந்த மாதிரி அப்ரோச் பண்ணாங்க உனக்கு கடவுள் தெரியும் ஓகே. அவங்ககிட்ட யாரும் பேடாக அப்ரோச் பண்ணாங்கன்னா அடுத்த செகண்ட் அந்த பிளேஸ் சொல்லி ஆன் பண்ணிவிடுவேன் சரியா. இவன் உன் பக்கத்தில் யாரும் நாங்கள் இல்லைனா கூட நீ உனக்கு தெரியும் யார் எப்படி இருந்தாலும் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு உன் ஷேடோ கூட யாரும் ஃபார்ம் டச் பண்ண முடியாது, நீ யாரும் டச் பண்ணி விடவும் மாட்டேன். நீ கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறது என்கிட்ட மட்டும் தான் ஓகேவா. அவனோட கம்ஃபர்ட் ஜோன் நான் தான் எப்போவுமே. நான் உன்னை நிறைய டைம் நோட் பண்ணியிருக்கேன் சரியா. நான் உன் பக்கத்தில் பார்த்துக்க நினைப்பேன். நீ என்னோட பர்ஃபெக்டாக இருப்பேன் எல்லாத்துலேயுமே சரியா. நான் உனக்கு ஞாபகம் இருக்கா, ஸ்கூல் டைமில் நான் ஹோம்ஒர்க் நிறைய ரைட் பண்ணுவேன். நீ பார்த்தா ப்ளே பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. அப்போ நான் ரைட் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுவேன். நீ தான் புக்ஸ்லாம் அழகாக எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு எனக்கு பிளாங்கெட்லாம் கவர் பண்ணி விட்டு அழகாக படுக்க வச்சு எனக்கு எல்லாமே பண்ணிவிடுவேன். சம்டைம்ஸ் நான் வந்து ட்ராயிங் பண்ண கூட விட்டுருவேன். நீ எனக்காக அதை நான் ட்ராயிங் பண்ணுவேன் நோட்டில் சரியா. எவ்வளோ விஷயம் எனக்காக நீ பண்ணியிருக்க, உனக்காக நீ பொறுப்பாக பண்ண மாட்டேன், எனக்காக வரும்போது நிறைய பண்ணுவேன் எல்லாத்துலேயுமே. எனக்காக நான் ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கனாக்க நீ எல்லாமே பண்ணுவேன். ஈவன் நீ வந்துட்டு சர்ச்சுக்கு கூட போக மாட்டேன், ஆனால் எனக்கு அஃபியூ இருந்துச்சுனாக்க நீ வந்து சர்ச்சுக்கு போயிடுவேன், போய்ட்டு ப்ரேயர் பண்ணுவேன். ஏன்னா உனக்காக நீ வரும்போது எதுவும் பண்ணிக்க முடியாது, எனக்காக சொல்கிறப்போ அவ்வளோ பண்ணுவேன் தெரியுமா. உன்னை பற்றி மற்றவங்க என்ன நினச்சிருக்கான்னு தெரியாது, ஆனால் என்னை பொறுத்த நீ தான் பியூர் ஜம்ப் பர்சன் தெரியுமா. நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்ரோச் உனக்கு ஃப்ரெண்டாக நான் அக்செப்ட் பண்ணப்போ கொஞ்சம் பயம் தான், எனக்கு வந்து ட்ரஸ்ட் இருந்துச்சு தான் கொஞ்சம் ஒரு பயம் எங்கே மற்றவங்க ஹார்ட் பண்ணி சொல்லிட்டு. ஆனால் நான் அப்போ தான் யோசிச்சேன், நான் ஏன் அப்படி ஒரு செகண்ட் அந்த மாதிரி தாட் எனக்கு வந்துச்சு. மற்றவங்களையும் ஒன்றும் இல்லைடா சரியா, ஒரு ப்ரீஷியஸ் பேபிடா டே சொல்கிறாங்க. சும்மா டிவி பார்க்குறவங்க டே சொல்கிறாங்க, நீ ப்ரீஷியஸ் பேபிடா ஓகே. ஒரு ட்ரிங்க் பண்ணுறது ஹாப்பியாக இருக்கும், எனக்கு ஜஸ்ட் ஒரு டே அப்படின்னு ட்ரிங்க் பேர் மட்டும் தான் குடிக்கிறேன் ஓகே. அது ஹாப்பியாக சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ணுவேன். எப்போயாவது ரொம்ப அபோர் அடிச்சுனாக்கா சோஜி குடிப்பேன் அவ்வளோதான். அதுவுமே எனக்கு மேக்ஸிமம் பர்மிஷன் வாங்க, நான் குடிக்க வாட்டே நான் குடிக்க போகிறேன்னு சொல்லுவேன். நான் கூட வருவேன், நான் பக்கத்தில் உட்காந்து குடிக்கிறது பார்த்துட்டு இருப்பேன். நீ பண்ணுறது சேட்டை அவ்வளோ அழகாக இருக்கும் சரியா. என் லைஃப்பில் நான் சில விஷயம் மிஸ் பண்ணுறேன், அதில் நீ உங்கள்கிட்ட நீ பண்ணுறப்போ நான் அதை பார்த்துட்டு ஹாப்பி ஆகிடுவேன் தெரியுமா. நீ யாரையும் ஹாப்பி வச்சு பண்ணிப்போம், கூட இருக்க எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பர்சன் தான் நீ. சொல்கிறாங்க ஜிம் டேவே பார்க்குறாங்க. சொல்கிறாங்க நீ வந்து ஃப்ளட் பண்ணுவேன், ஆனால் அந்த பர்சன் உன்னை எந்த மாதிரி பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சாலே ஃப்ளட் பண்ணுவேன். உன்னை ஜாலியாக ஒரு கேஷுவலாக ஃப்ரெண்ட்லியாக எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி நீ ஃப்ளட் பண்ணுவேன். உன்னை தப்பான எண்ணத்தில் அவங்க பார்க்குறாங்கனாக்கா நீ உடனே தள்ளி போயிடுவோம் சரி. எனக்கு நல்லா தெரியும்டா, நீ தான் சொன்னது காலேஜே போய்ட்டு சுற்றிட்டு இருக்கேன், ஏன்னா நிறைய வந்து ரேஸாக இருக்குங்க என்னன்னு சொல்ல மாட்டேன். அவங்களாம் ஹேண்ட்ஸமாக இருக்கான்றதுக்காக என்னை வந்து நான் ஹேண்ட்ஸமாக இருக்கேன், நீ சொல்கிற மாதிரி நல்லா படிக்கிறேன் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லி கூட அவர் நினைக்கிறாங்க என் லவ் பண்ணு சொல்லிட்டு. ஆனால் அவங்கள நிறைய பேர் அடையணும்னு நினைக்கிறாங்க தெரியுமா. சில பேர் அழகாக இருக்கிறால, சில பேர் ரிச்சாக இருக்கிறால. ஆனால் அப்படின்னு உங்களை எவ்வளோ பேர் வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க ரேஸியாக. நான் அவ்வளோ பேர்ட்டு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கேன் தெரியுமா. ஆனால் யாரும் இடம் கொடுக்கவே மாட்டாங்க. உன்கிட்ட யாராவது அப்ரோச் பண்ணாலும் வந்துட்டு உடனே பயந்து ஓடி வந்துடுவோம் சரி. எனக்கு குழந்தை என்னை பொறுத்த வரைக்கும் சரியா, நீ பண்ணுறது தப்பாக தெரியாது சரியா. நீ காலேஜ் கட்டிக்கிறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னா பார்த்து தான் இருப்பேன். ஆனாலும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணி நினைப்பேன். உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க விடணும் செகண்ட் அவனை பத்திரம் பார்த்துக்கணும்னு யோசிப்பேன். உன்னை எதுக்காகவும் யாருக்கும் நடந்து கூட நினச்சேன், ஆனால் உனக்கு என் மேலே அப்படி ஃபீலிங்ஸ் வராது அப்படின்னு நினச்சிட்டேன் சரியா. உனக்கு இப்படி இருக்குதா பிடிச்சிருக்கு, உனக்கு அந்த லைஃபுக்கு லக்ஸரி லைஃபும் உனக்கு பிடிக்கல, நீ அந்த லைஃப் விட்டு அதை வெளில ஒரு நினச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த லவ் இப்படிதான் சொன்னால் உனக்கு பிடிக்காது, நீ இப்படி இருக்க லைஃப் தான் உனக்கு பிடிச்சிருக்கு, இப்படி தான் எனக்கு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே விட்டுனே தவிர மற்றபடி உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் தெரிஞ்சு வச்சுட்டாங்க. என்னைக்கும் நான் சரி அந்த மேரேஜ் பேச்சு இந்த டாபிக் வந்து போய் நான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். ஏன்னா என் லைஃப்பில் நான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக ப்ரீஷியஸாக நினைக்கிறது உன்னை மட்டும்தான். உன்னை தாண்டி எனக்கு ஒரு எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லை சரியா. நீ சொல்லட்டே நீ இப்போ ஹாப்பியாக இருக்கணும், உனக்கு பிடிச்சது நீ பண்ணிட்டே, நான் கூட இருக்குன்னு சொல்லவில்லை. அந்த வேர்ட்ஸ் இது வரைக்கும் யாரும் சொன்னதில்லை, என்னை பார்த்து யாரும் சொன்னதில்லை. எப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஏன்னா எப்போ அவங்க தப்பு சொல்ல மாட்டேன். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு பையன்கிட்ட அவங்க எதிர்பார்க்குற விஷயம் அதுதான். நல்லா படிட்டு நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் நீ வந்துட்டு ஒரு பெரிய பொசிஷன்லேருந்து ஒர்க் பண்ணணும், நம்ம ஃபேமிலி இன்னும் கொஞ்சம் க்ரோவ் ஆகணும், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் சொல்லி அப்பா சொல்லுவாங்க சரியா. சேம் அம்மா தான் சொல்லுவாங்க. என் தம்பி தங்கச்சி கூட அதை எதிர்பார்க்குறாங்க சரியா. அண்ணா வந்துட்டு நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவார், நம்ம பிடிச்செல்லாம் பண்ணுவாங்க சரி. அவங்க எதிர்பார்க்குறது தப்பு, அவங்க எதிர்பார்க்குறது தப்புன்னு சொல்லலை.
ஆனால் நீ மட்டும்தான் டே உனக்கு என்ன பிடிக்காது நீ பண்ணட்டே, நீ ஹாப்பியாக இருட்டே, உன் ஹெல்த்தை கேர் பண்ணிக்கோட்டே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டைமுக்கு சாப்பிட வைக்கிது, எனக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணுறது எல்லாமே நீ மட்டும் தான். மற்றவங்க நினைக்கிறேன் அவன் கேர் பண்ணுற சொல்லிட்டு உன் டேக் கேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லவா, நீ மட்டும் தான் நீ டேக் கேர் பண்ணிக்கிறது தெரியுமா, உண்மையை கேர் பண்ணிக்கிறது நீ மட்டும்தான். உன்னை தாண்டி ஒரு பர்சன் என் லைஃப்பில் யாரும் கேர் பண்ணது என்கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் சரியா. இப்போ வென்சி கூட லவ் பண்ணுறான், அவள் அவள் என் அப்பாவோட ஓனரோட பொண்ணு, என் அப்பா ஒர்க் பண்ணுற அந்த கம்பெனியோட ஓனரோட பொண்ணு. அவள் செகண்ட் இந்த காலேஜில் அவள் வந்துட்டு நான் தான் அழகான பையன் சொல்லுறது அந்த ஒரு இது வாங்கியிருக்கேன், அந்த அவார்டு வாங்கியிருக்கா. செகண்ட் அவள் என்னது அவள் என்னோட பாப்புலாரிட்டியை யூஸ் பண்ண நினைக்கிறா ஓகேவா. மற்றபடி ட்ரூ லவ் பண்ணுறா கேட்டால் எனக்கு தெரியல, அது கூட நான் அவள்கிட்ட அவ்வளோ ஃபீல் பண்ணதில்லை. ஆனால் என்னை ப்ரௌடாக பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லிக்கணும், ஃபேன்ஸ்னு சொல்லிக்கணும் ஆசைப்பட்றா. என் அப்பாவுமே அந்த பொண்ணை மேட்ச் பண்ணி எங்களுக்கு ஃபேமிலி செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் என்னோட ஃபீலிங்ஸ் என்ன, எனக்கு ட்ரூ ஃபீலிங்ஸ்னு சொல்லிட்டு யாருமே வந்துட்டு அதை பற்றி யோசிக்கல. உண்மையை செலவு ட்ரூ ஃபீலிங்ஸ் என்னன்னு தெரியுமா சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. என்ன டேஜ்னு சொல்கிறாங்க, எனக்கு அவனை மேட்ச் பண்ணிக்கணும், ஸ்டாஃப் இருக்கும் கூடவே இருக்கணும். எனக்கு தெரியும் உனக்கு எந்த மாதிரி லைஃப் கொடுத்தாலும் பிடிக்கும், நீ என் கூட தான் ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஆனால் ஒரு ஃப்ரெண்டாக தான் அது வரைக்கும் நினச்சா தான் நீ என் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நான் சொல்லவா, இப்போ என்ன சொல்ல முடியும், நான் எவ்வளோ கம்மியான சேலரி வாங்கினாலும் உன்னால் என் கூட ஒரு லைஃப் வந்து ஹாப்பி பண்ண முடியும், என்னை ஹாப்பியாக பார்த்துப்பேன், ஹாப்பியாக வச்சுப்பேன், நான் என்ன ஃபீல் பண்ணுறோம் அதை புரிஞ்சிக்க முடியும், ஃபீல் பண்ண முடியும் டே சொல்கிறாங்க. என்கிட்ட எதை பார்க்க மாட்டேன் டே சொல்கிறாங்க. டே எதுக்கு அழகாக ஜிம் கேட்குறாங்க டே பார்க்குறாங்க. எனக்கு நீ அந்தளவுக்கு ப்ரீஷியஸ்டாக எனக்கு நீலாம் லைஃப் யோசிச்சு கூட பார்க்க முடியாது தெரியுமா. இப்போ கூட நான் யோசிச்சுட்டு இருந்தேன், நான் இதுக்கும் வென்சல் என்ன சொன்ன தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, என்ன சொன்னால் ஜிம் கேட்குறாங்க. நான் அவர்கிட்ட சொன்னேன் எனக்கு உன் மேலே லவ் ஃபீலிங்ஸ் எதுவுமே இல்லை, என் அப்பா அம்மா இப்படி சொல்கிறாங்க அதான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமே எனக்கு ரொம்ப லவ் ஃபீலிங்ஸ் வரலன்னா நான் அவன் டிவோர்ஸ் பண்ணுவேன், நீ வந்துட்டு அப்போ வந்து அப்ரோச் பண்ணி தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், நீ வந்துட்டு வேறு எதுவும் என்கிட்ட ஆர்கியூ பண்ணக்கூடாது அந்த டைமில் சொல்லிட்டு நான் அவர்கிட்ட 6 மந்த் நான் வந்துட்டு மேரேஜ் வந்துட்டு நம்ம லைஃப் வந்து பண்ணி பார்க்கலாம், ஒரு 6 மந்த்தே போதும் நம்ம ஒன்றா சேர்ந்து வாழ்றதுக்கு, அதை நமக்கு லவ் வர்றதுக்கு மேபி எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட்டே வரல அப்படின்னாக்க நீ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃபோர்ஸ் பண்ணி வைக்கக்கூடாது, நீ வந்துட்டு அதில் அது மூவ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நான் உங்கள்கிட்ட எதுவும் எடுத்துக்க மாட்டேன், நீ ஜஸ்ட் மூவ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவகிட்ட சொல்லிச்சுட்டே சொல்கிறாங்க. எப்படி சொன்னால் கேட்குறாங்க. ஏன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு உள்ள மறக்க முடியும் சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஓகே ஒரு 6 மந்த் மேரேஜ் பண்ணி பார்ப்போம், அப்படியே மனசு சேஞ்ச் ஆகுது எனக்கு தெரியும் ஓகேவா, அதை புரிஞ்சுப்பான்னு நினச்சேன். ஏன்னா அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க அப்படியே சொல்கிறாங்க. அப்படின்னா உன் மனசில் சொல்கிறேன், என் மனசில் எப்போவுமே நீ மட்டும் தான் இருப்ப சரியா, உன்னை மட்டும்தான் நான் ஒய்ஃபை பார்க்குறேன், நான் உன்னை ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக பார்க்கவே இல்லை என்றைக்குமே, நான் ஸ்டார்டிங்கில் ஒரு சோல்மேட்டாக பார்த்தேன். எனக்கு போக போக என்ன அறியாமல் என் கண்டுக்கு ரொம்ப அழகாக தெரியுடா, இன்னும் நீ பண்ணுறதுலாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்கும், எனக்கு உன்னை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும், உன்னை பார்த்துட்டே இருக்கணும் ரசிச்சிட்டே இருக்கணும் கொஞ்சம் அவ்வளோ தோணும் தெரியுமா, நீ பண்ணுறது அவ்வளோ க்யூட்டாக இருக்கும், எனக்கு க்யூட்டாக நீ ஹக் பண்ணுறது அப்ரோச் பண்ணுறது இது நல்லா இருக்கான்னு கேட்குறது, நீ அவ்வளோ உச்சான பையனை என்கிட்ட ரொம்ப சிம்பிளாக இருப்பேன், என்னை ரொம்ப அழகாக கேர் பண்ணிக்கிட்டு எனக்காக எதுனாலும் பண்ணுறது ரெடியாக இருப்பேன். எனக்கு ஒன்று தாண்டி ஒரு பர்சன் இதான் நீ பண்ணனால தான் எனக்கு ரொம்ப லவ் அப்படி இல்லை, எனக்கு எதுவுமே நீ பண்ணலாம் கூட எனக்கு ரொம்ப லவ் இருக்குண்டா எப்போவுமே. மற்றவங்க கண்ணுக்கு எப்படி நான் ஸ்பாயில் இருக்குட்டா தெரியல, நீ ஃப்ளட்டிங் வாய தெரியல எப்படி வேணாலும் தெரியல, ஏன் கண்ணுக்கு எனக்கு ப்ரீஷியஸான எனக்கு பியூர் ஏஞ்சல் தான் ஓகேவா, நீ அப்படி தான் என் கண்ணுக்கு தெரியுது எப்போவுமே. நான் எப்போவும் சொல்கிறேன் ஐ லைக் யூ மோஸ்ட் இந்த வேர்ல்டு ஓகேவா, நான் ஒன்று மட்டும்தான் நான் லைக் பண்ணுறேன் வேறு யாருமே இல்லை. ஐ லைக் தி மோஸ்ட் இந்த வேர்ல்டு, ஐ லவ் யூ தி மோஸ்ட் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் டே பார்க்குறாங்க. டே நீ உண்மையாக என்னதான் லவ் பண்ணுற டே, உன் மனசில் நான் தான் இருக்கேன் டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்க நீ மட்டும்தான் இருக்க சரியா, உன்னை தாண்டி வேறு யாராலையும் உன்னை தாண்டி என் ஹார்ட்டில் வேறு யாராலும் இடம் பிடிக்க முடியாது சரியா, என் ஹார்ட்டில் எப்போவுமே இருக்கிற ஒரே பர்சன் நீ மட்டும்தான், உன்னோட பிளேஸை யாராலையுமே வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே நிஜமாக ஹார்ட்டில் நான் தான் இருக்கேன் ஜிம் கேட்குறாங்க. நீ மட்டும்தான் இருக்க ஓகேவா, நான் எப்படி ப்ரூவ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறாங்க. இல்லை டே சொல்கிறாங்க இந்த பாரு எப்படி நான் ப்ரூவ் பண்ணட்டும் அப்படி கேட்குறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க என் டே மனசில் நான் இருக்குன்னு தெரியும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு டே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க சரி அதுக்கு அப்படி கேட்குறாங்க. ஆனால் சொல்கிறாங்க ஆனால் டே கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது நீ வென்ஸை மேரேஜ் பண்ணிட்டா ஒரு ஃபேமிலி செட்டில் ஆகிடும் டே, உன்னோட அப்பா அம்மாவோட விஷஸ் அப்புறம் உடைய பிரதர் சிஸ்டரோட விஷஸ்லாம் அதுதான் சரியா, நீ வென்ஸை மேரேஜ் பண்ணிக்கோ, எனக்கு உன்னோட ஹார்ட்டில் ஒரு இடம் கிடச்சதே போதும் ஓகேவா, எனக்கு இதுவே போதும் டே ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அப்புறம் அப்படி கேட்குறாங்க. அது நான் இங்கேருந்து போயிடுவா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறேன் எங்கே போகிறேன் அப்படி கேட்குறாங்க. இந்த அப்பா மட்டும் போயிடுவா, அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதையே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. எனக்கு புரியல, லைஃப்பில் எதுவுமே கரெக்டாக பண்ண மாட்டியா அப்படி கேட்குறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. எதுவுமே லைஃப்பில் கரெக்டாக பண்ண மாட்டியா, இவ்வளோ டேஸ் நான் மட்டும் லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் சரியா, எனக்காவது ஒன் டே எனக்கு இவ்வளோ ஃபீலிங்ஸ் வராதா அப்படி சொல்லிட்டு எவ்வளோ டைம் வந்துட்டு எவ்வளோ டைம் வந்துட்டு நான் ப்ரேயரே பண்ணியிருக்கேன், லிட்டரலி நான் ப்ரேயர் பண்ணியிருக்கேன் சரியா. ஏன்னா எனக்கு அவ்வளோ ஏக்கமாக இருக்கும் உங்ககிட்ட இருக்கும்போது, உன்னை வந்துட்டு என் கூடவே வச்சுக்க மாட்டேன், நான் லைஃப்பில் என் கூட வந்துட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எவ்வளோ ஃபீலிங்ஸ் வராதா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ டைம் வந்துட்டு அது மாதிரி யோசிச்சிருக்கேன் தெரியுமா. எவ்வளோ டைம் ஏங்கியிருக்கேன் உன் அன்புக்காக, உன் லவ்க்காக, உன் அன்பு எனக்கு எப்பவும் இருந்திருக்கு, ஆனால் உன் லவ்க்காக நிறைய ஏங்கியிருக்கேன். நீ என் லவ் எனக்கு என் லெவலில் புரிஞ்சிக்க மாட்டியா, எப்போவும் கூட இருக்க மாட்டியா, உன் லைஃப் பார்த்தா நான் இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு எவ்வளோ டைம் நான் இன்றைக்கி லவ் பண்ணுறது தெரிஞ்சோம் நம்மளுக்குள்ளே எல்லாமே நடந்தும் சொல்லிட்டே கேட்குறாங்க. இல்லையா சொல்கிறாங்க பாரு
இப்போ இதுக்கப்புறம் என்ன சொல்ல கேட்க மாட்டேன் ஓகேவா? உன் மனசு நான் தரக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீ எதுவுமே பேசவும் கூடாது, எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது ஓகேவா? இதுக்கப்புறம் லைஃப் எடுக்க போகிற முடிவு எல்லாமே நான் எடுக்கிறதா இருக்கும் அப்படி பேசிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ பாருட்டி அங்கிள் ஆண்டி சொல்கிறாங்க பாரு, என் அப்பாவுக்கு என் அம்மாவுக்கு என் தங்கச்சி என் தம்பிக்கு யாருக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் எனக்கு பிடிச்ச மட்டும் போதும் சரியா? இது வரைக்கும் அவங்களுக்காக தான் நான் எல்லாமே பண்ணியிருக்கேன் சரியா? எனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் நான் எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணது அவங்களுக்காக மட்டும்தான். ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் எனக்காக விட்டு எடுக்கணுக்கா அது நீ மட்டும் தான் ஓகேவா? முன்னே என் லைஃப்பில் கூட்டிகிட்டு வரதுக்காக நீ என்னென்ன பண்ணுவேன்? நீ என்னை லவ் பண்ணாதப்போ வந்துட்டு நான் உன்னை வந்துட்டு ஒன் சைட் லவ் பண்ணும்போது நீ ஹாப்பியாக இருக்க நினச்ச ஒரு பர்சன் ஓகேவா? இப்போ நீ லவ் பண்ணி தெரிஞ்சதுக்கப்புறம் நான் விட்டு கொடுத்து நான் கேட்குறாங்க என்னோட ஹாப்பினஸில் நீ தான் ஓகேவா? என்னோட ஹாப்பினஸ் ஆனால் ஒன்று நான் எங்கேயும் தொலைக்கிறதுக்கு ரெடியாக சரியா? நான் என் கூட வச்சுப்பேன் நான் என்னென்ன பண்ணுவேன் அப்படியே சொல்கிறாங்கக்கா. இல்லாட்டி அதே சொல்கிறாங்க பாரு, யாருக்கு பிடிச்சாலும் பிடிக்கிற கவலையில் சரியா? எனக்கு உன்னை பிடிக்கும், உனக்கு என்ன பிடிக்கும் ஓகே, எனக்கு அது போதும் ஓகே சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க பாரு, உன்னோட மனசு நான் இருக்கேன், என்னோட மனசு நீ இருக்க, இது போதும் வேறு தேவையில்லை அப்படியே சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க பாரு, என்ன நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா? உண்மையை சொல்லி என்னோட விளையாட முடியுமா அப்படியே கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க சொல்லி என்னை விட்டுட்டு உன்னால் இருக்க முடியுமா அப்படியே கேட்குறாங்க. ஜிம் டேவ் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு உங்க கூட இந்த மெமரி சொல்லிட்டு போகும், மெமரி சொல்லி வாழ்ந்துருவா அப்படியே கேட்குறாங்க. அது சொல்லி நீ இருப்பேன் எனக்கு தெரியும் சரி, நீ அந்த மாதிரி பாசம் எனக்கு தெரியும், நீ ஸ்ட்ராங்காக இருப்பேன் எனக்கு தெரியும் ஓகேவா? நீ நினச்சிட்டே இருந்துருவானா என்ன இருக்க முடியாது சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க என்ன இருக்க முடியாது ஓகேவா? இது வரைக்கும் லவ் பண்ணு தெரியறப்போ நான் ஒரு மனசை நினச்சிட்டே வந்து வாழ்ந்துருவேன் சரியா? இப்போ லவ் பண்ணு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அப்படி விட்டு தருவேன் டீ கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க நீ லவ் பண்ணி தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எப்படி தான் விட்டு கொடுப்பேன் டீ கேட்குறாங்க. ஜெமின்டா இல்லாட்டி யோசிச்சு பாரு, என் அப்பா மாதிரி ப்ராப்ளம் பண்ண சொல்கிறாங்க, அப்பா என்ன பண்ணுவார் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க என் அப்பா சொல்கிறாங்க ப்ராப்ளம் பண்ணுவார், அப்போ என்ன பண்ணிட்டு போட்டோம் அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க பாரு, எனக்கு அப்படி கவலை சரியா? என்னோட மனசை முழுசாக புரிஞ்சுக்கிட்டவங்க நீ மட்டும் தான் ஓகே, உன்னோட மனசை முழுசாக புரிஞ்சுக்கிட்டவங்க நான் மட்டும் தான் ஓகேவா? என்ன இந்த லவ் விஷயத்தை மட்டும் தான் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா போயிடுச்சு ஓகேவா? எனக்கு நீ விளையாட்டுத்தனமாக இருப்பியா? நான் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி யோசிச்சிட்டேன். நீ லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரிஞ்சு வச்சுக்கேன், இப்போ இல்லை எப்போவும் கூட்டிகிட்டு போயிருக்கேன் சொல்கிறாங்க. எங்கள் சொல்கிறாங்க பாரு, என் அப்பா அம்மாவுக்கு என்ன பண்ணுவோம் அதை பண்ணுவோம் சரி ஓகே, நான் அவங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கணும் அதை என்ன பண்ணுவேன், என் தம்பி தங்கச்சிக்கும் அதே மாதிரி தான் பண்ணுவோம் சரியா? ஆனால் என்னோட லைஃப்பில் இருக்கிற ஒரே ஹாப்பினஸ் நீங்கள் மட்டும்தான் ஓகேவா? ஒன்று எதுக்காகவும் யாருக்காகவும் இழக்கவும் மாட்டேன், நான் அப்படி லாஸ் பண்ண முடியாது ஓகேவா? நான் உனக்காக என்னால் பண்ண வேண்டாம் ஓகேவா? ஐ கேன் டூ இட் எனிதிங் ஃபார் யூ டே சொல்கிறாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. டே எப்படி சொல்கிறாங்க பாரு, உனக்காக என்ன பண்ண வச்சுட்டேன், நீ கூட இருக்கணுன்றக்காகவும் நீ என்னை லவ் பண்ணி தெரியும் நான் எப்படி விட்டு தருவேன் டே சொல்கிறாங்க. என் லவ் நீதான் ஓகேவா? என் ஹாப்பினஸ் நீ தானே, உன்னை எப்படி விட்டு தருவேன் டே கேட்குறாங்க. ஜிம் டேவே பார்க்குறாங்க. ஏன்டி நீ வந்துட்டு ஸ்ட்ராங்காக சொல்கிறியா ஜிம் கேட்குறாங்க. நான் ஸ்ட்ராங்காக தான் சொல்கிறேன், என்னைக்காவது வந்து விளையாட்ட பேசியிருக்கேன் நான் கேட்குறாங்க. இல்லாட்டி நீ யோசிச்சு பண்ண ஒரு உள்ள வென்சியோட அப்பா ஒன்று ஏதாவது சொல்கிறாங்க, என்னை யாராலும் இது பண்ண முடியாது ஓகேவா சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி வென்சிட்டே சொல்லியிருக்கேன் எனக்கு இந்த மேட்ச் விருப்பம் இல்லை, எனக்கு வந்துட்டு நான் ஜஸ்ட்டு மேட்ச் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான், எனக்கு விருப்பம்லாம் கிடையாது. ஆஃப்டர் மேட்ச்க்கு அப்புறம் எனக்கு உண்மையில ஃபீலிங்ஸ் எல்லாம் வேணா வந்தால் லைஃப்பை நம்ம சேர்ந்து வாழலாம், இல்லைக்கா நான் டிவோர்ஸ் கேட்டால் டிவோர்ஸ் கொடுத்துருவோம் அப்படி சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்கில் அப்படி சொல்லிட்டேன் ஓகேவா? ஸ்டே சொல்கிறாங்க. ஆனால் அவள் ஹார்ட் அவ்வளோ ஹார்ட் ஆக மாட்டேன் ஓகேவா? அவளுக்கு வந்துட்டு எனக்கு ப்ராப்பர்ட்டி வேணும் செகண்ட் என்னை வந்து மேட்ச் பண்ணிக்கணும் அவள் ஆசைப்பட்றேன் ஓகேவா? எனக்கு ஃபீலிங்ஸ் எதுவும் இல்லை அவன் மேலே. ஸோ நான் ஆல்ரெடி முன்னாடி அவளை கிளியராக கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா? இதான் என்னோட தாட் என்னவோ அதை சொல்லிட்டேன். நான் ஃபீலிங்ஸில் கிளியராக இருக்கேன், என்னோட ஃபீலிங்ஸ் வந்து உண்மையில மட்டும்தான் இருக்குது ஓகேவா? இப்போது உனக்கு என் ஃபீலிங்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் நீ என்னோட ஒய்ஃபாக நான் உன்னை எத்தனை டைம் நான் பார்த்துருக்கேன், நீ என்னோட ஒய்ஃபாக இருக்க மாட்டேன், நான் வந்து உன்னை எவ்வளோ லவ் பண்ணுற சொல்லிட்டு உங்களுக்கு இப்போ சொன்னால் புரியாது ஓகேவா? இப்போ சொல்கிற சுச்சுவேஷனும் இல்லை ஓகேவா? நமக்கு நிறைய ஒர்க் இருக்குது சரியா? நம்ம செட்டில் ஆனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் உன்னை எப்படி நான் பார்த்தேன், உன்னை எப்படிலாம் நான் வந்து ஃபீல் பண்ணேன்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க சொல்கிறாங்க இப்போ பாரு நான் சொல்கிறபடி புரிஞ்சுப்போம் ஓகேவா? எந்த அளவுக்கு லவ் பண்ணேன்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. நிஜமா நான் உன் கூட தான் இருக்க போகிறேன்னா நீ என் கூட தான் இருக்க போறியா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க ஆமாம் உன் கூட தான் இருக்க போகிறேன், வேறு யாரும் கூட இருக்க போகிறாங்க டே கேட்குறாங்க. இல்லை நீ இந்த ட்ரீம் மாதிரி இருக்கட்டே ஜிம் சொல்கிறாங்க. ட்ரீமில் ரியல் சரியா டே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டேவை பார்த்துருக்காங்க. ஒரு வேலை சொல்கிறாங்க எனக்கு யாரை பற்றி கவலை சரியா, இதே பேசிட்டு இருக்க வேணாம் வா சாப்பிட சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அது ரொம்ப தேர்ட்டியாக இருக்க மாதிரி இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ரொம்ப தேர்ட்டியாக இருக்கிறேன்னா இல்லை டே கேட்குறாங்க. அது ஜிம் சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம ஜிம் இப்போ தான் ரீல்ஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்த்தா ஒரு ஷர்ட்டே இல்லாமல் இருக்காரு, ஜஸ்ட் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்காரு, அதை டே தான் வேர் பண்ணி விட்டுருப்பாங்க தூங்கும்போது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறவங்க ஷர்ட் லெஸ்ஸாக இருக்காரு, பாடி ஃபுல்லாக அவ்வளோ ஒயிட் மார்க்ஸ் இருக்குது, ஜிம்க்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன பண்ணியிருக்கான்ற ஜிம் பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. என்ன பண்ணா டே கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க வெயிட் பண்ணியிருக்கேன், என் ஒய்ஃப்க்கு லவ் போய்ட்டு கொடுத்துருக்கேன் அப்படி தானே டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. நேற்று வரைக்கும் நீ சொல்கிறாங்க நேற்று வரைக்கும் இந்த மனசில் மட்டுமே இருந்த ஆசை இல்லை சரியா? இதெல்லாம் ஏன்னா நான் லவ் பண்ணுறேன், ஒன் சைட் லவ் பண்ணேன், ஜஸ்ட் லவ் மட்டும் பண்ணல, உன்னை என்னோட ஒய்ஃபை ஒன்று ஃபீல் பண்ணிட்டு இருப்பேனா அதனால சொல்கிறாங்க. ஒய்ஃபாக சொல்கிறாங்க. ஞாபகம் இருக்கா அடிக்கடி லேப் வந்து உட்காருவில்ல அப்படின்னு எப்படி இருக்கும் தெரியுமா ஸ்டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன டீ சொல்கிறா ஜிம் கேட்குறாங்க. என் லேப் வந்து உட்காருவில்ல அப்போலாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு ஃபீலிங்ஸ் அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்கும். அண்ட் சரி உனக்கு அப்படி ஃபீலிங்ஸ் எல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே எவ்வளோ கன்ட்ரோல் பண்ணுவோம் தெரியுமா? நீ ஒரு டைம் ஃப்ளட் பண்ணுறப்போ அது மற்றவங்கள்ட்ட ஃப்ளட் பண்ணுவேன்னா
என்கிட்ட ஃபட் பண்ண ட்ரை பண்ணுவேன். நான் அவனை ஒரு பார்வை பார்த்தா போதும் அப்படியே ப்ளஷ் ஆகிடுவா. அப்போ எனக்கு புரியல ஏன் ப்ளஷ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட்டு சரி ஓகே நான் ஒன்று அப்படி பார்க்க நீ கொஞ்சம் ப்ளஷ் ஆகுதுன்னு நினச்சிட்டேன். நான் கொஞ்சம் போல்டாக இருப்பேனா, நீ கொஞ்சம் வேறு மாதிரி இருப்பேன், எனக்கு அதை சொல்ல தெரியலடா. நான் ஜஸ்ட் அவனை பார்த்த போது அவ்வளோ க்யூட்டாக ப்ளஷ் ஆகுவா. எனக்கு அப்போ ரீசன் புரியல. என் லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சு இப்படி இதனால தான் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கேன். அந்த செகண்டே நான் கன்ஃபியூஸ் பண்ணிப்பேன். இப்படியே சொல்கிறாங்க சின்ன டிவி பார்த்துட்டு இருக்காங்க. நிஜமாக சொல்கிறாங்க, நிஜமாக தான். என்ன நிஜமா அப்படியே கேட்குறாங்க. சின்ன பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது, ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்குது. எனக்கு நிஜமாவே ஹாப்பியாக இருக்குது. இது ட்ரீமாக இருந்தால் கூட இந்த ட்ரீம் அப்படியே இருந்துருந்தது, கலையவே கூட ட்ரீம் சொல்கிறாங்க. இது ட்ரீம் ஓகே நிஜம் தான், நிஜம் கூட கலையாது சரி அப்படி தான் இருக்கும் ஓகே சொல்கிறாங்க. இந்த நிஜத்தை யாராலையும் வந்துட்டு மாற்ற முடியாது சரியா சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க அந்த ட்ரீம் வந்தால் சரி நிஜமாக செய்யணும் கிடைக்க முடியாது ஓகேவா. எனக்கு நான் அவங்க கூட இருக்கேன் சொல்கிறேன். ட்ரீம்லேயே நான் தான் அவங்க கூட இருப்பேன், நிஜத்துலேயும் அவங்க கூட நான் தான் இருப்பேன் சரியா. அதே சொல்கிறாங்க. ஜிம் எதிர்பார்க்குறாங்க. ஜிம் போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அது வீட்டில் தான் வந்து உட்காந்துருப்பாரு. ஜெயிட்டே ஜிம்க்கு நேரம் முடியல அப்படி டக்குன்னு ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. டேவும் டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவர் ஃபேஸ் அந்த ஜிம் நெக் வச்சுட்டு ரப் பண்ணுறாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. லவ் யூ டே ஜிம் சொல்கிறாங்க. லவ் யூ டூடா, லவ் யூ டூ. டேவும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இப்படி இருக்கும்னு தோணுதுட்டு எங்கேயுமே போகக்கூடாது நீ என்ன விட்டு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் எங்கேயும் போக மாட்டேன் ஓகே உங்க கூட தான் இருப்பேன், நான் என் கூட தான் வச்சுப்பேன் டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பி போட்டே பார்க்குறேன் சார் ஓகே உங்கள்கிட்ட குளிக்கலாமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க குளிக்கலாம் அப்படி சொல்லிட்டு டே தூக்கிட்டு போகிறாங்க. 2 பேர் குளிக்கிறாங்க. டே ஜிம் குளிக்கும்போது ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் டீப்பாக கிஸ் பண்ணிட்டு பல குளிச்சு முடிக்கிறாங்க. இப்படியே ஃபுட்டு ஃபிட் பண்ணுறாங்க. நான் கரெக்டாக சொல்கிறாங்க இவ்வளோ டைம் ஃபிட் பண்ணியிருக்கேன். இப்படிலாம் ஃப்ரெண்டாக மட்டுமே அதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃப்ரெண்டாக மட்டும். ஆனால் இன்றைக்கி நான் எனக்கு ஒரு ஒய்ஃப் ஒரு ஹஸ்பண்டாக ஒரு ஒய்ஃப் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சாப்பிட சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு நான் அவ்வளோ ஹாப்பி. ஜிம் டிவி பார்த்துருக்காங்க. டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு டேவோட ஃபேஸில் ஒரு ஹாப்பினஸ் இந்த மாதிரி ஸ்மைலாம் அப்படின்னு பார்த்ததே இல்லை. ஜிம் பார்க்குறாங்க. இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்க டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், அழகாக இருக்கேன் டே சொல்கிறாங்க. இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என் லைஃப்பில் நடந்துடாதான்னு சொல்லி நினச்ச ஒரு விஷயம் நடந்துருக்கும் போது எனக்கு எப்படி இருக்கும் சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஹாப்பினஸை சொல்கிறதுக்கு வார்த்தையை இல்லட்டே சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இந்த ஹாப்பினஸ் சொல்கிறது பயமும் இருக்கு சொல்கிறாங்க. ஏன் எதுக்கு பயம் விட்டே கேட்குறாங்க. இல்லை இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதோ நம்மளை எப்படி அக்செப்ட் பண்ணிக்க போகிறாங்கன்னு தெரியலையே ஜிம் சொல்கிறாங்க. யார் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா பண்ணிக்காட்டி என்ன நான் இருக்கேன்னா டே சொல்கிறாங்க. எனக்கு இது புரியுதுட்டே ஆனாலும் சொல்கிறாங்க. எதை நினச்சி பயப்படாதுக்கு உனக்கு டே இருக்கா டே உங்க கூடவே இருக்க சரியா சரியா அவங்க புரியுதா டே சொல்கிறாங்க. சரி சரி என்ன நடந்தாலும் டேவோட ஹேண்டை பிடிச்சிக்கோ ஓகே டைட்டாக பிடிச்சிக்கணும் நான் பார்த்துப்பேன் சரி நீங்கள் இதை நினச்சி ஒரு பண்ணதான் உண்டு அப்பா அம்மாவாக இருக்கட்டும் என்னோட அப்பா அம்மாவாக இருக்கட்டும் இல்லை வென்ஸாக இருக்கட்டும் யாருக்கிட்ட சரி நான் ஃபைட் பண்ணுவேன் ஓகேவா உனக்காக உனக்காக வேர்ல்டுகிட்டே நான் ஃபைட் பண்ணுவேன் டே சொல்கிறாங்க. ஜிம் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு மாதிரி வச்சுக்கணுவாங்க பார்த்துருக்காங்க. டே பார்க்குறாங்க. என் டாடி பார்க்குறாரு கேட்குறாங்க. ஏன்னா பார்க்கக்கூடாதா ஜிம் கேட்குறாங்க. பார்க்கலாம் நிறைய வச்சுக்கணுவாங்க பார்த்துக்கோ தப்பு இல்லை சரியா நிறைய ஒர்க் இருக்குது ஒர்க்காக முடிச்சதுக்கப்புறம் நீ பாரு சரியா டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எந்த தானே ஜிம் சொல்கிறாங்க ஒன்று தான் டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது கேட்கறதுக்கு. ஜிம் அப்படி டிவி பார்த்துருக்காங்க. தான் சாப்பிட சொல்லிட்டு ஃபுல்லாக ஃபிட் பண்ணுறாங்க. நீ சாப்பிடலாம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன். எனக்கு பசிக்கு இல்லை வயிறு ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் சொல்கிறாங்க. இல்லை சாப்பிட சொல்லி ஜிம் டே டே ஃபிட் பண்ணுறாங்க. டேவும் சாப்பிட்றாங்க. வேறு சாப்பிட முடிச்சு ட்ரை பண்ணுவேன் டே பார்க்குறாங்க. சார் ஓகே கிளம்ப சொல்கிறாங்க. இப்போ வா பாரு டைம் இப்போ 11:30 சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சார் ஓகே இப்போ நம்ம தூங்குவோம் மார்னிங் போய் பேசலாம் சரியா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்போ டேவோட ஃபோன் இருக்குது. டே பார்க்குறாங்க. பார்த்தா கால் அப்பான்னு இருக்கு. இப்போ டே பார்க்குறாங்க. என்னோட அப்பா சொல்கிறாங்க. அங்கிள் கூப்பிட்றாங்க. எடுத்து பேச ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டேவும் சரி ஓகே சொல்லிட்டு அவங்க ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ ஃபோனோட எடுத்து பேசிகிட்டு இருக்காரு. நம்ம டேவோட அப்பா தான். டேம் எங்கே இருக்கா அப்படி கேட்குறாங்க. அப்பா சொல்கிறேன் எங்கே இருக்கா ட்ரெஸ்ஸு ஷாப்பிங் பண்ணுறப்போ அப்படியே விட்டு போனோம் தான் எங்கே போனேன் வென்ஸ் வேறு கேட்டே இருந்தா. அப்புறம் அவனுடைய ஃபாதரில் வர கேட்டிருந்தாரு சரியா எங்கே நீ போயிட்டு எங்கே போயிட்டா சொல்கிறேன். டேவோட அப்பா கேட்குறாங்க. அப்பா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது சொல்கிறாங்க. என்ன ஒர்க் உனக்கு ட்ரெஸ் எடுத்து தாண்டி உனக்கு என்ன ஒர்க் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்போ நாளைக்கு வந்து நான் பேசுகிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. இந்த டேங்க சொல்கிறாங்க. இப்போ டே ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. ஜிம் இப்படி சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டே ஃபோனை கட் பண்ணிட்டு வந்து பக்கத்தில் உட்காடுறாங்க. என்னாச்சு டே அங்கிள் கோவப்படுறாங்களா வீட்டுக்கு போறியா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. எதுக்கு வீட்டுக்கு போகணும் அப்படி கேட்குறாங்க. இல்லை அது அங்கிள் தேடுறாங்களோ ஒருவேளை வீட்டில் எல்லாம் தேடுவாங்க வெரி பண்ணுறாங்க. என்ன நீ போறியா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. நான் ஏன் போகணும் அப்படி கேட்குறாங்க. அது சொல்லிட்டாங்க. என் ஒய்ஃப் பக்கத்தில் இருக்கும் நான் என்ன போகணும் டே கேட்குறாங்க. இல்லை நாளைக்கு சொல்கிறாங்க. நாளைக்கு பேசலாம் ஓகேவா சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்கிறாங்க. இப்போ மட்டும் ஜிம்மி பார்த்துருக்காங்க. என்ன டே சொல்கிறாங்க. டே அப்படி ஜிம்மி பொருளை ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஹாப்பியாக இருக்குடா சொல்கிறாங்க. நீ இப்பவும் ட்ரிங்க் பண்ணுற நினச்சி ஒரே பண்ணுவோம் தெரியுமா சொல்கிறாங்க. உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு ட்ரிங்க் பண்ண பிடிக்காம கிடையாது சரியா நீ ட்ரிங்க் பண்ண கூட ஒரே பண்ணுவேன் உனக்கு தான் ஹெல்த் ஸ்பாயில் ஆகுமான்னு சொல்லி ரொம்ப கவலையாக இருக்கும். நீ கொஞ்சமாக அப்படின்னு சொல்லுவேன் இருந்தாலும் சம்டைம்ஸ் நிறைய குடிச்சிட்டு ரொம்ப கவலையாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு நீ ட்ரிங்க் பண்ண நினச்சி ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு ட்ரிங்க் பண்ணுறது சார் உடாதீங்க எல்லாத்தையும் அவங்க சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. ட்ரிங்க் பண்ணுறது எல்லாத்தையும் உடறா எனக்கா அவர் சொல்லியிருப்பியா சொல்ல சொல்கிறாங்க. எனக்கு எவ்வளோ ஹாட்டாக இருக்கும் இன்னைக்கு ட்ரிங்க் பண்ண நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படியே சொல்கிறாங்க. ஜிம் டிவி பார்த்துருக்காங்க. ஜிம் போய்ட்டு ஒர்க் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தோணுது நான் வந்துட்டு ரொம்ப செல்ஃபிஷாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படியே கேட்குறாங்க.
இல்லை நான் வந்துட்டு நீ ஒரு பொண்ணுக்கு சொந்தமாக ஒரு பர்சனை போயிட்டு சொல்கிறாங்க பாரு, நான் யாருக்கும் சொந்தமாகலை சரியா, இன்னும் டைம் இருக்குது செகண்ட், நான் யாரையும் வந்துட்டு மனசார விரும்பியோ மேட்ச் பண்ணிக்க போகல. எனக்கு ஜஸ்ட் வீக் அரேஞ்ச் பண்ணாங்க, எனக்கு ஃபஸ்ட்டு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்பாட்ட சொன்னேன், அம்மாட்ட சொன்னேன், யாருமே புரிஞ்சிக்கல சரியா, என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க, நானும் வேறு ஆப்ஷன் நம்ம தான் சரி ஓகே, ஏன்னா நீ என்ன இப்படி அக்செப்ட் பண்ணிக்காத அப்புறம் என்ன பண்ணிட்டுருக்காத ஓகே, ஒரு 6 month வரைக்கும் நம்ம லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம், லைஃப் லீட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு ஸ்ட்ராங்காக தெரியும் சரி, என்னால் என் ஹார்ட்டில் ஒன்று தாண்டி வேறு ரீப்ளேஸ் பண்ண முடியாது எனக்கே தெரியும் முக்கியமாக அதை அந்த பொண்ணை புரிஞ்சுப்பான்னு நினச்சேன். எனக்கு அவருடைய அந்த ரிச்சான இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு என்னோட அப்பா அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் சொல்கிறாங்க. ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க, அங்கிள் ஆண்டிக்கு வென்ஸே தான் பிடிக்கும்ல, என்ன பிடிக்காதுல்ல ஜிம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்சா எனக்கு பிடிக்காது என்ன சரியா, எனக்கு பிடிக்கும்ல அதே சொல்கிறாங்க. அதே சரி எனக்கு பிடிக்கல ஓகேவா, எனக்கு நீ கூட இருந்தால் மட்டும் போதும், எனக்கும் கூட பிடிக்கும், என்னோட ஃப்ரெண்டாக பிடிச்சிருக்கும், அதை தாண்டி சொல்கிறாங்க. கண்டிப்பாக சன்னிலாவில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி பையன் சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறேன் என் ஒய்ஃப் எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான் சரியா, அவன் தப்பான பையன் இல்லை ஓகே, அவன் ஜஸ்ட் ஜாலியாக இருக்கான், அவன் லைஃப் என்ஜாய் பண்ணுறான், அவனுக்கு தெரியும் ஓகேவா, மற்ற எல்லாரும் விடவும் அவன் பியூர் ஜெம் தான் ஓகே. நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வேர்ல்டில், அதாவது என்னோட அப்பா அம்மா நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்னா அது வேறு விஷயம், ஆனால் என்னோட அப்பா அம்மா என் தங்கச்சி நினைக்கிறாங்களோ அது வேறு விஷயம் சரியா, ஆனால் நீ நினைக்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட் சரியா, எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நல்லா இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பாடிக்காக எனக்கு ஒவ்வொரு பார்த்து பண்ணுறேன், நீ என்னை ஹாப்பி நான் என் ஃபேஸை ஸ்மைல் வரணுன்றதுக்காக எனக்கு எவ்வளோ விஷயம் பண்ணவன் நீ சரியா, எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் நீ தான் சரியா, எனக்கு பிகாஸ்ட் கம்ஃபர்ட் ஜோன் நீ தான், என் லைஃப்பில் நீ கிடைச்சதே என்னுடைய ஒரு வரம்னு நினைக்கிறேன் ஓகேவா. அப்படியே சொல்கிறாங்க. அது ஃப்ரெண்டாக இருந்தப்பவும் சரி, இப்போ நம்ம ஒய்ஃபாக நான் ஒய்ஃபாக ஆக போகிறப்பவும் சரி, நான் அப்படியே சொல்லி நினைக்கிறேன் ஓகேவா. எனக்கு காட் கிஃப்ட் ஓகே, உனக்கு யாருக்காகவும் எதுக்காக நடக்க மாட்டேன் அப்படியே சொல்கிறாங்க. உனக்காக நான் எதனால எனக்கு ரெடியாக இருக்கேன் அப்படியே சொல்கிறாங்க. ஜிம் ஒரு மாதிரி இருக்கு, நான் டிசவான பர்சனா ஜிம் கேட்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்சு நான் டிசவான பர்சன் நினைக்கிறேன்ட்டே சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது, நீ தான் டிசவான பர்சன் ஓகே, நீ மட்டும்தான் எனக்கு டிசவான பர்சன்ட்டே சொல்கிறாங்க. நான் டிசவான பர்சன் தெரியல, ஏன்னா மற்றவங்க பார்வைக்கு அப்படி இருக்கு ஓகேவா, நீ எந்த அளவுக்கு இப்போ ஒரு ஜிம்னு எனக்கு தான் தெரியும் அப்படியே சொல்கிறாங்க. யாரும் ஹர்ட் பண்ணக்கூடாது, நம்ம கூட இருக்கவங்க ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைக்கிற ஒருத்தண்டா நீ இதே சொல்கிறாங்க. ஜிம் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தோணுது நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லாக யோசிக்கிறேன், எனக்கு நீ மட்டும் எனக்கு சொந்தமாகவே இருக்குன்னு தோணுது, நீ யாருக்கும் கொடுக்கக்கூடாது, உன்னை என் கூடவே வச்சுக்கணும், எனக்கு மட்டும்தான் நீ இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஜிம்னு சொல்கிறாங்க. தப்பா ஆச்சுன்னு கேட்குறாங்க. தப்படியா சொன்னால் நீ கேட்டால் நம்ம கூடவே தான் இருப்பேன் சரி, நீ சொல்லலாம் கூட உங்க கூட தான் இருப்பேன், அப்படி இருக்கும்போது நீ இப்போ கேட்குறப்ப நம்மளோட நாங்கள் பாரு, உனக்கு என்னன்ட்டு எல்லா ரைட்ஸுமே இருக்குது ஓகேவா, அந்த டைம் முழுக்க உனக்கு சொந்தமான ஒரு பர்சன் ஓகேவா, என்னை முழுசு தான் நான் உனக்கு வந்து கொடுத்துருவேன் ஓகேவா அப்படியே சொல்கிறாங்க. எனக்குள்ள இருக்குது நீ மட்டும்தான் என் ஹார்ட்டு, எனக்கு எல்லாமே எனக்கு என்னை மொத்தம் இது என் சோலுக்கே சொந்தமான ஒரு பர்சன் நீ தான் சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜிம் டேவ் பார்க்குறாங்க, போயிட்டு அப்புறம் ஜிம் டேவ் இப்போ கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டேவ் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க, அது கிஸ் பிரேக் பண்ணாமல் கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கு, ஒரு இடத்துக்கு மேலே ஜிம்முக்கு ப்ரீத் பண்ண முடியாமல் டேப் பண்ணுறாரு. டேப் தான் கிஸ் பிரேக் பண்ணான்னு சொல்லிட்டு ப்ரீத் அப்படியே ஒரு மாதிரி ப்ரீத் மூச்சு வாங்கிட்டு இருக்கு. ஜிம் டேவ் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹாப்பியாக சொல்கிறாங்க. நான் போயிட்டு எப்படி சொல்கிறாங்க, இது வரைக்கும் நான் இதுக்குமே ஆசைப்பட்டதே இல்லை என் லைஃப்பில், நான் ஆசைப்பட்ட ஒரே ஒரு விஷயம்னா நீ மட்டும்தான், எனக்கு உன்னை தாண்டி வேறு எதுவுமே வேணாம், என் அப்பா அம்மா என்னோட அந்த ஸ்டேட்டஸ் இது எதுவுமே வேணாம் சரியா, எனக்கு நீ மட்டும் போதும், உங்களோட மட்டுமே ஒரு அழகான லைஃப்பை நான் வாழணும் ஜிம்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. கண்டிப்பாக நம்ம வாழ தான் போகிறோம், ரொம்ப அழகாக சரியா, உங்கள் அப்பா உன்னை பார்த்துக்கிட்டது தாண்டி சரியா நான் என்னால் ஹாப்பியாக பார்த்துக்க முடியும் புரியுதா அப்படியே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் கூட இந்த எங்கே தானே ஹாப்பியாக இருப்பேன் சரியா ஜிம் சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறேன். எனக்கு இது போதும், நமக்கு லைஃப்பை செட்டில் ஆக டைம் எடுக்கும், நீ அது வரைக்கும் சொல்கிறாங்க எனக்கு உங்க கூட தான் மட்டும் போதும், வேறு எதுவும் வேணாம் அதுவும் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன். எனக்கு இது போதும் அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த டே அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நைட்டு அப்படியே ஜிம்மில் அவர் ஜஸ்டே தூங்க வச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தான் ஜிம் பார்க்குறாங்க. இப்போ எங்கிட்டே போகிறோம் சொல்கிறாங்க. வா போகலாம் சொல்லிட்டு ரெடி ஆகிறாங்க. 2 பேருமே ஜிம் வந்து டிவி பார்த்துருக்காங்க. டிவி பார்க்குறாங்க. கிட்ட வா சொல்லிட்டு அழகாக ஹேரில் ஃபிக்ஸ் பண்ணி விடுறாங்க. எங்கே போகிறோம் சொல்கிறாங்க. வாடா சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது சொல்கிறாங்க. டேவை கொடுக்கணும் பயமாக இருக்கா நான் கேட்குறாங்க. இல்லை அதே சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. அது உள்ள உங்கள் வீட்டுக்கு போகிறோம்மா ஜிம் கேட்குறாங்க. அப்படி சொல்கிறாங்க. ஒரு அங்கே நிறைய ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருப்பாங்க. ரிலேட்டிவ்ஸ் இருக்கப்போ அது அப்பா அம்மாலாம் இதாக சொல்கிறாங்க. பாரு யார் இருந்தால் என்ன சரியா, யார் இருந்தானே இல்லாட்டி எனக்கு கவலையில சரியா சொல்கிறாங்க. இல்லை வில்லேஜ்லேருந்து உங்கள் சொந்தக்காரங்க வந்திருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம் நிறைய ரிலேட்டிவ்ஸ் சொல்லியிருக்காங்க சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு யார் என்ன சொல்லி கவலையில சரியா நீ வா சொல்லிட்டே கூட்டிகிட்டு போகிறாங்க ஜிம்னா. இப்போ ஜிம் டேம் பைக்லாம் போயிட்டுருக்காங்க. ஜிம் டே கூட உட்காந்துருக்காங்க. டே பார்க்குறேன். இப்போ ஹக் பண்ணு அப்படி சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. அப்படிலாம் ஹக் பண்ணுறப்ப மீனிங் புரியவே சரியா, இப்போ ஆசை இருக்குது ஹக் பண்ணிட்டே சொல்கிறாங்க. ஹக் பண்ண வாட்ச் முடியுங்க ஹக் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் டேவில் ஹிப்பில் ஹக் பண்ணுறாங்க. ஹேண்ட் டைட்டாக வச்சுட்டு டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிட்டு பைக் ஓட்டுறாரு. இப்போ அவங்க வீட்டுக்கு ஒரு பைக் போகுது. இப்போ அந்த அங்கே பார்த்தாக்கா வீடு ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி டெக்கரேட் ஆகிட்டு நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி ஒரு மேரேஜ் வைப் மோடில் தான் இருக்குது. இப்போ நம்ம டேவ் ஜிம்மில் இறங்குறாங்க. வா சொல்லிட்டு இப்போ டேவ் ஜிம்மில் ஆரம்பிக்கிறாங்க. ஜிம்முக்கு நர்வஸ் இருக்குது. டே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க பயமாக இருக்க சொல்கிறாங்க. எதுக்கு பயம் டேக்கு உனக்கு எதுக்கு பயம் வா அப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மிலுமே
டேவோட ஹேண்ட் பிடிச்சி நவசம் போயிட்டு இருக்க அந்த பக்கம் நம்ம ஜிம்மில் டேவோட மாதிரி எங்கே தாங்க போயிட்டான் டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அங்கே ஒரு பொண்ணு பார்க்குற அம்மா எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு இதை நான் போட்டுக்கோ இப்போ சொல்கிறாங்க. போட்டுக்கோ இதனால போட்டுக்கோ சரியா சொல்கிறாங்க. அவனோட அண்ணனோட மேரேஜ் இல்லையா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்குல்ல சரி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் சொல்லிட்டு இருக்காங்க. டேவ் தங்கச்சி டேயோட ஓகே. இப்போ நம்ம டேவோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ டேவ் நம்ம பார்க்குறாங்க இங்கே பாருங்க ஒன்றா கேட்டு எங்கே தான் போயிட்டு அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டேவோட அப்பா பார்க்குறாங்க ஃபைனலே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பட்டே தான் வந்துட்டே சொல்கிறாங்க. அப்பா அம்மா நான் உங்களுக்கு தனியாக பேசணும்னு சொல்கிறாங்க. என்ன பேசலாம் டைமில் இப்போ உங்கள் வெட்டிங் ட்ரெஸ்ஸை நாங்களே பார்த்து எடுத்துட்டோம் ஓகேவா போய் ட்ரையல் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ட்ரெஸ் நான் சரியில்லைனாக்கா ஃபிட்டிங் சரியில்லைனாக்கா உடனே போய் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அப்பா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. இல்லைப்பா அது அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. என்ன அப்புறம் பார்த்துக்கலாமாங்க பாரு அதான் இம்பார்ட்டன்ட் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு அப்படி நான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ டே நம்ம பார்க்குறாங்க ஜிம்மின் நீர் எப்போ பண்ணுற அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ டே பார்க்குறாங்க என்ன கேட்குறாங்க. இல்லைப்பா மேரேஜ் டைம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு ஒர்க் பண்ண ஒர்க்கில் பண்ண வராது அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. இந்த பக்கம் டேக்னா ஒரு மாதிரி இருக்குது பாருங்க மேலே பேசுங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி எதை சொல்கிறாங்க. இல்லைப்பா நானும் ஃப்ரெண்ட்லேயும் கேட்குறேன் உனக்கு தான் ஒர்க்கில் பண்ண வராது நீ வச்சான பையன் தெரியும் இந்த ஒர்க்கும் உனக்கு பண்ண வராது நீ ஜஸ்ட் ஜாலி ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு பையனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறீங்க இதுவே சொல்லாமல் ஒர்க்லாம் பண்ண வரலமா சரியா சொல்லிட்டு டேவோட அதே சொல்கிறாங்க. அதான் நானும் சொல்கிறேன் அதான் வராது இல்லை இந்த டைம் பண்ணுறப்பா இல்லை மாறிங்க அதான் நான் கேட்டேன் ஒரு டேவும் கூட தான் நான் அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படி அமைதியாக இருக்க பதில் சொல்லவே பயமாக இருக்குது. இப்போ டே பார்க்குறாங்க அப்பா நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படி சொல்கிறாங்க. உங்கள் பாரு டைம் நிறைய ஒர்க் இருக்குது சொல்கிறாங்க. நான் உங்ககிட்ட பேசி ஆகணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ டேவோட தம்பி பார்க்குறாங்க. இப்போ அந்த அவன் போய் இந்த டே பண்ணுறப்போ டேவும் பார்க்குறான். அண்ணா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன் என்னன்னு சொல்லிட்டு என்னாச்சுண்ணா நீங்கள் ஏன் இப்படி கத்துறீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. நான் அப்பா அம்மாட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க பார்க்குறேன் என்னாச்சு டே அங்கே என்ன பேசணும் அப்படி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க அத்தை பெரியம்மா அது சொல்கிறாங்க என்ன பேசணும் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே அம்மா அப்பா சொல்லிட்டு எல்லாருக்கும் முதல் சொல்லிடுவோம் ஓகேவா சொல்கிறாங்க. என்ன பார்க்குறாங்க எனக்கு மேரேஜ் உட்பட சொல்கிறாங்க. என்ன சொல்லி ஷாக் ஆயிடுறாங்க. டேங் என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. அவனுக்கு இந்த மேரேஜ் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா உனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது நீ உன்னோட ஃபேமிலியிலும் செட்டில் ஆக போகிறீங்க அப்படி சொல்கிறாங்க. பாருங்கம்மா எனக்கு அடுத்து கவலையில் சரியா பாருங்க எனக்கு அடுத்து கவலையில் பெரியம்மா அத்தை எனக்கு வந்துட்டு இந்த மேரேஜ் விருப்பம் எனக்கு ஆக்சுவலாக பென்ஸ் மேலே விருப்பமே இன்ட்ரெஸ்டே இல்லை சொல்கிறாங்க. என்ன சொல்லுங்க பாரு அரேஞ்ச் மேரேஜ் அப்படி தான் இருக்கும் அந்த பொண்ணு ரொம்ப லவ் பண்ணுறா அதுவும் அவள் அவ்வளோ பெரிய ஒரு கம்பெனி ஓனரோட பொண்ணு சரியா சொல்கிறாங்க. எனக்கு அவள் ரிச்சஸ்ட் மேனோட பொண்ணு அந்த பொண்ணு மேரேஜ் பண்ணிட்டாக்க உங்களுக்கு ஃபேமிலி செட்டில் ஆகிடும்பா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க பாருங்க டே என்னோட ஃபேமிலி செட்டில் ஆகும் சார் எனக்கு ஹாப்பினஸ் இல்லை எனக்கு அந்த பொண்ணு மேட்ச் பண்ணி விருப்பம் இல்லை அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாங்க. அப்புறம் நான் வேறு பர்சன் லவ் பண்ணுறேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ டேவோட அப்பா டேவோட கணத்தில் ஒன்று ஒரு ஆரம்பிக்கிறாங்க. டே பார்க்குறாங்க பா சொல்கிறாங்க ஜிம்முக்குலாம் பையன் ஜிம் டேவோட ஆரம்பிக்கிறாங்க ஹேண்ட் கொஞ்சம் எடுக்கலான்னு போகிறாங்க டக்குன்னு டைட்டாக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க எதுக்கு போய் அடிச்சுன்னு கேட்குறாங்க. பாரு என்ன பேசிட்டு இருக்க உனக்கு எடுத்துனா சொல்கிறாங்க. பாருப்பா இவங்க பாருங்கப்பா எனக்கு இந்த மேட்ச் கூட ஸ்டார்டிங் உங்களுக்கு சொன்னீங்க ஃபோர்ஸ் பண்ணி ஓகேவா இன்னைக்கு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணிட்டீங்கன்னாக்கா மேட்ச் நடக்கும் ஆனால் அந்த பொண்ணு நானும் ஹாப்பியாக இருக்க மாட்டோம் ஓகே 2 பேர் லைஃப் ஸ்பாயில் ஆகும். ஸோ புரிஞ்சுக்கோங்க ஓகே மேரேஜுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணுறது தப்பு இல்லை மேரேஜ் ஆனதுக்கப்புறம் புரிஞ்சாதான் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் சரியா வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஆமாம் டிவோர்ஸ் ஆகிட்டு ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணி ரொம்பவே கஷ்டம் சரியா அது ஃபேஸ் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது புரிஞ்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ டேவோட ஆண்டியில் பார்க்குறாங்க என்னப்பா டே எனக்கு பேசுகிறேன் உங்கள் அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே அரேஞ்ச் பண்ணியிருக்கா தெரியுமா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க இல்லை ஆண்டி எனக்கு மேட்ச் விருப்பமே இல்லை எனக்கு அடுத்த பர்சன் பிடிச்சிருந்துச்சி அந்த பர்சன்ட்ட லெவல் கன்ஃபியூஸ் பண்ணாமல் தான் கஷ்டப்பட்டேன் நான் ஃபைனல் லெவல் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க நான் அவங்க கூட தான் ஹாப்பியாக இருப்பேன் இல்லை ஹாப்பியாக சமம் தான் லைஃப்பில் மேரேஜில் ஒரு டைம் தான் நடக்கணும் அது நம்ம பிடிச்சவங்க கூட நடக்கணும் அந்த லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தாலும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணலாம் நம்ம பிடிச்சவங்க நம்ம கூட இருந்தாங்க ஓகேவா அதை தாண்டி நம்ம பிடிக்காத பர்சன் மேரேஜ் பண்ணிட்டு லைஃப்பில் எந்த ப்ராப்ளமே இல்லை கூட ஹாப்பியாகவே இருக்காது லைஃப் ஓகேவா எனக்கு அப்படி ஒரு ஹாப்பியான லைஃப் அப்படி ஒரு லைஃப் எனக்கு வேணாம் ஓகே எப்படி சொல்கிறாங்க எனக்கு ஹாப்பியான லைஃப் தான் வேணும் எனக்கு வந்துட்டு எல்லாமே இருந்து லைஃப்பில் ஹாப்பினஸ் மட்டும் இல்லாமல் இருந்தாக்கா அந்த லைஃப்பில் நம்ம வாழ்றதுக்கு மீனிங் இல்லாமல் போயிடும் ஆனால் எனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் கூட இருந்தாங்கனாக்கா லைஃப்பில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தாலும் நான் அதை ஹாப்பியாக ஃபேஸ் பண்ணிடுவேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறேன் என்ன டைம் பேசுகிறேன் நீ எப்படி சொல்கிறாங்க இங்கே பாரு உன் தம்பிக்கு ஒரு நல்ல காலேஜில் வசதி கிடச்சிருக்கு அப்புறம் உன்னோட தங்கச்சிக்கு வந்துட்டு ஃபுல்லாக பிரைட் ஃபியூச்சர் இருக்குது எல்லாமே இதில் தானே சொல்கிறாங்க பாருங்கம்மா தம்பி தங்கச்சி என்ன பண்ண சொல்லி நான் பண்ணுறேன் ஓகேவா உங்களுக்கு என்ன பண்ணுவேன் நான் கண்டிப்பாக ஒரு பையனா ஒரு ஃபர்ஸ்ட் இந்த ஃபேமிலியோட ஒரு எல்டஸ்ட்டு சொன்னால் என்ன பண்ணும்போது எல்லாமே நான் பண்ணுவேன் ஓகேவா நான் யாருக்கும் வந்துட்டு குறை வைக்க மாட்டேன் எல்லாரும் அதெல்லாம் பார்த்துப்பேன் என் டியூட்டியை நான் கரெக்டாக பண்ணுவேன் ஆனால் என்னோட ஃபீலிங்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க ஓகேவா எனக்கு அந்த பொண்ணு மேட்ச் பண்ணிக்க விருப்பமே இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஒரு வாய்ஸ் ஏன் டேயாங்க அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்த்தாக்கா அந்த வென்சன் இருக்கா எனக்கு அவருக்கு டேவோட ட்ரெஸ்ஸோட ஃபிட்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்குறதா வந்திருப்பா இப்போ நம்ம டேங்க் திரும்பி பார்க்குறாங்க வென்சன் சொல்கிறாங்க ஏன் டேயாங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னால சொல்கிறாங்க இல்லை என்ன சொன்னீங்க ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் விருப்பம்னாக்கா நம்ம புரிஞ்சிடணும் டிவோர்ஸ் பண்ணிட்டு சொன்னீங்க சொல்கிறாங்க. ஆமாம் நான் சொன்னேன் ஓகேவா ஆனால் எனக்கு இப்போவே சொல்கிறாங்க இப்போ இந்த மேரேஜ் வேணாம் தோணுது ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நம்ம எப்படி மேரேஜ் பண்ணிக்கிட்டே நமக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு புரிஞ்சு போகிறத விட எனக்கு எப்படி பார்த்தாலுமே ஒரு மேரேஜ் ஆன ஒரு பர்சன் நம்ம தெரியும் நம்ம என்ன வந்துட்டு இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தால் கூட மேரேஜ் ஆன ஒரு பர்சனாக நம்ம மாறிடுவோம் ஓகேவா அப்புறம் நமக்கு இன்னும் ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நிறைய ப்ராப்ளம் வரும் ஓகே நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் எனக்கு எக்ஸ் ஹஸ்பண்டாகவும் ஒரு எக்ஸ் ஒய்ஃபாகவும் அப்படிலாம் நம்ம பற்றி பேசுவாங்க நிறைய விஷயம் இருக்குது ஓகேவா அதில் மைண்ட் அது காம்ப்ளிகேஷனாக இருக்கும்
எனக்கு நான் லவ் பண்ணுற பர்சன் கிடைச்சிட்டாங்க சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குற நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. நான் ஒரு பர்சன் லவ் பண்ணேன், அந்த பர்சன்ட்ட லவ் சொல்லாமல் தான் கஷ்டப்பட்டேன். அவங்க லவ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த வென்சி பார்க்குறாங்க, அந்த பர்சன் ஜிமினா கேட்குறாங்க. இப்போ நம்ம தேவை நமக்கு ஷாக் ஆகுது, என்ன சார் கேட்குறாங்க. அப்படி பார்க்குறாங்க, ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம வென்சி பார்க்குறா, அப்படி வென்சி ஜிமின் டே மயமே பார்க்குறா. ஜிமுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. ஜிம்மு ஹெட் டவுன் பண்ணிக்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, எதுக்காக பயப்படுற அப்படி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. இப்போ நம்ம வென்சி பார்க்குறேன் தெரியும் டே, நான் கெஸ் பண்ணேன் சரி. எனக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு கேர் பண்ணுறதுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் நீங்கள் மற்றவங்களுக்கு கேர் பண்ணுறதுக்கும் ஜிம்மில் கேர் பண்ணுறதுக்கும் நான் டிஃப்ரெண்ட் பார்த்தேன். நீங்கள் பார்க்குற விதம் எனக்கு அது கொஞ்சம் ஃபீல் ஆனிச்சு. ஆனால் சரி நீங்கள் தான் சொல்லிவிட்டே சொல்லிக்கிட்டீங்களா, நான் நல்லது பெருசாக கேட்கல. நான் அப்போயே எனக்கு திங்க் பண்ணேன். சுத்தமாக அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டிவோ அவங்களுக்கு அந்த பையன் அந்த கமெண்ட்டே கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வென்சிங்களாம் ஒரே காலேஜில் படிச்சிருப்பாங்க. ஓகே டிபார்ட்மெண்ட்டு வேறு இப்போ நம்ம ஜிம்முக்கு மாதிரி கேட்க டே ரொம்ப பார்க்குறீங்க. டேயா இல்லை நீங்கள் இவனை லவ் பண்ணுறாரு கேட்குறாங்க. டே பார்க்குறோம், ஆமாம் என் சொல்லிட்டு தான் லவ் பண்ணுறேன். டே சொல்கிறாங்க, உங்கள் பாரு என்ன பண்ணுறேன் நீ வென்சி மார்ச் பண்ணி பரவாயில்ல இவனை மாதிரி பையனாக சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் இவனுக்கு என்ன குறைச்சல அப்படி டே கேட்குறாங்க. உங்கள் பாட்டா இவன் ஃப்ளோட் பண்ணுற எல்லாருக்கிட்டையுமே ட்ரிங்க் பண்ணுவான், இவனுக்கு ஃபேமிலிக்கு தெரியுமா தெரியாது தெரியுமா அப்படி சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க, இவன் ஜஸ்ட் ரிச்சான பையன் அவ்வளோ தாண்டி அப்படி என்ன இருக்குது அப்படி கேட்குறாங்க. எந்த திறமை இருக்குது அவனுக்கு பொறுப்பாக எதுவுமே தெரியாது தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம டேவோட அப்பா பார்க்குறாங்க, பாரு உனக்கு வென்சி தான் கரெக்ட் ஓகேவா, நீ வென்சி மேட்ச் பண்ணிட்டா மட்டும் தான் லைஃப் நல்லாயிருக்கும், உன் லைஃப்பும் சரி உங்கள் ஃபேமிலி சரி நல்லாயிருக்கும். நீ அது யோசிச்சு பேச ஓகேவா சொல்லுங்க. அவ்வளோ பெரிய விஷயம் தான் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன்ப்பா லைஃப்பில் லவ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா அப்படின்ட்டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் லவ் இம்பார்ட்டன்ட் அதுவும் என் ஜிம்மிங் சரியா, நீங்கள் என்ன தெரியும் உங்களுக்கு ஜிம்மை பற்றி கேட்குறாங்க. ஆமாம் ஜிம் டே நம்ம பார்க்குறாங்க. டேங்க சரி என்னமா தெரியும் அவனுக்கு பற்றி உங்களுக்கு சொல்கிறாங்க. ஃப்ளட் பண்ணனா ஏன் ஃப்ளட் பண்ணுறது தப்பு, நான் கூட ஃப்ளட் பண்ணுவேன் சொல்லிட்டே சொல்கிறாங்க. உங்கள் பாரு என் கோய் சார் சொல்கிறேன் நான் ஃப்ளட் பண்ணுவேன் அவங்ககிட்ட மட்டும் அப்போ சொல்கிறாங்க. இப்போலாம் நான் அமைதியாகிட்டாங்க, நான் கூட ஃப்ளட் பண்ணுவேன் சரி. என் ட்ரிங்க் பண்ணுறது ஒத்துக்காதான் ட்ரிங்க் பண்ண மாட்டேன், அவன் ட்ரிங்க் பண்ண பிடிக்கும் ஜஸ்ட் ட்ரிங்க் பண்ணுவான். ஆனால் சேம் டைம் யாரையும் ட்ரிங்க் பண்ணி ஹர்ட் பண்ண மாட்டான், அவனுக்கு பேட் வேர்ட்ஸ் பேச பிடிக்காது பேச மாட்டான் சொல்லிட்டு ஜிம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அமைக்கிறாங்க. அவர்கிட்ட இருக்கிற எல்லா ப்ளஸ் பாயிண்ட் மட்டுமே சொல்கிறாரு. அவங்ககிட்ட இருக்கிற மைனஸ் பாயிண்ட்டை நீங்கள் பார்க்கணும். மைனஸ் பாயிண்ட் எதுவும் சரி, எல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் தான் நான் பார்க்குறேன் ஓகேவா. குட்டாக ப்ளஸ்ஸோ மைனஸோ சரி அவன் எனக்கு மட்டும்தான், ஆனால் அவனுக்கு மட்டும்தான். அவன் நினச்சிட்டா எப்படி ஒரு பர்சனாலும் பேசலாம் பரவாயில்ல பண்ணலாம் ஓகேவா. அவன் எனக்கு மணி வந்து யூஸ் பண்ண மாட்டான், அவன் ரிச்சான பையனுக்காக யார்ட்டையும் அந்த மணி இன்ஃப்ளூயன்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டான் ஓகேவா. அவன் எப்போ சிம்பிளாக இருப்பான், எனக்கு அவன்கிட்ட பிடிச்சி அதுதான் ரொம்ப பிடிக்கும். அவன் ஏன் இப்படி இருக்கான்னு தெரியுமா, அவன் பேரண்ட்ஸ் சின்ன வயசில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் ரூல்ஸ். அவனுமே சின்ன வயசில் வேறு மாதிரி ஒரு பையன் தான், ரொம்ப குழந்தை மைனஸான ஒரு பையன் தான். அப்படி இருந்து அவனுக்கே வந்து லைஃப் வெறுத்து போயிடுச்சுனால தான் அவன் கொஞ்சம் சேஞ்ச் ஆனான் ஓகேவா. அப்படி தான் வந்து ஒரு தப்பு பண்ண மாட்டேன், நான் கூடவே தான் இருப்பேன், நான் பார்த்துருக்கேன் சரியா. எனக்கு மற்றவங்ககிட்ட என் ஜிம்மை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண எதுவும் இல்லை. எனக்கு என் ஒய்ஃப் பற்றி தெரியும் சரியா சொல்கிறாங்க. ஒய்ஃபாக சொல்லிட்டே அப்பா பார்க்குறாங்க. ஆமாம் நான் ஒய்ஃபாக தான் பார்க்குறேன் ஓகேவா. நான் மேரேஜ் பண்ணிட்டா இவன் மட்டும் தான் பண்ணிப்பேன், லைஃப்பில் வாழ்ந்து அவன் கூட மட்டும் தான் வாழ்வேன் சரியா. யாரு கூடயும் நான் வாழ மாட்டேன். நீங்கள் மேரேஜ் எனக்கு ஃபோர்ஸ் கூட பண்ண வச்சா கூட பண்ணி வச்சா கூட நான் அவங்க கூட லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் ஓகேவா. ஜஸ்ட் அவங்க எனக்கு பேர் ஒய்ஃபாக இருக்கலாம், மற்றபடி என்னோட ஹார்ட்டில் இடம் பிடிக்கணும் சரி. என்னோட மனசு இடம் பிடிச்சதே மட்டும்தான். ஜஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் மனசு இருக்க போதும் அவங்க மட்டும் தான் ஓகேவா. அவங்க கூட அவங்ககிட்ட யாரோ பிடிக்கும் நினச்சாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக பார்த்து சும்மா இருக்க மாட்டேன். டே சொல்கிறாங்க, என் லைஃப் இது வரைக்கும் மற்றவங்களுக்காக வாழ்ந்துக்க இப்போ எனக்காக வாழ நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்லி வாழ விடுங்க அப்போ சொல்லி கேட்கவும். இப்போ டேவோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே பார்க்குறாங்க. டே அங்கே என்னப்பா பேசுகிறா, உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு பிளேஸில் அவங்க கூட்டு வந்தாங்க, படிக்க வைக்கிறதுக்காக நல்லா இருக்குன்னு கூட்டு வந்தாங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, நானே அப்பா அம்மா கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு தானே படிக்கவே பார்ட் டைம் போனேன், எல்லாமே கஷ்டப்பட்டு எல்லாமே ஃபர்ஸ்ட் ரேங்க் சொல்கிறாங்க. எல்லாம் எதுக்காக ஏன் அப்பா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க லைஃப் நல்லா இருக்கணும், அவங்க ஃபியூச்சர் நல்லா பார்த்துக்கன்னு சொல்லிட்டு இப்போவும் நான் வந்து நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் ஓகேவா. எல்லாருமே படிக்கும்போது ரொம்ப ஜாலியாக பண்ணாங்க லைஃப், நான் மட்டும் தான் வரேன் கூட. ஏன்னா என் ஃபேமிலி நல்லா இருக்கும், என் ஃபேமிலி சஃபராக கூட சொல்லிட்டு என் தம்பி தங்கச்சி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கணும் எல்லாம் பெனிஃபிட் என் தம்பி தங்கச்சி தான் கொடுத்தேன் சரியா. எனக்கு நான் ஃபர்ஸ்ட் பையனாக இருக்கேன், எல்லாத்தையும் நான் நான் ஹோல்டு பண்ணு நினச்சேன், ஃபேமிலி ஹோல்டு பண்ணு நினச்சிட்டு இருந்தேன். எல்லாமே கிடைக்காது. என்னோட ஹாப்பினஸ் என்ன, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல சொல்லிட்டு நீங்கள் கேட்கவே இல்லைப்பா. அட்லீஸ்ட் அந்த மேரேஜ் விஷயத்த கூட நீங்கள் எனக்கு ஒரு விருப்பம் இருக்கான கூட கேட்கவே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸ் எடுத்து விருப்பம் இல்லை தெரியும். பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கணுன்றது விஷயம் இல்லை, எனக்கு மாடலிங் பண்ணது ஆசை, மாடலிங் தான் கரியர் நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் படிக்க சொன்னீங்க, ஆனால் உங்களுக்காக அது படித்தேன் சரி. உங்கள் ஃபேமிலிக்காக நேரம் நீங்கள் சொல்கிறத படிக்கிறது தவிர நான் எனக்கு பிடிச்சதும் பண்ணதில்லை. ஆனால் இவங்க மட்டும் தான் சொல்லுவேன், நீ உனக்கு பிடிச்சது பண்ணிட்டே நம்ம கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட மணி இருந்தாலும் இல்லாட்டியும் என்கிட்ட என்ன இருந்தாலும் இல்லாட்டியும் சரி என்கிட்ட நான் எப்படி இருந்தாலும் சரி அவங்க கூட இருப்பான் அப்படியே சொல்கிறாங்க. அப்போ பார்க்குறாங்க, அங்கே பாரு என்ன பண்ணி பையனை மாற்று அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திரும்பி பார்க்குறேன் அங்கிள் சொல்லிட்டாங்க, பாரு என்ன பண்ணி பையனை மாற்றுறாங்க பாரு, என் பையனுக்கு சண்டை ஒய்ஃப் வரதுக்கு தகுதி நமக்கு இல்லை சரியா சொல்கிறாங்க. என் பையன் பேசாமல் பாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அப்பா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க டே பார்க்குறாங்க அப்பா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. நீ அமைதியாக இருங்க பாரு, உனக்கு வந்துட்டு என் பையன் கொஞ்சம் கூட என் பையனுக்கு கொஞ்சம் பொறுத்துமே இல்லாத ஒருத்தம் சரியா, உன்ட்ட மணி இருக்காது தாண்டி எதுவுமே இல்லை தர்ஷனி புரிஞ்சுக்கோ, பையன் லைஃப் விட்டு போயிடு, எனக்கு டாக்டர் இல்லைனாக்கா வென்சி மட்டும் விட்டு ரசனி போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க பாருப்பா நீ இருக்கு ஜிம்மோட டேவோட ஃப்ரெண்டு
சொல்லிட்டு நினைச்சா நான் அமைதியாக விட்டேன். நீ எப்படி தானே பரவாயில்ல சொல்லிட்டு நான் அது ஃப்ரெண்டு எப்படி தானே சொல்லிட்டு தான் விட்டுட்டேன். பார்ட்னராக இல்லை என்னால் கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ண முடியாது. என் பையனுக்கு பார்ட்னராக தயவு செஞ்சு போயிடுங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ டேவோட தங்கச்சி பார்க்குறாங்க. ஆனால் டேவோட தங்கச்சி கூட மனசு வர மாட்டேங்குது. ஏன் அப்படின்னாக்கா அவளுக்கு வந்து தெரியும் ஜிம்மோட எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவளுக்கு தெரியும். அதனால பார்த்துட்டு இருக்கா நீ ஜிம் ஹேங்க தான் லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன். ஆமாட்டியா எனக்கு ஜிம்மில் தான் பிடிக்கும், எனக்கு அவனை மட்டும் தான் பிடிக்கும் டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே வந்து பார்க்குறான்னா உங்க பாருங்க நீங்கள் வென்சி கரெக்டாக அவங்களை மேட்ச் பண்ணி தான் லைஃப் நல்லாயிருக்கும் சரியா. எனக்கு காலேஜ் அட்மிஷன் கிடைச்சது எல்லாமே அவங்கள தான் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வென்சியை மேட்ச் பண்ணிக்கோங்க பாருங்க ஜிம்மி நான் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் தர்ஷன் அண்ணன் விட்டு போயிருங்க அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு டேவோட அப்பா சொல்கிறாங்க. அவங்க டேவோட தம்பி சப்போர்ட் பண்ணி இப்போ நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஆமாப்பா கரெக்ட் எங்க பாரு ஜிம்மி நீ தர்ஷன் டேவ் லைஃப் விட்டு போயிருப்பா அந்த பொண்ணு தான் கரெக்டாக இருப்பா. அவங்க மேரேஜ் கூட அரேஞ்ச் ஆயிடுச்சு. அவங்க எவ்வளோ பிரச்சனை ஃபேமிலி தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ ரிலேட்டிவ்ஸ்க்காரங்க தெரியல டே ஜெயின்னு எவ்வளோ பெரிய ஃபேமிலி அந்த ஒரு பையன் சொல்லிட்டு இப்போ நம்ம டே பார்க்குற ஆண்டி என்ன பேசுறீங்க உங்களுக்கு பார்க் குரூப் தெரியுமா சொல்கிறாங்க. அந்த கொரியர் நம்பர் 1 குரூப் சொல்கிறாங்க. அதில் ஒரே பையன் தான் ஜிம்மில் நான் சொல்கிறாங்க. இதில் பார்க்குறீங்க என்ன அப்படி ஸ்டாக் ஆயிடுறாங்க. ஜிம் வந்து அதை பற்றி எங்கேயுமே அவர் ஐடென்டி வந்து ரிவீல் பண்ண மாட்டாரு. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ அவங்க டே வந்து பார்க்குறாங்க. அதுக்கு என்ன அங்கே பாரு உங்களோட அப்பாவும் உங்களுக்கு எவ்வளோ ரூல்ஸில் பிடிச்சிருக்காரு. எனக்கு வந்து உங்கள் ஃபேமிலி வேணாம் ஓகேவா, எனக்கு வென்ஸ் தான் வேணும் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்களும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு அவங்க ஃபேமிலியில் மேட்ச் பண்ணி கொடுத்தா தான் ஹாப்பியாக என் பையனும் ஹாப்பியாக போய் எங்களுக்கு லைஃப் செட்டில் ஆகும். நீங்கள் வந்து போயிடு அப்படி சொல்லிட்டு என் பையனோட பையன் ஹேண்ட் ஃபஸ்ட்டு விடு அப்படி சொல்லிட்டு விட அம்மா ஜிம்ல ஹேண்ட் தட்டி வராங்க. டே அப்படியே எப்படி அந்த ஹேண்ட் விட்டுட்டு அவர் அப்படியே செஸ்டோட ஹோல்ட் பண்ணிடுறாரு. ஜிம்ல தெரிவித்து அவர் செஸ்டோட ஹோல்ட் பண்ணிடுறாரு. இப்போதான் பார்க்குற ஷாக் ஆயிடுறாங்க. வென்சி பார்க்குற அங்கே பாருங்க மேரேஜ் சொல்கிறாங்க. பாருங்க வென்சி இப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம் தப்புன்னு இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ மேரேஜ் பண்ணால் கூட ஆஃப்டர் மேரேஜ்க்கு நீங்கள் தான் கஷ்டப்படுங்க சப்போர்ட் ஆகும் சரியா. ஸோ டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம வென்சி பார்க்குற சொல்கிறீங்க இப்போ நீங்கள் மேரேஜ் ஸ்டாப் பண்ணால் பெரிய ப்ராப்ளம் ஆகாது ஓகே உங்களுக்கு பெட்டர் லைஃப் இருக்கும் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. என்னால் ஃபீலிங்ஸோட உங்களோட ஃபீலிங்ஸோட ப்ளே பண்ண முடியாது. நான் இது வரைக்கும் நினச்சிப்பேன் எனக்கு இவனுக்கு எவ்வளோ ஃபீலிங்ஸ் வராது நினச்சி தான் இவ்வளோ டேஸ் வந்து இந்த மேட்ச்சுக்கு ஓகே சொன்னேன். அப்படி உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கிளியராக கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் ஓகேவா. எனக்கு உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வராது எனக்கு இது இல்லை மேரேஜ் விருப்பம்னு சொல்லிட்டு தான் சொன்னேன் ஓகே. அப்புறம் மேட்ச்சுக்கு அப்புறம் வேணா மேபி நான் ட்ரை பண்ணுறதா சொன்னேன் தவிர ஸ்டாக் கூட சொல்லலை. ஏன்னா எனக்கு வந்துட்டு நம்பிக்கை இல்லை என் மேலே நம்பிக்கை இல்லை. என்னால் இவன் மறக்க முடியாது சொல்லிட்டு எனக்கு தெரியும் ஓகேவா. அதனால தான் நான் வந்துட்டு சொன்னேன் நீ எப்படி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு அவனுக்கு என்ன லவ் இருக்குன்னு தெரியும். நான் எப்படி எடுத்து தர முடியும் அப்படியே சொல்கிறாங்க. இது வரைக்கும் லைஃப்பில் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிக்க சரியா. இந்த விஷயத்தில் லைஃப்பில் சாக்ரிஃபைஸ் பண்ணவே மாட்டேன் ஓகேவா. அது லைஃப்பில் சாக்ரிஃபைஸ் பண்ண மாதிரி ஆகிடும். லைஃப்பில் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாக்கா அப்படி எதுக்கு நான் வாழணும் அப்படியே கேட்குறாங்க. ரொம்ப பார்க்குறேன் ஏங்க நீ அப்படி பேசுகிறாரு கேட்குறாங்க. மனது பேசுகிறா சொல்கிறாங்க. ஏன்னா எங்க ரொம்ப குவைட்டாக இருப்பார் அப்படி யார்ட்டும் பேசவே மாட்டார் அவர். இப்போ நம்ம பார்க்குறாங்க எங்க பார்த்துட்டாங்கம்மா இது வரைக்கும் நான் நீங்கள் சொல்கிறதாம கேட்டிருக்கேன் சரியா. நீங்கள் சொல்லி எங்கள் தம்பிக்கு விட்டு கொடுத்தே தங்கச்சி விட்டு கொடுத்தே அப்படின்னு சொல்லுவீங்க. நானும் எல்லாமே பண்ணுவேன் தெரியுமா. எனக்கு அவங்க தங்கச்சி சின்ன பசங்க அவங்க ஹாப்பியாக இருந்துருக்காங்க. என்னோட எல்லா ஹாப்பினஸ் விட்டு கொடுத்துருக்கேன். நான் இப்போ நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் ஓகே. ஒரு அண்ணனா தங்கச்சிலாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கப்புறம் லைஃப்பில் இருக்க ஒரே ஒரு ஹாப்பினஸ் மட்டும் ஓகே இவங்க விட்டு தர முடியாது மாட்டே சொல்கிறாங்க. அப்போ பார்க்குறாங்க பாரு சொல்லிட்டு டேவோட ஜிம்மில் பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு தர்ஷினி புரிஞ்சுக்கோ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க போக சொல்கிறாங்க. ஜிம் ஒரு ஸ்டெப் எடுத்துக்கிட்டு போகிறாங்க. டே வந்துட்டு அப்புறம் டைட்டாக கிரிப் பண்ணுறாரு. ஒரு ஸ்டெப்பு நகர் கூட வர மாட்டாரு. டே பார்க்குறாங்கப்பா அங்கேருந்து போனால் நான் அவங்க கூட போவோம் சரியா சொல்கிறாங்க. அவன் என்னட்டு போக மாட்டான் அப்படியே சொல்கிறாங்க. இப்படியோட பார்க்குறாங்க பாருட்டு எங்க இருந்தாலும் சடனாக அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படி சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க அப்படியே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க சரி ஓகே ப்ராப்ளம் இல்லை அப்படி சொல்கிறாங்க. என்ன ப்ராப்ளம் இல்லை ஓகேவா. இப்போட்டே போயிட்டு அவர் ரூம் போகிறார். ஜிம்மு விட்டு தான் ரூம் போயிருப்பாரு. போயிட்டு அவர் திங்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே நான் ஏன் பண்ணி வாங்கினதுப்பா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அந்த ட்ரெஸ் இப்போ போட்டுக்கு வேர்ப்படுற ட்ரெஸ் கூட எல்லாமே நான் ஏன் பண்ணி வாங்கினது ஓகேவா சொல்கிறாங்க. அப்புறம் இந்த கிரெடிட் கார்டு இந்த ஒரு கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க. இந்த கார்டில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேவா. இது எல்லாமே உங்களுக்காக வச்சுக்கோங்க. உங்களுக்காகவும் தம்பி தங்கச்சி ஒரு செலவுக்காக வச்சுக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்குறேன் என்னட்டே காலேஜ் படிக்கும்போது ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பண்ணியிருப்பாரு. பண்ணி அதை ஒரு கம்பெனிக்கு சேல் பண்ணியிருப்பாரு. அப்போ அவருக்கு நிறைய மணி வந்திருக்கும். அதில் கொஞ்சம் சேவிங்ஸ் வந்து அவங்களுக்கு அவங்க ஃபேமிலிக்காக அவர் கொடுத்துருப்பாரு. இப்போ நம்ம பார்க்குறேன் என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. பாருங்கப்பா இது வரைக்கும் எனக்கு நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க இதில் சொல்கிறேன் படிக்கிறதுக்காக நான் பெஸ்ட்டாக படித்தா தான் ஃபேமிலி எல்லாருக்கும் சொல்லிட்டு. ஆனால் நான் வந்துட்டு நான் நல்லா படித்தேன் தாண்டி எனக்கு சில சேவிங்ஸ் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்துட்டு சில ப்ராஜெக்ட்லாம் பண்ணி சேவ் பண்ண மணி தான் இது ஓகேவா இது நீங்கள் வச்சுக்கோங்க சொல்லிட்டே சொல்கிறாங்க. டேங்க் சொல்கிறாங்க. பார்ட் டைம் ஒர்க் பண்ண மணி கூட உங்களுக்கு தான் கொடுத்தேன் வீட்டில் இந்த மணியும் உங்களுக்கு இருக்குது ஓகே. உங்களுக்கு இன்னும் எவ்வளோ கேளுங்க நான் கொடுக்குறேன் ஓகே. ஒரு பையன் என்ன பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணுறேன். ஆனால் லைஃப்பில் ஹாப்பினஸ் வந்து பிடிச்சாருங்க ஓகேவா சொல்கிறாங்க. டேங்க் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நான் அவங்க கூட இருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு இந்த பையனுக்காக சொல்கிறாங்க இவனுக்காக பார்க்குறாங்க. இப்போட்டே பார்க்குறாங்க பையனுக்காக நான் சரியா இவங்களாம் லைஃப் லைஃப் கூட பார்க்க முடியாது புரிஞ்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு ஏதாச்சும் ஹேண்ட் பிடிக்கிறாங்க போலமா சொல்கிறாங்க. மின்சி சாரி சொல்லிட்டே சொல்கிறாங்க. மின்சி பார்த்து டேங்க் சொல்கிறாங்க. சாரி ஓகேவா இப்போ அந்த மேரேஜ் நடந்தாலும் வச்சுக்கேன் லைஃப்பில் நீங்கள் தான் கஷ்டப்படுங்க ஓகே. இப்போ உங்களுக்கு அந்த பெயினில் இருக்கிற இந்த பெயினை விடவும் ஆஃப்டர் மேரேஜ் மேபி நீங்கள் மேரேஜ் பண்ணுறாங்க அந்த பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகே. இன்னொரு பர்சன் மனசில் ஓடு பண்ணிட்டு உங்க கூட லைஃப்பை வாழ முடியாமல் ரொம்ப கஷ்டப்படும் ஓகே. நம்ம ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் இருக்கும் உங்கள் வீட்டுக்குள்ளே லைக் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி இருக்கும் ஓகேவா. அது வேண்டாம். நான் இப்போ எனக்கு எந்த முடிவு எடுக்கிறது நல்லது நினைக்கிறேன் ஓகே. என் லைஃப் சரி உங்கள் லைஃப் சரி ஹாப்பியாக இருக்கும். இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போகும் கரெக்டாகிடும் அப்படி சொல்லிட்டு நம்மளே தான்
இவங்க கூட்டிட்டு அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் டேவிட் பார்க்குறாங்க, ஏன் அவங்க அப்பா கூப்பிட்றாங்க டேத்துக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. பாரு நீ மட்டும் உனக்கு கூட்டிட்டு போனா இதுக்கப்புறம் உனக்கு எங்களுக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே இருக்காது அப்படியே டேவிட் அம்மா சொல்றாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, அம்மா சொல்றாங்க, ஒருவேளை நீ இந்த பையனை கூட்டிட்டு இந்த டோர் விட்டு வெளில போகணும்னு வச்சுக்கேன், திரும்பி ரிட்டர்னுக்கு அந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது சரியா, உங்களுக்கு உனக்கும் எங்களுக்குள்ள நம்ம ரிலேஷன்ஷிப் கட் ஆயிரும் அப்படி டேவிட் அம்மா சொல்றாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, அம்மா சொல்றாங்க, நல்லா யோசிச்சுக்கோ ஓகேவா, ஜிம்மினா இல்லை நாங்களா அப்படி கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க, ஜிம்மி இந்த அம்மா அப்படி சொல்றாங்க, டேங்க சொல்றாங்க. டே எதுவுமே சொல்ல திரும்பவே இல்லை, அப்படியே ஜிம் வாசல் பிடிக்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி இருக்கு. டே அப்படி சொல்றாங்க, டே எதுவுமே சொல்ல அப்படி ஜிம்ல அனுப்பிச்சு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிம்ல அப்பாவுக்கு ஒரு கால் வந்துச்சுட்டு அது மாதிரி உங்க பையன் வந்து அவன் ஜிம்க்கு முன்னாடி எப்பவும் சொல்லியிருப்பாங்க ஓகேவா, அவர் என்ன பண்ண சொல்லி பார்க்கறதுக்கு. இப்போ அவங்க வந்து விஷயத்த சொல்லியிருப்பாங்க. இந்த பக்கம் டேவிட் அப்போ கரெக்டாக டேவ் ஜிம்ல டேவிட் வீட்டுக்கு வெளில வரும்போது கரெக்டாக அவங்களோட கார் வந்து நிற்கிது. நம்ம டேவிட் அப்பா ஜிம்ல அப்போட கார் நிற்கிது. ஜிம் பார்க்குறாங்க, ஜிம்ல அப்பா அம்மா 2 பேரும் வந்து இறங்கிட்டு இருக்காங்க. கூட அவங்க மேனேஜர் அப்பா இருக்காங்க. ஜிம்மின்னு சொல்றாங்க, பா சொல்றாங்க, என்ன பண்ணிருக்கா அப்படி கேட்குறாங்க. பா சொல்ல என்ன பண்ணிருக்கா அப்படி கேட்குறாங்க. அதே சொல்றாங்க, என்ன பண்ணிருக்க, என்ன பண்ணிருக்கு தெரியல உனக்கு சொல்றாங்க. அது சொல்றாங்க, எதுக்காக நீ கூட நின்றுருக்க, எதுக்காக அவன் மேரேஜ் ஸ்டாப் பண்ண, என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படி கேட்குறாங்க. எதுக்கு அவன் டேவிட் மேரேஜ் ஸ்டாப் பண்றேன், எதுக்கு டேவிட் ஹான பிடிச்சிருக்கா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, பிகாஸ் ஐ லவ் ஹிம் பா சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம்ல கணத்துல ஒரு ஸ்லாப் பண்ணி எப்படி நம்ம டேவிட் அப்பா டேவிட் வச்சிருப்பாங்க அதே மாதிரி ஜிம்ல அப்பா ஜிம்ல ஸ்லாப் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம டே வந்து தடுப்புக்குள்ள நம்ம ஜிம்ல அப்பா அடிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, பா சொல்றாங்க, என்ன அடிச்சிருக்காங்க பாரு, நீ ஒரு மில்லியனோட பையன் சரியா, நீ வந்துட்டு போய் மிடில் கிளாஸ் பையன் அதுவும் இவனை போய் சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்கப்பா, ஏன் பட்டியை பத்தி ஏன் பற்றி பேசுறீங்க சொல்றாங்க. பாரு அழகா இருக்கலாம் சரி, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நல்லா படிக்கலாம் டாப்பரா இருக்கலாம், ஆனா அவன் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் கொஞ்சம் கூட செட் ஆகாது தெரியுமா டேவிட் அப்பா சொல்லி ஜிம் அப்பா சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்கப்பா, எனக்கு ஸ்டேட்டஸ் வேறு விஷயமே இல்லை, எனக்கு டேவ் பிடிச்சிருக்கேன், டே கூட தான் ஹாப்பியா இருப்பான், என் மனசுல என்ன இருக்கு சொல்லிட்டு அவனால மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும் அவங்க ஜிம் சொல்றாங்க. சரி அவன் ஜிம் பார்க்குறாங்க, பார்ப்பா ஜிம்மி நீ ஒரு குழந்தை மாதிரி சரியா உனக்கு அது புரியாது, தரிசனம் புரிஞ்சுக்கோ, உனக்கு பிடிச்ச வேணாங்க இருக்க விட டேஸும் சரியா, நீ ஃபேமிலி ரூல்ஸ் பிடிக்காம தான் வீட்டு விட்டு வந்தேன், அதுக்கப்புறம் பிடிக்கிறதா இப்போ இருக்கட்டும் சரி, நாங்கள் எதுவும் இன்டர்ஃபியர் ஆகலையே சரியா, ஆனால் இந்த விஷயம் எங்களை அலோவ் பண்ண முடியாது சரியா, நீ எங்கள் ஒரே பையன், உனக்கு நாங்கள் எங்கே கொஞ்சம் வர மேரேஜ் பண்ணி வைப்போம், நாங்கள் சொல்கிறோம் கேட்டே அவங்க காலம் பாபு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறோம்மா சொல்கிறாங்க, டேவிட் ஹேண்ட் விட்டு வா சொல்லிட்டு டேவிட் அம்மா ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இல்லைம்மா எனக்கு டே தான் லைஃப் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உங்கள் பாரு சொல்கிறாங்க, இப்போ டேவோட அம்மா வெளில வராங்க, உங்கள் அப்பா டேங்க அப்படி கூப்பிட்றாங்க, ஆனால் டே திரும்பவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு அம்மா சொல்லிட்டாங்க, யார் வீட்டுக்கு போனால் உனக்கு எவ்வளோ சொல்லிட்டு அதனால திரும்ப மாட்டாரு. இப்போ டேவோட அம்மா டேக்கு வெளில வராங்க. பாதி போன சொல்கிறேன், அந்த பையனை உங்கள் அப்பா கூட போக விட்டு சரியா, நீ வென்ஸ்டே மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் டக்குன்னு அவங்க அம்மா ஜிம்ல ஹேண்ட் போயிட்டாங்க. ஜிம்ல அவங்க அம்மாவோட ஹேண்டை தட்டி விடுறாங்க. அம்மா உங்கள்ட்ட எத்தனை மேரேஜ் இருக்காம்மா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும், எனக்கு இந்த லைஃப் பிடிக்கலாமா சொல்லி உங்கள்கிட்ட எத்தனை சொல்லிக்கும் தெரியுமா, எனக்கு கொஞ்சம் மாதிரி சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நான் ஜப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் ஸ்லிம் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு பிடிக்காத ஃபுல்லாக கொடுத்தீங்க தெரியுமா, என்னை நீங்களே ஒரு அம்மாவும் ஒரு குழந்தை நீங்களே ரசிக்காதப்போ ஏம்மா எப்படி அந்த லைஃப் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டாங்க. நான் எப்படி இருந்தாலும் ரசிச்ச ஒரு பர்சன் இவங்க தான்மா, நான் எப்படி நான் அக்செப்ட் பண்ணி ஒருத்தவங்க லவ் பண்ணும்போது இவங்க மட்டும்தான் சரி, ஃப்ரெண்டாவோ இல்லை எனக்கு பாய் ஃப்ரெண்டாக லவ் பண்ணி இவங்க மட்டும் தான் ட்ரூவா சரி, எனக்கு என் லைஃப்பில் ட்ரூவாக அந்த ஒரு பசங்க மட்டும்தான், இவனை தாண்டி ஒரு பர்சனே லைஃப்பில் நினச்சி கூட பார்க்க முடியாதுமா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நம்ம பார்க்குறாங்க, பாரு பா சொல்கிறாங்க, நீங்கள் என்னை ஃபோர்ஸ் பண்ணி என்னை வந்து திருச்சி கூட்டிகிட்டு போயிட்டு வேறு ஒரு பர்சன் மேட்ச் பண்ணி வச்சா கூட யார் கூட வாழ மாட்டேன் சரியா, நான் ஒய்ஃபாக இருக்குன்னு நினைக்கிறது என் டேக்கு மட்டும்தான் சரியா, என் டேவை தவிர வேறு யாரு கூடயும் என்னால் வாழவே முடியாது ஜிம்னு சொல்கிறாங்க. இவனை டேவோட மெமரிஸ் கூட கூட வாழ்வனே தவிர நான் டேவ் மறந்துட்டு ஒரு பர்சன் கூட என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாதுமா, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, என் லைஃப்பில் எனக்கு ஹாப்பினஸ் வேணும், அது என் ஜிம் டேக்கிட்டு மட்டும் தான் கிடைக்கும், ப்ளீஸ் விட்டுருங்க ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் அப்போ பார்க்குறாங்க, பாரு நீ இந்த பையனை மேட்ச் பண்ணிச்சுக்கேன் கண்டிப்பாக ரெகுலேட் பண்ணுவோம் சரியா, அவனுக்கு செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்ல அப்பா சொல்லிட்டாங்க. டே பார்க்குறாங்க, பாருங்க எனக்கு உங்களோட உங்கள் பையனை பற்றி நல்லா தெரியும் சரியா, நீங்கள் அவன் மனசு கொஞ்சம் கூட புரிஞ்சு வச்சுக்கலாம், நான் புரிஞ்சு வச்சிருக்கேன் சொல்லிட்டு டே சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம்ல அப்பா பார்க்குறாங்க, நான் உங்ககிட்ட பேசுகிறேன், என் பையன் ஃப்ரெண்டாக வரைக்கும் ஓகே சரியா, தாண்டி லிமிட்டை நீ கிராஸ் பண்ணாத, என் பையன் சொல்கிறாங்க. பாருங்க என்னைக்குமே உங்கள் பையனோட மணிக்காக உங்கள் பையனை பண்ணதே கிடையாது சரியா, அது உங்கள் பையனுக்கு தெரியும் எனக்கு தெரியும், மற்றவங்களாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அவசியமே கிடையாது அப்படியே சொல்கிறாங்க. இப்போ டேவோட அம்மா பார்க்குறாங்க, பாருட்டே நீ கண்டிப்பாக ரெகுலேட் பண்ண மாட்டேன், இந்த பையன் உனக்கு ஒய்ஃபாக இருக்குது தேசமான பாசம் இல்லட்டே எப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, அதை நீங்கள் சொல்லாதீங்க சரியா, எனக்கு தெரியும் என் ஒய்ஃப் கூட என் ஜிம்ல என்னை எப்படி பார்த்துப்பான்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் எப்படி எனக்கு கேர் பண்ணுவான்னு சொல்லிட்டு, அவன் எனக்கு ஒய்ஃபாக இருக்க மட்டும் இல்லை எனக்கு எல்லாமே இருக்குது, அவன் மாதிரி டிஸ்வான பாசம் ஓகேவா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்ல பார்க்குறாங்க, பாரு ஜிம்மி நீ கண்டிப்பாக அந்த மேட்ச் ரெகுலேட் பண்ண சரியா, ஒன் டே நீ வந்து நம்ம வீட்டுக்கு வந்து இப்போ அப்பா நான் தெரியாமல் தப்பான்ட்டேன், நான் டேவை நம்ம போயிருக்கக்கூடாது அது அப்படின்னு அக்செப்ட் பண்ணி சார் நீயே சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, நான் இருக்கிறது நடக்காது அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, எனக்கு அப்படி சுச்சுவேஷன் வரவே வராது பையன் டே வரவிட மாட்டான், அப்படி சுச்சுவேஷன் வந்தால் கூட நான் அவங்க தேடி வரவே மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அப்படி சுச்சுவேஷன் வரவும் விட மாட்டாங்க டே ஜிம் சொல்ல உன் டே ஜிம்ல அப்பா பார்க்குறாங்க, நீ என்ன பண்ணி பையனை அந்த மாதிரி மாத்திர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா கேட்குறாங்க. ஜிம்ல அப்பா கேட்குறான் டே பார்த்து. இப்போ நம்ம டே பார்க்குறேன், டேவோட அப்பா பாருங்க உங்கள் பையனை இதை பண்ணி பையனை மாற்றிட்டான், என் பையன் கரெக்டாக இருந்தா எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாக இருந்தான், உங்கள் பையனை இது பண்ணி மாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு
டேவிட் அப்பா சொல்லிட்டாங்க ஜிம் அப்பா பார்க்குறாங்க உங்கள் பையனை இதை பண்ணிட்டான் என் பையன் ஒரு பையனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போடுறாங்க. இந்த பக்கம் ஜிம் டேவிட் பார்க்குறாங்க பாருங்க நீங்கள் எங்களால் சண்டை போட தேவையில்லை எனக்கு என் டே தான் ஹாப்பினஸ் என் டேக்கு தான் ஹாப்பினஸ் சொல்லிட்டு சொல்லிட்டு எங்களால் என் லைஃப் அழகாக வாழ முடியும்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் அப்பா பார்க்குறாங்க அங்கே பாரு அவன்கிட்ட என்ன இருக்குது ஒரு மிடில் கிளாஸ் பையன் அதுவும் வீட்டுக்கு வெளியே வந்திருக்கான் அவன்கிட்ட எதுவுமே இல்லை எந்த ஏதோ ஒன்று பார்த்துப்பாங்க கேட்குறாங்க. அது வந்து நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா என்னோட ஜிம் என் டே என்ன பார்த்துப்பாங்க சரியா சொல்லிட்டாங்க என் டேவை என்ன பார்த்துக்க முடியும் என் டே என்ன இருக்கோ அதை வச்சு என்னால் ஹாப்பி லைஃப் வாழ முடியும் என்னால் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும் சொல்லிட்டாங்க. யார் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணுவியா அப்படி சொல்லிட்டு நம்ம டேவை நம்ம கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பாரு ஒரு யூஸ்லெஸ் பையன் ஓகேவா இவரு உங்களோட அப்பா பணக்கார ஒரு பர்சன் இருந்தனால நீ ரிச்சான பையன் இருந்தாலும் உங்களோட அப்பாவோட மணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த மற்றபடி என்ன தெரியும் உனக்கு வந்து ஒரு கிளாஸ் வாஷ் பண்ண தெரியுமா உனக்கு ஒரு சின்ன ஒர்க் பண்ண தெரியுமா உனக்கு என் பையனுக்கு ஒய்ஃபாக இருக்க தகுதி இல்லாத ஒருத்தன் நீ எப்படி சொல்லிட்டு டேவிட் அம்மா சொல்கிறாங்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு நீ என் இப்பவும் இது வரைக்கும் அவனோட அப்பா மணியில் வாழ்ந்துட்டு இதுக்கப்புறம் என் பையனோட மணியில் வாழ நினைக்கிறேன் அப்படிதான் சொல்கிறாங்க. நீ ஒரு லேசி பாய் இந்த மாதிரி ஒரு பர்சன் எப்படி என் டேக்கு பிடிச்சிருக்கு தெரியல அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்டாக வரைக்கும் ஓகே ஆனால் ஒரு பாய் ஃப்ரெண்டை என் பையனுக்கு நீ இருக்கவும் கூடாது ஒய்ஃபாக நீ இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவிட் அம்மா சொல்கிறாங்க. இந்த பக்கம் டே பார்க்குறாங்க அவன் லேசி பாய் கிடையாது சரியா அவனுக்கு எல்லா டேலண்ட் இருக்குது அவன் நினச்சா அவனால எதுவுமே முடியும் அப்படியே டேஸ்ட் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜூலாக பார்க்குறாங்க பாரு என் பையனுக்கு என்ன வரான்னு எனக்கு தெரியும் ஓகேவா என் பையன்லாம் அவனை பார்த்துக்க முடியாது அவளுக்கு ரொம்ப ரிச்சாக வாழ்ந்து ஒரு குழந்தை ஓகேவா புரியுதா என் பையனை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்லா அப்பா சொல்கிறாங்க. டேவிட் அப்பா சொல்கிறாங்க பாருட்டே அவனுக்கு வேணும் அந்த பையன் மணி இருக்கலாம் அவங்க அப்பா மட்டும் மணி இருக்கலாம் ஆனால் அந்த பையனுக்கு எதுவும் டேலண்ட் வேலை தச்சு விட்டு அவனை விட்டு அந்த வீட்டுக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திட்டுறாங்க. அவங்க ஒரு பக்கம் கோவமாக சொல்கிறாங்க திட்டுறாங்க என்னமோ சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேச எதுவுமே சரியா நாங்கள் எப்பவுமே மேஜர் தான் எங்களால் மேட்ச் பண்ணிட்டு லைஃப் ஹாப்பி வாழ முடியும் சரி எனக்கு வந்து உங்களோட பிளஸிங்ஸோ இல்லை உங்களுக்கு பர்மிஷன் தேவையில்லை ஜிம் போகலாமா சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க போகலாம் டே சொல்கிறாங்க ஜிம் அம்மா பார்க்குறாங்க பாரு ஜிமின்னு சொல்கிறாங்க ஜிம் தின் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ முடியும் டே கூட போனால் நீ ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் அப்பா அம்மா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டே ஜிம் அம்மா சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க அம்மா சொல்கிறாங்க ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் அப்பா அம்மா பார்க்க முடியாது அப்பா அம்மா வேணும்னு நினச்சிட்டாங்க டேவோட ஹேண்ட் விட்டு வந்துடு அப்படி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க டேவோட அப்பா அம்மா சேம் மாதிரி சொல்கிறாங்க ஜிம்மும் டேவும் ஒருத்த மாதிரி பார்க்குறாங்க அப்படியே அவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க டே ஜிம்மும் ரெண்டு பேரும் கத்துறாங்க 2 பேரும் திரும்பி கூட பார்க்கல அப்படியே ஓன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ டேவோட அம்மா சொல்கிறாங்க கண்டிப்பாக பாருங்க இந்த பையன் அவன் வாழவே மாட்டான் அவனுக்கு வாழ பிடிக்காது டே இந்த மாதிரி பர்சன் அவன் கண்டிப்பாக ஜிம்மு கொடுக்க மாட்டான் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ டேவோட அப்பா பார்க்குறாங்க வந்தாலும் அவன் மன்னிக்க மாட்டேன்னு அவர் சொல்கிறாரு. இப்போ ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க பாரு உன் பையனே என் பையன் கூட வாழ்றதுக்கு தகுதி இல்லாத ஒரு பையன் சரியா கண்டிப்பாக என் பையன் ரிட்டர்ன் வந்துடுவான் அப்போ நான் பார்த்துட்டேன் சொல்லிட்டு இப்போ நான் ஜிம் அப்பா கூட்டிகிட்டு போயிடறாங்க. இப்போ ஜிம் டேவி ஏர்போர்ட் வராங்க. இப்போ 4 பசங்க கூட்டி வராங்க என்னடா இதெல்லாம் கேட்குறாங்க பார்த்தா மெக்கு காய் நம்ம ஜேகே ஜாக்சன் இருக்காங்க டே என்ன டே இதெல்லாம் சொல்லி ஜேகே கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க அது சொல்கிறேன் என்னடா இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க 2 பேரும் சொல்கிறாங்க ஜிம்மி நீ டேவி லவ் பண்ணுறியா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க காய்ச்ச சொல்லிட்டு நான் போட்டு எத்தனை கேட்பேன் ஏன்டா சொல்லாமல் விட்டு அப்படி கேட்குறாங்க முன்னாடி சொன்னாக்க இது வேறு பண்ணியிருக்காங்களே அப்புறம் இந்த அக்கா அம்மா ரொம்ப கோவமாக இருக்காங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் டே பார்க்குறாங்க அங்கே பாருங்கடா நீ ஒரு படம் வைக்குவேன் நான் பார்த்துட்டு சொல்கிறாங்க என்ன பார்த்துப்பா சொல்கிறேன் நான் பார்த்துக்கிட்ட வைக்குவேன் ஜிம் நான் பார்த்துக்கன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஐடியா இருக்குது ஜே கேட்குறாங்க டே பார்க்குறேன் நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. டே உனக்கு மணி சொல்கிறாங்க இல்லை என்கிட்ட இருக்குது சரியா சொல்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்குடா ஓகேவா நான் ஆல்ரெடி சர்வ் பண்ணுவேன் எனக்கு தான் சர்வ் பண்ண மணியெல்லாம் இருக்குது ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்கலடா நாங்கள் சொல்கிறாங்க எனக்கு இவங்களாம் கொஞ்சம் ரிச்சான பசங்க தான் ஜாக்சனு காய் மெக்கு ஜேகே எல்லாருமே ரிச்சான பசங்க தான். இப்போ நம்ம டே பார்க்குறேன் எனக்கு எதுவும் வேணாம் ஓகேவா நான் பார்த்துக்கிறேன் ஜிம்னா பார்த்துக்க முடியும் அப்படி டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எங்களுக்கு எதுவும் வேண்டாம் நீங்கள் ஒரு தடவை வந்ததே போகணும்னு சொல்கிறாங்க எல்லா பேசுகிறாங்க ஃப்ரெண்ட்ரா சொல்கிறாங்க புரியுது டே நம்ம ஒருத்தவங்க கரெக்டாக இருக்கணும் டே கூட நான் போகிறேன்னு சொல்கிறாங்க எங்கடா போகிறீங்கன்னு கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க என் ஜிம்முக்கு போகிறேன் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுக்கு சொல்கிறாங்க எதுக்கெல்லாம் சொல்கிறாங்க நினைக்கிறாங்க எங்கள் பேரண்ட்ஸ் எங்களை வாழ முடியாது சரியா நாங்கள் வாழ்ந்து காட்டுவோம் ஜிம்மில் நான் எப்படி பார்த்து போகிற மட்டும் நீங்கள் பாருங்கள் சொல்கிறாங்க. ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும் டே ஜிம்மில் ஹேண்ட் அவுட் ஜஸ்ட் எடுத்து வச்சுக்கிறாங்க ஹேண்ட் பிடிச்சிக்கிட்டே கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் பெட்டர் லைஃப் கொடுப்பா சரியா டே சொல்கிறாங்க. எனக்கு எதுவும் வேண்டாம் நீ என்ன மட்டும் போகிற ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க பார்க்குறீங்க இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இவங்களுக்கு இவ்வளோ அவருக்குன்னா ஏன்னா ஸ்டார்டிங்லேயும் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணி கூடாதான்னு போய் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க சார் ஓகே ஃப்ளைட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க போக சொல்கிறாங்க எங்கடா போகிறீங்க சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க நியூசிலாந்து போகிறேன் நியூசிலாந்து போகிறேன் சொல்கிறாங்க அது சொல்லி நியூசிலாந்து போகிறேன் ஓகேவா அங்கே போனால் கொஞ்சம் லைஃப் பெட்டராக நினைக்கிறேன் சொல்கிறாங்க. இல்லைடா சொல்லி நான் பார்த்துறேன் ஓகேவா நாங்கள் இருக்கிற பிளேஸ் என் அப்பா பண்ண சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஓகேடா சொல்லிட்டு இப்போ ரொம்ப சென்டாக பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறோம் டே சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க உனக்கு என்ன ஹெல்ப் உடனே கால் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க ஓகேடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க ஜிம் பார்க்க என்ன ஜம்கா சொல்கிறாங்க அங்கே பாரு எனக்கு தெரியும் நான் எனக்கு அப்போ போய் தோணுடா நீ ஏன் டேக்கிட்ட மட்டும் இவ்வளோ டே நீ எல்லாத்தையும் ஃப்ளட் பண்ணுறேன் என்கிட்ட ஃப்ளட் பண்ணுவேன் ஆனால் டே உங்கள்கிட்ட வந்தால் மட்டும் ரொம்ப ஷை ஆகும் புரியல எதுவும் ஷை ஆகுறான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஃப்ளட் பண்ண விடுதுன்னு நினச்சிட்டு இருப்பேன். அப்போ எனக்கு புரிய சரி இப்போ புரியுது ஓகேவா நீ அவங்க அந்த வச்சுக்கிறா சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கி பார்த்து நான் சொல்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஓகேவா மற்றவங்களுக்குலாம் உன்னை பற்றி என்ன தெரியாது ஆனால் எனக்கு தெரியும்
ஒரு பியோ ஜம்ப் சொல்லிட்டு டே கொடுத்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் நீங்கள் தான் ஹாப்பியாக ஜிம்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம்மி ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன ட்ரிங்கிங் படி என்னோட போகிறான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்காத நான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போ நீலாம் எனக்கு வேணாம் சொல்கிறேன். ஜெக்கி சொல்கிறாங்க எனக்கு ஜிம்மின் ஜெக்கி தான் ஒன்றா ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க எப்போதுமே. அவங்களுக்குள்ள இந்த ஒரே மாதிரி எப்படியாக்கா அவங்களோட சிமிலாரிட்டிஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. சரி போயிட்டு வரலாம் சொல்கிறாங்க. சரி பத்திரம் பார்த்து ஜிம்னா சொல்கிறாங்க பார்த்துக்கணும் அப்படி சொல்லிட்டு இவங்க பாய் சொல்லிட்டு போகிறாங்க. ஜிம் டைம் ஃப்ளைட்டில் உட்காராங்க. டே சொல்கிறாங்க என்னடா சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க என்னைக்கும் ஒரு ரிக்ரெட் பண்ண மாட்டேன் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. எதுக்கு டே கேட்குறாங்க என்ன சூஸ் பண்ணது நினச்சி ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க அடி வேணுமா உனக்கு டே கேட்குறாங்க. சொல்கிறாங்க அடி வேணுமான்னு கேட்குறேன்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க அந்த மாதிரி பேசணும் வச்சுக்கோங்க அடிப்பை பார்த்துக்கோட்டே சொல்கிறாங்க. அடிக்கலாம் கூடாது என்ன பாவம்னு சொல்கிறாங்க. அப்போ அமைதியாக வாட்டே சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் 2 பேரும் நியூஸ்லாந்து போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் டீ இறங்குறாங்க. எங்கள் டீ போகிறோம் ஜிம் கேட்குறாங்க. டீ பார்க்குறாங்க. இப்போ ஒரு ஹோட்டல் தான் புக் பண்ணுறாரு. போய் ஹோட்டல் ஸ்டே பண்ணிருக்காங்க. ஜிம்க்கு எந்த பண்ண நெக்ஸ்ட் என்ன டீ பண்ண போகிறோம் சொல்கிறாங்க. ஜாப் தேடணும் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஜாப் தேடிட்டு நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம். அப்படி மேரேஜ் பண்ணிட்டு நம்ம இந்த லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எனக்கும் ஜாப் சொல்கிறாங்க. உனக்கு இதுக்கு ஜாப் சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறாங்க நான் பார்த்துக்கலாம் சொல்கிறேன் இந்த எனக்கு ஜாப் போகணும் ஆசை என்னால் எதுவும் முடியாது நினைக்கிறேன் நீயும் ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்கணும் அப்படின்னு சொல்ல நான் சொல்கிறாங்க. இப்போ ஏன் ஜாப் போக மாட்டேன் சொல்ல கேட்குறாங்க. இல்லைடா நான் இருக்கும் பார்த்துக்க மாட்டேன் நான் சொல்கிறாங்க. இல்லை எனக்கும் என்னால் முடியும் நானும் ஒர்க் பண்ணணும் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ டே புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து ஒர்க் போகிறான்னு சொன்னாக்கா அவன் நினச்சிப்பான் மற்றவங்களுக்கு நினைக்கிறவங்க நம்ம அப்படி நினைச்சிருவோம் நினச்சிருவான் சொல்லிட்டு அவனுக்கு பிடிக்கிற வரைக்கும் ஜாப் போட்டோன்னு சொல்லிட்டு ஓகே சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே 2 பேரும் கிளம்புறாங்க. டேக்கு அந்த ஜாப் தான் போகிறாங்க. ஃபைல் எடுத்துட்டு டேக்கு நியூஸ் ஜாப் கிடச்சிச்சு எனக்கு டே வந்துட்டு படிக்கும் போதே வந்துட்டு ஸ்டடி பண்ணும்போதே பார்ட்டி ஒர்க்லாம் பார்த்துருப்பாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்கிறதுனால ஈஸியாக ஜாப் கிடச்சிச்சு. இப்போ ஜிம்க்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா ஜாப் கிடைக்கவே இல்லை. ஜிம் பார்க்குறாங்க அப்படி பாவமாக உட்காந்துருக்காங்க. டே பார்க்குறேன் என்ன ஆச்சு கிட்ட வராங்க. அது சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டேபிள் சர்ச்சஸில் சாஞ்சிக்கிறாங்க. ஜாப் கிடைக்கிற டே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க கிடைக்கும் பொறுமை ட்ரை பண்ணுவோம் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி உனக்கு சொல்கிறேன் எனக்கு கிடச்சி ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்கம்மா எப்படி ஸ்கிரீன் ஹோட்டல்லே இருப்போம். ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறேன் ஏம்மா என்னாச்சு டே கேட்குறாங்க. இல்லை அங்கே வந்து மணி நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறோம்ல எனக்கு 1 டேக்கு இவ்வளோ வந்துட்டு அமௌண்ட் வந்து ரெண்ட் போட்டிருக்காங்க இவ்வளோ பே பண்ணுறோம்ல அதான் ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அதுவா சொல்கிறாங்க எவ்வளோ டேஸ்க்கு இங்கே இருப்போம். ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க ஒர்க் அடிச்சு சரி ஓகே நான் ஒரு வீடு பார்க்குறேன் சொல்லிட்டு இப்படியே வந்து ஆன்லைனில் சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே வந்துட்டு ஒரு மீடியமான ஒரு அமௌண்ட்டுக்கு எப்படியா கொஞ்சம் டீசெண்டாகவும் இருக்கணும் ஹோம் வந்துட்டு சேஃபாகவும் இருக்கணும் அமௌண்ட் கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கணும் சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. இப்போ அவங்க ஒரு ஜாபும் அங்கே வீடுமே கிடைக்குது. டே பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ அவங்க ஒரு ஏஜென்ட் வந்து ஒருத்தர் வந்திருக்காங்க. சார் நீங்கள் தான் அந்த வீடை சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. வாங்க சார் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டீம் வந்து ஆக்சுவலாக பேக் பண்ணிட்டு ஹோட்டல் ரூம் வெக்கேட் பண்ணிட்டு ஒரு காரை போய் உட்காராங்க. இப்போ அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த ஹோம் தான் சார் சொல்கிறாங்க. பார்க்க ரொம்ப நீட்டாக குவைட்டாக ரொம்ப டீசெண்டாகவே இருக்குது. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. சேஃப்டி இருக்கா டே கேட்குறாங்க. கண்டிப்பாக சேஃப்டி இருக்குது சார் ஒன்றும் பயப்படாதீங்க பாருங்க சொல்லிட்டாங்க. அங்கே செக்யூரிட்டி கார்டு எல்லாமே நிறைய இருக்காங்க. இங்கே எல்லாமே ஒரு சேஃப்டியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் பார்க்குறாங்க. டே நல்லா இருக்கு வீடியோ சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இந்த இதெல்லாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு இதெல்லாம் ஒரு வீடியோ எனக்கு ஜிம்மில் பொறுத்தவரைக்கும் அவர் எப்படி ஒரு வீட்டில் வளர்ந்த ஒரு பர்சன் இப்படி பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இது டே எனக்காக வாங்குறது நீ எனக்காக இது வாங்கிட்டு ரொம்ப ஸ்பெஷலாக தான் இருக்கும் பெருசாக தான் இருக்கும் ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. உனக்கு பிடிச்சிருக்கா இப்போதைக்கு இந்த வீட்டில் நம்ம இருப்போம் நம்மளுக்கு கொஞ்சம் செட்டில் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க. இப்போதைக்கு அதை பற்றி பேச வேணாம் வா ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேபிள் அவங்க டீ கொடுக்குறாங்க. டேபிள் அந்த டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா வீடு ரொம்ப அழகாக இருக்குது. எப்படினாக்கா சிங்கிள் பெட்ரூம் தான். சிங்கிள் பெட்ரூமும் ஒரு கிச்சன் ஒரு ஹால் அப்புறம் ஒரு பால்கனி இருக்குது. டே பார்க்குறாங்க. உனக்கு இது ஓகேவா கேட்குறாங்க. எனக்கு இது ஓகே தான் டே நம்மகிட்ட வந்துருக்கு லக்கேஜும் இல்லை திங்ஸ் எல்லாம் பெருசாக இல்லை நம்மளோட ஃபர்னிச்சர்ஸும் பெருசாக இல்லை எனக்கு இதே ஓகே தான் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சரி ஓகே நம்ம இப்போ டே பார்க்குறாங்க. சேஃப்டியாக இருக்கும் போல் எனக்கு இது போடும் ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டேவும் பார்க்குறாங்க. சார் சம்திங்ஸ் ₹500 கேட்குறாங்க. மணி சொல்கிறாங்க. அதுக்கு பே பண்ணுறேன் இல்லை என்ன மணி இருக்குது சரியா சொல்கிறாங்க. ஏது டே இதெல்லாம் ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அதுவா நான் ப்ராஜெக்ட் பண்ணணும்னா காலேஜ் படிக்கும்போது சொல்கிறாங்க. ஆமாம் நிறைய பசங்க ப்ராஜெக்ட் பண்ணி கொடுப்பாங்க சொல்கிறாங்க. அப்போ வர மணியெல்லாம் சேவிங்ஸ் பண்ண சொல்கிறாங்க. ஏற்கனவே கொடுத்தா சொல்கிறாங்க. அது வேறு இது வேறு சரியாக சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. வா சொல்லி போட்டே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் சம்திங்ஸ் வீட்டுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்குறாங்க. இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மட்டும் வாங்கிறாங்க. அந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுற திங்ஸ் அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு செப்பல் சொல்லிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இதெல்லாம் போதும் டே சார் ஜிம் சொல்கிறாங்க. டேவும் சரி ஓகே சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. இப்போ டே நெக்ஸ்ட் டே ஜாப் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேவும் ஷார்ட் அயன் பண்ணி தரவா ஜிம் கேட்குறாங்க. நான் அயன் பண்ணிக்கிறேன் கூட சொல்லிட்டு டே அவ்வளோ அயன் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் கற்றுக்கணும் ஜிம் சொல்கிறாங்க. டே பண்ணி எதுவும் கற்றுக்கணும் அப்படியே நான் பார்த்துக்கிறேன் டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மே சரி சொல்கிறாங்க. இப்போ எல்லாத்தையும் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ அதை சொல்கிறாங்க நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. ஜாப் அப்புறம் பார்த்துக்கலாம் சரியா சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சொல்கிறாங்க. அப்போ டே வந்து கிளம்பி போயிடறாங்க. இப்போ ஜிம் வந்து நியூஸ் பேப்பர் எடுத்து பார்க்குறாங்க. எங்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் பார்க்குறாங்க. எப்பயுமே நம்ம பெரிய ஜாப்னு கிடைக்க வேணாம் சின்ன சின்ன ஜாப் கற்றுப்போம். ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே இந்த ஜாப் கரெக்டாக இருக்கும் சொல்லி ஜிம் போகிறாங்க. இப்போ அவர் போய்ட்டு ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் தான் ஜாப் ஜாயின் பண்ணுறாரு. எப்படினாக்கா அந்த திங்ஸ் டெக்கரேட் பண்ணுவாங்க பெட்லாம் அப்படி ஒரு ஜிம்முக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக வரும் நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணுவார் அவர். இப்போ அந்த ஜாப் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் கால் ஜிம் பார்க்குறாங்க. சொல்லிட்டே சொல்கிறாங்க என்ன பண்ணுறக்க வீட்டில் கேட்குறாங்க. நான் ஜாப் வந்துருக்க சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க ஜாபா சொல்கிறாங்க எங்கே அப்படி கேட்குறாங்க ஜிம் நடந்து சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க ஜிம் இந்த ஜாப் வேணாம் வேணாம் சரியா சொல்கிறீங்க டே இங்கே ரொம்ப டீசெண்டாக இருக்குது எந்த ப்ராப்ளம் இல்லை சொல்கிறாங்க அப்படி இந்த ஜாப்லேயும் வந்துட்டு தப்பான ஜாப் இல்லை டே சரியா சொல்கிறாங்க அப்படி நினைக்கலடா அது சொல்கிறாங்க பரவாயில்ல இப்போ கொஞ்சம் கற்றுக்குறேன் ஓகே எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் கம்பெனியில் போக முடியல நான் கொஞ்சம் டேஸ் ஒர்க் பண்ணுறேன் சொல்கிறாங்க ஓகேவா கம்ஃபர்டபுளாக இருக்கா டே கேட்குறாங்க கம்ஃபர்டபுளாக இருக்குது ஜிம்னு சொல்கிறாங்க டேவும் சரி ஓகே சொல்லிட்டு விட்டுறாங்க இப்போ ஜிம் நான் ஒர்க் பண்ணுறாங்க என்ன ஜிம் வராங்க பார்க்க அவ்வளோ டயர்டாக ஒரு மாதிரி இருக்காரு டே நின்றுட்டு இருக்காங்க அந்த பிளேஸ்க்கு வெளில இப்போ ஜிம் கேட்குறாங்க இங்கே வந்துட்டியா ஜிம் கேட்குறாங்க டே பார்க்குறேன் வா சொல்லிட்டு போச்சு டே ஜிம்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிட்டு போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்கார வைக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு டே காஃபி வந்து தராங்க மேலே டே குடி சொல்லிட்டு இப்போ ஜிம் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க டே பார்க்குறாங்க உனக்கு இதெல்லாம் ஓகே எனக்கு முடியும் டே என்னால் முடியும் எனக்கு பிடிச்சிருக்கு ஜாப் பண்ணுறதுக்கு ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க உண்மையாக சொல்கிறாங்க உண்மையாக ஜிம் சொல்கிறாங்க யாரும் யூஸஸ் நினைக்கிறாங்க நீ நம்பர் டே என்ன முடியல டே சொல்கிறாங்க கண்டிப்பாக முடியும் டே சொல்கிறாங்க இப்போ ஜிம்மே சரி சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ டிஃபின் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மார்னிங் டே 2 பேர் இருந்துச்சு டே தான் குக் பண்ணுவார் ஜிம் வந்து மற்ற திங்ஸ்லாம் பண்ணுவார் எப்படின்னாக்கா வீட்டெலாம் க்ளீன் பண்ணுறது அப்புறம் ட்ரெஸ்லாம் ரெடி பண்ணுறது இப்பெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு 2 பேருமே அழகாக ஜாப் போக ஆரம்பிக்கிறாங்க ஜிம் டே நைட்டில் டைட்டாக ஹக் பண்ணிப்பாரு ஹக் பண்ணி அப்படியே அழகாக தூங்கிட்டுப்பாரு டே பார்க்குறாங்க நீ நல்லா பார்த்துக்கணும் உனக்கு பெஸ்ட் லைஃப் நான் கொடுத்து அவங்ககிட்டே நான் நினைக்கிறாங்க எனக்கு பெஸ்ட்டான ஒரு பர்சன் பேர் கஷ்டப்பட்டு நான் பார்க்க முடியாது டேக் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறாங்க ஜாப் போகலான்னு சொல்லி தப்பாக எடுத்துப்பேன் ஓகேவா இது உன்னால் முடியாது நல்லா போகிறான்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு நினச்சி நினைக்க முடியாது என்னால் என்ன உன்னால் புரிஞ்சிக்க முடியும் இருந்தாலும் கூட நான் சேஃபாக பார்த்துக்கணும் சரியா நீ கஷ்டப்படக்கூடாது கஷ்டப்பட தாங்க மாட்டேன் சொல்லிட்டே தான் ஹக் பண்ணிக்கிறாங்க எப்படி இந்த ஒரு குழந்தை சொல்லிட்டே தான் ஜிம்ல ஹேண்டலாக பார்க்குறாங்க அந்த ஜாப் அவ்வளோ கஷ்டமான ஜாபும் கிடையாது அப்படின்னு டேக் ஒரு ஜிம் ஒர்க் பண்ணுறது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது இந்த பக்கம் ஜிம்னாக்கா டேக் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க எப்படியாக்கா அவங்க வந்துட்டு அந்த அதர் திங்ஸ் எதுவும் எப்படி சொல்கிறது அவங்க வந்துட்டு ஜஸ்ட் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க கரியர் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க எப்படி நம்ம லைஃப் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைக்கிறாங்க இப்போ நம்ம ஜிம்முக்கு டேக்கு எப்படினாங்க இந்த பிளேஸ்க்கு வந்து அவங்க 2 months ஆயிருக்குடா டேக் தான் ஏன்னா ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அதை அப்ளை பண்ணணும் செகண்ட் வந்துட்டு அந்த ப்ராசஸ் அதிகமாக இருக்குது இன்டர்நேஷனல் வேற ஒரு கண்ட்ரியில் அவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க இல்லையா அதனால் இப்போ மட்டும் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ணுற ஒரு கொலீக் இருக்காரு அவர்கிட்ட தான் இருக்கு ஹெல்ப் கேட்சுப்பாரு இப்போ அவருமே வந்துட்டு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு இப்போ மட்டே ஜிம்மின்னு அதுக்கப்புறம் மட்டே கூட ஒர்க் பண்ணுறவங்க வந்துட்டு இருக்காங்க 2 பர்சன் சரி மேரேஜ் பண்ணிக்கலாமா சொல்கிறாங்க சரி சொல்கிறாங்க மட்டே வந்துட்டு நான் ரிங் வாங்குறதுக்காக ரொம்ப ஆர்டர் பண்ணியிருப்பாரு எனக்கு ரிங் எல்லாமே இப்படி மேரேஜ் பண்ண சொல்லிட்டு அதுவும் ஜிம்முக்கு டைமண்ட் ஜிம் கொடுக்கறதுக்காகவே ஆர்டர் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம டே பார்க்குறாங்க இது வந்துட்டு எப்படின்னாக்கா டைமண்ட்லேயே கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்குது நான் கொஞ்சம் டேஸ் போனதுக்கப்புறம் பெட்டராக வாங்கி தரேன் டே சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க எனக்கு இதுவே ரொம்ப ப்ரீஷியஸ் தான் ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க இருந்தாலும் சொல்கிறேன் எனக்கு இதுவே போதும் டே ஜிம் சொல்கிறாங்க இப்போ போயிடலாம் மேரேஜ் ஓவர் ஆகிட்டு இருக்கு ஜிம்முக்கு டேவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இப்போ ஜிம் டேவுடைய அவளோட ஹேண்டை வச்சு அழகாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க டே பார்க்க என்ன பண்ண போகிறா சொல்கிறாங்க போஸ்ட் போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் தெரியுங்களா சொல்கிறாங்க இப்போ நம்ம டேவும் சரியாக சொல்கிறாங்க இப்போ அழகாக ஃபோட்டோ வந்து போஸ்ட் போடுறாங்க இப்போ நம்ம டே வந்துட்டு ஜிம்மில் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே ஜிம் வந்து லேப்பில் குறைச்சிக்கிறாங்க ஏன்னா டே சொல்கிறாங்க டே பார்க்கணும் கொஞ்சம் டேஸ் போகட்டும் சொந்த வீடு வாங்கிடலாம் சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க கொஞ்சம் டேஸ் போட்டு சொந்த வீடு வாங்கிடலாம் ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் டே சொல்கிறாங்க ஜிம்மி நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறோமே சொல்கிறாங்க எப்போ சொல்லி கேட்குறாங்க அதை கொரியில் இருக்கும்போது டே சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க அதே சொல்கிறாங்க அதை அங்கேயே ஸ்டார்ட் பண்ணுறோமே டே ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க அந்த லைஃப் வேறுடா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் சொல்கிறாங்க அதே சொல்கிறாங்க ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஓகேவா எனக்கு சொந்த வீட்டில் நம்மளுக்கு உனக்கு வீடு வாங்கி தரணும் ஓகேவா அங்கே நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும் எனக்கு அது ஆசை ஓகேவா டே சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க எனக்கு என் டே கூட எங்கே தான் ஓகே தான் ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க சரி கொஞ்சம் டேஸ் வெயிட் பண்ண சொல்கிறாங்க ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறேன் ஹாப்பியாக இருப்பேன் என் கூட சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் என் டே எனக்கு ரிக்ரெட் பண்ண மாட்டாங்க டே மேரேஜ் பண்ணுறது நினச்சி சொல்கிறாங்க அப்புறமேட்டே லைட்டாக அவங்க மேலே அப்போ குறைச்சிருப்பாரு அப்படியே இந்த சோஃபா லைட்டாக புஷ் பண்ணுறாங்க ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்புறமேட்டே ஜிம்மில் ஓவர் ஆகிட்டுருக்காங்க என்ன சொல்லி கேட்குறாங்க இப்படி பேசக்கூடாது ஓகேவா எனக்கு ஒரு சின்ன பனிஷ்மெண்ட் தரேன் சொல்கிறாங்க பனிஷ்மெண்ட் அமைச்சிட்டாங்க டே ஜிம்மில் மைட் பண்ணி வச்சுறாங்க வலிக்கிட்டு ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்கணும் பேசுவேன் சொல்கிறாங்க சரி சரி பேச மாட்டேன் சாரி ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறேன் அந்த பயம் போட்டே மோய்ப்போ சாரை வைட் பண்ணி விடுறாங்க வலிக்குது பைட் பண்ணிட்டா கரெக்டே ஜிம் டே வலிக்கிறாங்க அப்படி பேச அடிக்க தான் செய்வோம் அப்படின்னா கொஞ்சம் நாட்டே சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறதுனாலும் கொஞ்சம் சொல்லலாம் சொல்கிறாங்க இப்போ நம்ம டே அப்படி ஜிம் ஹேக் பண்ணிக்கிறாங்க சரி ஓகே சாரி சொல்கிறாங்க பரவாயில்ல ஜிம் டே ஹேக் பண்ணிக்கிறாங்க பாரு என் லவ் என்ன கோவம் என் சந்தோஷம் எல்லாத்தையும் விட்டு தான் காட்ட முடியும் சரியா சொல்கிறாங்க தெரியும் எனக்கு ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்க எனக்கு ரொம்ப கோவம் வராது இந்த மாதிரி பேசினா ரொம்ப ஹார்ட் ஆகும் டே சொல்கிறாங்க இல்லை அப்படி பேச மாட்டேன் சாரி ஜிம் சொல்கிறாங்க டேவும் சரி ஓகே ஸ்ட்ராங்காக அவங்க கூட சொல்கிறாங்க ஜிம் இப்போ டே வெளியில் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது போதும் இப்போதைக்கு போதும் சரியா சொல்கிறாங்க ஜிம்மே சரி சொல்கிறாங்க போகும் ஜிம் டே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஜிம்முக்கு ஒரு 1 month ஆஃபர் தான் ஒரு கம்பெனியில் அப்ளை பண்ணியிருப்பாரு இந்த ஜாப் பார்த்துட்டு இங்கே அப்ளை பண்ணியிருப்பாரு இப்போ ஒரு ஜாபும் கிடச்சி ஜிம் பார்க்குற டே ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறேன்னு சொல்லி இந்த ஜாப் கிடச்சி இங்கே பாரு சொல்கிறாங்க அப்புறம் டே வந்து பார்க்குறாங்க பார்த்தா அவருக்கு வந்து ஆன்லைனில் வந்து மெயில் வந்துருக்கும் நம்ம ஜிம் டே பார்க்குறாங்க ஜாப் கிடச்சி எங்கள் பேர் கம்பெனியில் எனக்கு என்னோட ஸ்டடீஸ் நம்ம ஸ்டடீஸ்க்கு எடுத்து ஜாப் கிடச்சி ஜிம் சொல்கிறாங்க டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ ஒரு ரிலாக்ஸ் ஆகி எனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் ஒர்க் பண்ணிப்பாரு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு 5 star ஹோட்டல் தான் அது இருந்தாலும் கூட அதுவும் இப்போ எனக்கு ஒரு சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு ஜாப் தானே அதனால் டேக்கு ரொம்ப கஷ்டமாக
கஷ்டமாக இருக்கும். இப்போ அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்படி ஹாப்பியாக ரொம்ப ரொம்ப ஹாப்பி டே சொல்கிறாங்க. இப்போ நம்மளே பேர டே இந்த மாதிரி ஹோட்டலில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருக்குலாம் பெரிய விஷயம் கிடையாது. ஜிம் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜிம் பார்க்குறவங்க எவ்வளோ ஹார்ட் பண்ணியிருக்கா, ஸ்கூல் படிக்கும்போது எப்படி வீட்டில் பேரண்ட்ஸ் கூட எவ்வளோ ஹார்ட் பண்ணியிருக்கா. ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க நான் பண்ணுற ஒரு விஷயமா ஜிம் கேட்குறாங்க. நீ வேறு மாதிரி வளர்ந்த ஒரு குழந்தைடா சொல்கிறாங்க. அதனால என்ன ஜிம் சொல்கிறாங்க லைஃப்பில் எல்லாமே நம்ம இருக்கும் தெரியுமா, கஷ்டம் அப்புறம் சந்தோஷம் எல்லாமே இருக்கும். நெருந்து செல்வம் எல்லாமே நம்ம ஃபேஸ் பண்ண சொல்கிறாங்க. கரெக்டாக தான் சொல்கிறாங்க. எப்போதும் ஒரே மாதிரி முடியாதுல்ல ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க இப்போ இருக்க சுச்சுவேஷன் ஒரே மாதிரி இருக்காது. முக்கியமாக சீக்கிரம் நம்ம எல்லாமே சேஞ்ச் ஆகும். சரியா சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க இதெல்லாம் லைஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க சார் ஓகே ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஜாப் போகிறேன். நம்ம போய் ட்ரெஸ் போடுமா சொல்கிறாங்க. வேணாட்டி மணி ஸ்பெண்ட் பண்ண வேணாம் சொல்கிறாங்க. இல்லை வா இருக்குது நம்ம மணி இருக்குது ஓகே போய் ட்ரெஸ் போடலாம் வா அதே கூப்பிட்றாங்க. அது சொல்லுங்க இது வரைக்கும் ஒரு ஹோட்டல் ஒர்க் போயிருந்தேன். ஓகே நடந்து ப்ரொஃபஷனல் ஜாப் போகிறோம் இல்லையா அதுக்கு ட்ரெஸ் பண்ணணும் வா கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் பாருங்க இப்போ டே ஜிம் வந்துக்கிறாங்க. ஜிம் பார்த்தா ப்ரைஸ்லாம் பார்க்குறாங்க. டேக்கு ஒரு மார்க் எனக்கு இதுக்கு ஜிம் ப்ரைஸ் பார்க்காம ட்ரெஸ் போடுறது அங்கே இருக்கும்போது இப்போ வந்து எல்லாம் பிராண்டட் ட்ரெஸ் அவர் போடுவார். அங்கே இருக்கும்போது இப்போ வந்து பார்த்து டேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதை சொல்கிறாங்க டேட்டி எனக்கு எது கம்மியாக போடணும் சார் ஜிம் தான் பார்த்துக்க நான் சிம்பிள் ட்ரெஸ் தான் போடுவோம் சார் ஜிம் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன் சரி சொல்லிட்டு அவருக்கு அவர் பிடிச்ச ட்ரெஸ் தான் வாங்கி தராரு. நெக்ஸ்ட் ஜிம் ஜாப் போகிறாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. டே எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு டே வந்து ரிப்போர்ட் வெயிட் பண்ணுறாங்க. தேங்க்யூ டே ஜிம் சொல்லிட்டு இப்போ ஜாப் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அவர் கடிக்கெல்லாம் கொடுக்குறாங்க. டேக்கா ஜிம்க்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஜாப் கிடைச்சது. இப்போ இந்த எனக்கு அவர் அந்த ஜாப் ஒரு படிச்சிருக்காரு ப்ரொஃபஷனல் ஜாப் படிக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போலாம் சாலரி வந்துட்டு இப்போ இவ்வளோ பார்த்து பார்த்தா இப்போ அந்த ஹோட்டலில் பார்த்த ஜாப் எடுக்கும் ட்ரிபிள் மடங்கு வந்துட்டு சாலரி அதிகம் இருக்கும். அவர் ஹாப்பியாக இருக்கும். ஃபைனலாக அவர் வந்து ஜாப் ஜாயின் பண்ணி அந்த பக்கம் டேவும் பயங்கரமாக ஹார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் 8 months ஆகுது. 8 months ஆக்சுவலாக அவங்க நியூஸ் வந்து 10 months ஆகுது. ஓகேவா இப்போ தான் நம்ம டே நியூ ஹோம் வாங்கியிருக்காங்க. டே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாரு. எப்படின்னாக்க நைட்டு பகல்ச்சிட்டு ஒர்க் பண்ணாரு. எப்படின்னா ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணாரு வீட்டில் வந்துட்டு லேப்டாப் ஒர்க் பண்ணாரு. 2 ஜாப் பார்த்துட்டு இருக்காரு. வேறு கம்பெனியில் ஆன்லைன் ஒர்க் பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு கம்பெனியில் ப்ரொஃபஷனலாக வந்துட்டு ஒர்க் பண்ணிருக்காரு. ஓகே 2 ஜாப் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஃபைனலி அவர் ஒரு வீட்டுமே வாங்கியிருக்காரு. இப்போ டே பார்க்குறாங்க பலமா சொல்லிட்டு எங்கே போகிறோம்னு சொல்கிறாங்க. வா வீட்டுக்கு ஒரு பிளேஸ் கூட்டிட்டு போகிறோம்னு சொல்கிறாங்க. சொல்ல டிடிஏ சரி நீ வா சொல்லி கூட்டிட்டு போகிறாங்க. பார்த்தாக்க அவங்க லக்ஷணம் வில்லா ஹவுஸ் தான். தனித்தனி வில்லா ரொம்ப ப்ரைவேட்டாக ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஜிம் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட் யாருங்க இருக்காங்களா கொலிக்கு இருக்காங்களா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க ஆமாம்மா ஆஃபீஸர் கொஞ்சம் கொலிங்க தான் இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியா பரவாயில்ல நல்லா இருக்குல்ல இந்த வீடு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க பிடிச்சிருக்கா உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாரு நல்லா இருக்குது அந்த வில்லா ஹவுஸ் பாரு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க அப்படியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜிம் ஆசை நினைக்கிறாங்க நம்மளும் ஃபியூச்சரில் டேக்கு இப்படி ஒரு வீடு வாங்கி தரணும். நம்மளும் சீக்கிரம் மணிலாம் சேவ் பண்ணி நம்ம டேவும் நம்மளும் ஒரு வீடு வாங்கணும். எப்போதைக்கு நம்ம மெயின் பண்ணுறது நம்மளுக்கு சேவ் பண்ணிட்டு இருக்கோம்னு பத்தாது இல்லை நிறைய வேணும் ஜிம் நினச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ டே பார்க்குறாங்க வா சொல்லி இப்போ அந்த வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போ காலிங் மேலே ப்ரெஸ் பண்ண ஃப்ரெண்டு வரட்டும் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க காலிங் மேலே ப்ரெஸ் பண்ணணும் அப்புறம் சொல்கிறாங்க கூட சொல்லிட்டு ஹேண்டு கூட கேட்குறாங்க. எதுக்கு ஏன் ஹேண்டு சொல்கிறாங்க கூட சொல்லிட்டு டே தான் ஜிம்மில் ஹேண்டு வாங்கி அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்துட்டு வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறது என்ன சொல்லிட்டு டோர் ஓப்பன் ஆகுது. ஜிம்க்கு வந்து டே என்ன பண்ணுறாரு கேட்குறாங்க. இப்போ நம்ம டே ஜிம் இதுக்குள்ள டோர் ஓப்பன் ஆகுது மேட்டு ஜிம் பார்க்குறாங்க. பார்த்தாக்கா வெல்கம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் ஜிம்மோட பிக்சர் அவர் பிக்சர் வச்சிருக்காரு. சென்று செகண்ட் வந்து டெக்ரேட் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க டே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க திஸ் அவர் ஹோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இது நம்மளோட ஹோம் ஓகேவா அவங்க ஃபிங்கர் பிரிண்ட்டு வீடு வந்துட்டு அப்போ பர்ச்சேஸ் பண்ணணும் அப்போயே வந்து கொடுத்துட்டேன் ஓகேவா அப்போயே வந்துட்டு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் ஓகேவா பாஸ்வேர்டுமே நம்ம என்னோட பாஸ்வேர்டு தான் ஓகே சொல்கிறாங்க. சார் உன்னோட டேட் ஆஃப் பர்த் மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம் ஓகேவா சார் நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஓகே சொல்கிறாங்க. ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை மறந்துட்டு அன்றைக்கி லாஸ்ட்டு உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் கேட்டேன்னு சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க நீ ஓகே கொடுத்துட்டா சரியா சொல்கிறாங்க எனக்கு கொடுத்தீங்க பண்ணவே இல்லை நீ பாட்டுக்கு சார் விசா நீங்களா அப்படி கொடுத்துட்டீங்க அதுக்காக ஃபிங்கர் பிரிண்ட் கேட்டேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படின்னா சொல்கிறீங்க நம்ம ஹோம் ஓகேவா அது நம்மளோட வீடை சொல்கிறாங்க. டபுள் பெட்ரூமு வீடு எல்லாமே ப்ரைவஸாக இருக்குது ஓகேவா லிவிங் ஹால் அதுக்கப்புறம் இங்கே அப்புறம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க வா ஜிம் பார்க்குறாங்க டே பார்க்குறேன் பிடிச்சிருக்கா கேட்குறாங்க. டே நிஜமே நம்ம ஹோம்மா ஜிம் சொல்கிறாங்க ஆமா சொல்கிறாங்க. நீ பாட்டுக்கு சார்ஜ் வந்துட்டு மொத்தமாக என்கிட்ட கொடுக்குற ஓகேவா டே நீங்கள் போய் வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீ எதுவுமே யூஸ் பண்ண மாட்டே கேட்குறாங்க. நம்ம 2 பேர் என் பண்ணுற நம்மளுக்காக தான் சொல்கிறோம் ஆமாம் சரியா நம்ம 2 பேர் என் பண்ணுற நம்மளுக்காக தான் ஆனால் ஜஸ்ட் நம்ம சார்ஜ் வச்சுலாம் இப்போ வந்து வாங்க முடியாது சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க மறந்துட்டியா ஆன்லைன் ஒர்க் பண்ணுறேன் சொல்கிறாங்க. எல்லாத்தையும் சேவிங் பண்ணி தான் ஓகேவா எனக்கு பார்த்து தான் செலவு பண்ணுறேன் நிறைய மணி சேவிங் பண்ணேன் ஓகேவா அதில் வாங்கின வீடு தான் ஓகே நமக்கு ஓனர் நம்ம நேமில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நிச்சயமாக நம்மளுக்கு சொந்த ஹோம் ஆகி சொல்கிறேன் ஓன் ஹவுஸ் தான் ஓகே நம்ம 2 பேரோட ஹோம் ஓகேவா சொல்கிறாங்க. நான் உன்னோட பேரில் தான் வாங்கியிருக்கா சொல்கிறாங்க. இதுக்கு சொல்கிறாங்க ஏன் ஜிம்மி கிளம்ப கொடுக்கும்ல சொல்லிட்டே சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் டிஸ்கவுண்ட் பர்சன்ட் கொடுக்கும்ல டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இல்லை உன் பேர் சொல்லி என் பேருமே இருக்குது சரியா நான் உனக்காக நான் வாங்க கிஃப்ட் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க வீடு அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஜிம் சொல்கிறாங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க வா சொல்லிட்டு பெட்ரூம் அப்படின்னு பார்க்குறாங்க திரும்பி கலர் அவங்க பிடிச்சிக்காரு இதெல்லாம் சொல்லிட்டாங்க நான் வீடு வாங்கணும் போது சொல்லிட்டேன் ஓகே இந்த கலர் பெயிண்டிங் வேணும்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு ஓகே இன்டீரியர் எல்லாமே அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. அங்கே பாரு சொல்லிட்டே சொல்கிறாங்க ஒவ்வொன்றுமே அவ்வளோ அழகாக மாடலாக இருக்குது கிச்சன் கூட ரொம்ப அழகாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க டேட்டி ரொம்ப அழகாக இருக்குது அந்த பெட்ரூம் பாருங்க விண்டோஸ் வேறு இல்லை பெருசாக தான் பிடிக்கல அங்கே பார்த்துட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற வா சொல்கிறது மாஸ்டர் பெட்ரூம் ஓகே நம்மளுக்கு அந்த செகண்ட் பெட்ரூம் சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. இதை சொல்கிறாங்க கெஸ்ட் என்ன வந்தால் யூஸ் பண்ணுறதுக்கு ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறேன் யார் கெஸ்ட் வர போகிறா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க அது நம்ம பாப்பாக்காக செய்ய சொல்கிறாங்க. பாப்பா சொல்கிறாங்க. ஆமாம் நம்ம பாப்பா ஒரு வாட்டி ஃபியூச்சரில் அவளுக்காக அந்த ரூம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாறுக்காக சொல்கிறாங்க. ஸ்டோரேஜ் திங்ஸ் வைக்கிறது கூட அங்கே வர சொல்கிறாங்க. பார்த்தாக்கா அங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஓகேவா சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அதை பற்றி ஃபில் பண்ண தேவையில்லை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க சொல்கிறாங்க. நமக்கு பேருக்கான யூஸ் பண்ணாலும் வீடு சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க ரொம்ப அழகாக இருக்குட்டே. அப்போ என் ஃப்ரெண்டு ஹோம் இல்லையா சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நான் இடம் கூப்பிட்டு வர போகிறேன் சொல்கிறாங்க. இது நம்ம ஹோம் இது நம்மளுக்கான வீடாக சொல்லி நம்மளுக்கான வீடு தான் ஓகே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குட்டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிக்கிட்டே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் ஃபர்னிச்சர்ஸ்லாம் சூஸ் பண்ண ஓகேவா எனக்கு பிடிச்ச கலரில் சூஸ் பண்ணிருக்காங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காண்டே சொல்கிறாங்க. அப்படியா ஜிம் சொல்கிறாங்க. நம்ம எப்போ வரும் வீட்டுக்கு தான் சொல்கிறாங்க. டே பார்க்குறேங்க மறுபடியும் வாங்கிடுச்சு சரி நம்ம எப்போ வரலாம் அப்படியே சொல்கிறாங்க. நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேங்க அப்படியே சொல்கிறாங்க. நம்ம ஜிம் டேயோட ஃபேஸ் கப் பண்ணுறாங்க. அப்போ நீ ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேங்க. இது மட்டும் பத்தாத சொல்கிறாங்க. வேற சொல்கிறாங்க. வேறு என்ன வேணும் ஜிம் கேட்குறாங்க. அப்படியே தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் நியூ ஹோம் அப்படியே சொல்கிறாங்க. இங்கே எல்லாம் ஸ்டார்ட் பண்ணால் சொல்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணாமா என்ன ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. லைஃப் எங்கே ஸ்டார்ட் பண்ணாமல் கேட்குறாங்க. இன்னைக்கு சொல்கிறேன் நம்ம பாரு இருந்துட்டு டே டைமு செகண்ட் பாரு எந்த ஒரு ஃபர்னிச்சர்ஸுமே இல்லை எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணாமல் எப்படி ஜிம்னு கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க அதெல்லாம் விஷயமே நான் கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க எனக்கு இப்போவே இங்கே சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க வேண்டாவா அப்படி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப பிடிச்சமாக இருக்கே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படியா அதே சொல்லிட்டு போயிட்டு ஒரு காட்டன் நாங்கள் இருக்க காட்டன் மட்டும் போட்டுப்பாங்க. அதே சொல்கிறாங்க. டார்க்காக இருக்குது பிளேஸ் இப்போ கொஞ்சம் டார்க்காக இருக்குது இப்போ ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குட்டே ஜிம் சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. நம்ம அப்படி இருந்து ஒரு 10 months இருக்குமா சொல்கிறாங்க. 10 months தாண்டி போயிடுச்சு சொல்லிட்டே வந்து கரெக்டாக டேட் வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க. அப்படின்னு ஞாபகம் இருக்கா சொல்கிறாங்க. ஞாபகம் எப்படி மறக்க முடியும் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறாங்க. அதே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நான் திருடா சொல்கிறாங்க. புரியுது ஜஸ்ட் கேஸ் மட்டுமே பண்ணுவோமா அதை தாண்டி எதுவுமே சொல்கிறேன். என்ன பண்ணுறது அவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணி இருந்தேன். என்ன பண்ணுறது எனக்கு சொந்த வீடு வாங்கி தெரியும் ஒய்ஃபுக்கு அப்படி ஒரு ஆசை. அதாவது அவ்வளோ சின்ன ஹோம் கம்ஃபர்டபுளே அதில் அவ்வளோ சொல்கிறாங்க. இல்லாட்டி நல்லா இருந்துச்சு இந்த ஹோம்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது ஓகேவா. ஏன் ஜிம்முக்கு நான் சொந்தமாக வீடு வாங்கி தரேன் ஓகேவா. அதில் தான் லைஃப் ஸ்டார்ட் பண்ணி இப்போ விஷயம் சொல்கிறாங்க. விஷயம் ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே இப்போ டே அப்படி லைட்டாக ஜிம் கிட்டே க்ளோஸாக போகிறாங்க. ஜிம் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இந்த வால் கிட்ட போய் ஹிட் ஆகிட்டு இப்போ நம்ம டே அப்படின்னு பண்ணுறாங்க. அப்படி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் அப்படி கிஸ் மெல்ட் ஆகுறாங்க. அவருடைய ஃபேஸ் ஆக்ஷன் பார்த்து டேக்கு அவ்வளோ மாதிரி இன்னும் டெம்ப்ட் ஆகுது. டே வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் டே ஒரு ஷார்ட் ஹவுட் பண்ணி பிடிக்கிறாங்க. டே இப்போ ஒரு ஷார்ட் ரூம் பண்ணி போகிறாங்க. ஜிம்லாம் ஒரு மாதிரி பார்த்து டேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஜிம் டேக்கு எல்லாமே நடந்திருக்கோம். ஜிம் பார்க்குறாங்க. ஹாப்பி டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே அவருக்கு அப்படி இருந்திருப்பாரு ஒரு மாதிரி ஒரு 4 hours போயிருக்கும். அப்படி நம்ம 4 hours அப்படி தான் ஜிம் பார்க்குறாங்க. அந்த வீட்டில் நியூ ஹோம் அவங்களுக்கு நியூ திங்ஸ் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. அவ்வளோ ஷையாகவே இருக்கு அவருக்கு. டே பார்க்குறாங்க. இன்னும் நான் ஷையாகிட்டே இருக்கா சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் தான் டே ஹாக் பண்ணிக்கிறாங்க. டே பார்க்குறீங்க அப்படி சொல்கிறாங்க. அது என்னமோ தெரியல ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் டெய்லி தான் இருக்கும் சரியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஆமாம் டெய்லி அப்புறம் எடுத்துப்போம் சரியா சொல்கிறாங்க. 10 months ரொம்ப கஷ்டப்பட்டேன் டே சொல்கிறாங்க. நீங்கள் யார் நம்ம கஷ்டப்பட சொன்னா ஜிம் கேட்குறாங்க. என்ன பண்ணுறது எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ண நினச்சிட்டேன். அப்போது நான் என்ன பண்ணுறது கஷ்டப்படியான இருக்கணும்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் கஷ்டப்பட மாட்டேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இதுக்கே ஜிம் டே அடிக்கிறாங்க. அடிக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹேண்டில் கிஸ் பண்ணுறாரு. ஹாப்பியாக சொல்லுவோம். நீ சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பி ஜிம் சொல்கிறாங்க. அப்படியும் எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் தெரியுமா சொல்கிறாங்க. நீ தான் நீ லைஃப் வந்ததே ஹாப்பினஸ் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படின்னு எனக்கு நீ அப்படி தான் அதே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டே பார்க்குறாங்க. சரி ஷவர் பண்ணலாமா சொல்கிறாங்க. அச்சவங்க ட்ரெஸ்ஸு கூட இல்லை நம்ம பாட்டுக்கு சொல்கிறாங்க. டே பார்க்குறேன். என்ன கூட பரவாயில்லவா சொல்லி போடுற டே பார்க்குறேன். ட்ரெஸ்ஸும் அழுக்கே ஆகலை சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குற ரொம்ப தடி பேசட்டே ஜிம் சொல்கிறாங்க. என்ன பண்ண ஒய்ஃப் கூட பேச முடியும் அப்படி சொல்லி போய் ஷவர் பண்ணிட்டு ட்ரெஸ் எடுத்து வெயிட் பண்ணிக்கிறாங்க. சரி வீட்டுக்கு போமா சொல்கிறாங்க. எனக்கு சீக்கிரம் வரணும் சொல்கிறாங்க. எனக்கு வந்து அப்படியே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க நான் அப்படி சொல்ல எனக்கு வீடு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. டே பார்க்குறேன். எனக்கு என் ஒய்ஃப் பிடிச்சிருக்கு டே சொல்கிறாங்க. இருக்கே டே ஜிம் டே அடிச்சுட்டு இப்போ கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம் டே அந்த வீடியோ வெக்கேட் பண்ணுறாங்க. இப்போ அங்கே வெக்கேட் பண்ணி இங்கே ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ அங்கே டே போகணும்னு சொல்கிறாங்க. ஃபர்னிச்சர் வாங்கலாம் சொல்லிட்டு ஜிம் டே பார்க்குறாங்க. இது ஓகே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இந்த பெட் ஓகே ரொம்ப சாஃப்டாக இருக்குது டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சொல்லிட்டு டோனி டிஃப்ரெண்டாக இருக்குது. அடிப்பா ஜிம் டே அடிக்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. இது ஓகேவா சொல்கிறாங்க. சொல்லிட்டு இப்போ எல்லா திங்ஸும் சூஸ் பண்ணிடுறாங்க. ரொம்ப டே ஜிம்முக்கு பிடிச்ச யூனிக்காக ரொம்ப அழகாக ஒரு குட்டி டேபிள் சொல்லிட்டு எல்லாமே அழகாக வாங்கியிருப்பாங்க. அந்த வீட்டில் எப்போது அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. வந்துட்டு ஜிம் பார்க்குறது எங்கே வைங்க சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்கிறாங்க. இந்த இது ஃபிக்ஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஓகே சார் வாட்டர் போங்க வைங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லாமே அழகாக செட் ஆகிருக்கு. ஜிம் பார்க்க ட்ரெஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. டே பார்க்குறேன். இப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்க சரியா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க கூட சொல்லி பட்டே வந்துட்டு அவர் ஃபர்ஸ்ட் ஒரு ஷர்ட்டு அதுக்கு ஜிம் ஷர்ட்டு ஜிம் பார்க்குறேன். இதெல்லாம் ஒரு லாங் சைஸ் ஷர்ட்டு ஒரு குட்டி ஷர்ட்டு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு அப்புறம் நீ தானே இருக்கா சொல்கிறாங்க.
ஃபர்ஸ்ட் நானே பண்ணி இருக்கா சிட்டி தான் இப்போ எப்படின்னா ட்ரெஸ்லாம் டாடி அரேஞ்ச் பண்ணுறாரு எல்லா திங்ஸும் அப்படியே பண்ணுறாரு ரெஸ்ட் வந்துருக்கு 2 பேக் அதுக்கப்புறம் 2 ப்ரஷ் சொல்லிட்டு எல்லாமே ஒன்றா வைக்கிறாங்க ஜிம்மில் ரொம்ப பிடிச்சிருக்கோம் டேப்லெட் 2 பேருக்கும் எல்லாமே ஒரே மாதிரி வைக்கிறாரு ஜிம்மோட அந்த வீட்டில் ஒரு ரெஸ்ட் அவங்களுக்கு இல்லை இந்த வீட்டில் எல்லாமே பார்த்து அரேஞ்ச் பண்ணுறாங்க நம்ம ஓன் ஹவுஸ் ஓகேவா நம்ம பிடிச்ச மாதிரி எல்லாமே சரியா சொல்ல ஜிம் பார்க்குறாங்க சரி சொல்லிட்டு இப்போ மட்டும் வந்துட்டு பார்க்குறாங்க பெட்ரூமில் ஏதாவது யூனிக்கான பிக் வைக்கணும்னு சொல்கிறாங்க யூனிக்காக என்ன பிக் வைக்கிறான்டி சன்செட் வைக்கிற இருக்கும்போது வச்சுக்கோமா ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க அதெல்லாம் வேணும் அப்புறம் சொல்கிறாங்க நானும் என் ஒய்ஃபும் சொல்கிறாங்க நீங்கள் நானும் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க கேட்டே சொல்கிறாங்க நம்ம கிஸ் பண்ண ஃபோட்டோ அப்படி சொல்கிறாங்க அடிப்பேன் யார் பார்த்து தேர்ட்டி நினைப்பாங்க சரியா சொல்கிறாங்க யார் பார்க்க போகிறாங்க பெட்ரூமாக சொல்கிறாங்க இல்லாட்டி அப்படி பேச சரியா சொல்கிறாங்க அப்படி இல்லை எங்கள் பரிசுட்டே ஒரு பிடிச்ச காமிக்கிறாங்க ஜிம் பார்க்க வெட்டிங் பிக்கா சொல்கிறாங்க வெட்டிங் பிக் வைக்கிற ஆசை இருக்காது ஹாலில் வைக்கலாம் சொல்கிறாங்க அப்பெல்லாம் பிக் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க இதை பார்த்துட்டாங்க இப்போ நம்ம டேபிள் ஜிம் ஆக்சுவலாக பீச்சுக்கு போயிட்டு ஒரு பிக் எடுத்துப்பாங்க வண்டி அந்த பிக்சர் ரொம்ப அழகாக இருக்குது இதை வைக்கலாம் டே ரொம்ப அழகாக இருக்கும் சொல்கிறாங்க டே பார்க்குறேன் என் ஒய்ஃப் டீசெண்டான பாசலாக இருக்கேன் என் ஒய்ஃபோட மற்றவங்க ஃப்ளட்டிங் கிங் வர சொல்கிறாங்க டே சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க அதே சொல்கிறாங்க அவன் ஃப்ளட்டிங் கிங்கால சரியாக சொல்கிறாங்க அவன் பியூரஸ்ட் கிங் அப்படியே தான் இன்னும் கொஞ்சிட்டு இருக்காங்க நீங்களே சரி சொல்லிட்டு இப்போ பிக்சர்லாம் செட் ஆயிடுச்சு ஜிம் பார்க்குறாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இந்த வீட்டில் இருந்து போய் சொல்கிறாங்க அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க வீடுமே பக்கத்தில் இருக்க ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் போகலாம் சீக்கிரம் வந்துடலாம் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க அப்படியே சொல்கிறாங்க டீ என்னோட அப்பா அம்மா கண்டிப்பாக போய் பேச மாட்டியா ஜிம் கேட்குறாங்க எதுக்கு பேசணும் டே கேட்குறாங்க இல்லை டே உங்களோட அப்பா அம்மா சொல்கிறாங்க இருக்கட்டும் ஜிம் எதுக்கு சொல்கிறாங்க இல்லை அவங்க சொல்கிறாங்க எனக்கு அவங்க தேவை ஓகே எனக்கு நீ விட்டு போக சொல்கிறாங்க அப்படி சொல்லாத டே சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க அங்கே பாரு ஜிம் அவங்க தான் வேலை சூஸ் பண்ணாங்க வேலை முடிவு பண்ணாங்க சரியா நம்ம சொல்லியே சொல்கிறாங்க இல்லட்டி அப்பா அம்மா அப்படிதான் பேசுவாங்க நம்ம அதை மன்னிக்கணும் அப்படி ஜிம் சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க இல்லடா சொல்கிறாங்க இல்லட்டி அப்பவும் தப்புன்னா நம்ம மன்னிக்கிறது நம்ம தப்புன்னா அப்பா மன்னிக்க மாட்டாங்க ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க அவங்க வந்தால் பார்த்துக்கணும் சொல்கிறாங்க அதுவும் சொல்கிறாங்க அவங்களுக்கு மேலே பாசம் இருந்தாக்கா அவங்க வரட்டும் சொல்கிறாங்க நீ ஏன் இப்படி புரியாத இருக்கா ஜிம் சொல்கிறாங்க நான் அப்படி தான் இருப்பாட்டே சொல்கிறாங்க நான் சொல்லிட்டு கேளே சொல்கிறாங்க நான் சொல்கிறது கேளு அப்படி சொல்லிட்டு ஏதாச்சும் ப்ளஸ் ஸ்டார்ட் போட்டுருக்காங்க நான் சொல்லிட்டு கேளே சொல்கிறாங்க அவங்க அதை சொல்லிட்டு அதை ஸ்டார்ட்டாக போட்டுருக்காங்க போ சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க போ ஜிம் போயிடுறாங்க டே பார்க்குறாங்க போ ஜிம் போச்சு கேட்டு டீச் பண்ணுற ஜிம் போயிடுறாங்க இப்போ அவருக்கு ஜாப் போயிட்டு இருக்காரு இப்போ நம்ம டே இங்கே வந்து ஒரு 1 இயர் இருக்கும்டா அவங்க 1 இயர் கம்ப்ளீட் ஆகுது இப்போ நம்ம டே பார்க்குறாங்க சரி ஓகே நம்ம போமா சொல்லிட்டாங்க ஜிம்மி சரி சொல்லிட்டு இப்போ டேபிள் ஜிம் ஒரு பிளேஸ் போகிறாங்க இங்கே எதுக்காக வந்திருக்கோம் சொல்லிட்டாங்க இந்த பிளேஸை பாருன்னு சொல்லிட்டாங்க ஜிம் பார்க்குறாங்க நல்லா இருக்கு டே சிட்டியில் மெயின் பிளேஸா இதே சொல்கிறாங்க ஆமாம் சொல்கிறாங்க இது எதுக்காக ஜிம் கேட்குறாங்க டே பார்க்குறாங்க நீங்கள் கெஸ் பண்ண சொல்கிறாங்க ஜிம் டே பார்க்குறாங்க டேம் சொல்கிறாங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோமா கேட்குறாங்க சொல்கிறாங்க நிச்சயமா சரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சின்னதாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ரொம்ப பெருசாக இல்லை சின்னதாக இப்போதைக்கு நம்ம கூட பார்த்தோம் 10 ஸ்டாஃப் மட்டும் ஒர்க் பண்ண போகிறாங்க சொல்லிட்டாங்க 10 ஸ்டாஃப் ஆகும் 10 ஸ்டாஃப் மட்டும் ஒர்க் பண்ண போகிறாங்க இந்த பில்டிங் நான் வாங்கியிருக்கேன் சொல்கிறாங்க இந்த பில்டிங் ஆமாம் இந்த பில்டிங் நான் வாங்கியிருக்கேன் ஓகேவா இது இப்போதைக்கு போதுமானதாக இருக்குதா சொல்கிறாங்க போதுமானதாக இருக்கும் ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறேன் ஜிம் பார்க்குறாங்க எனக்கு நிறைய ஒர்க் பண்ணணும் டே எனக்கு ஒரு ஆஃபீஸ்லாம் அப்படி தான் இருக்கணும் டே ஜிம் சொல்கிறாங்க ஜிம்முக்கு நிறைய ஐடியாஸ் தெரியும் எனக்கு இப்படி இருந்தால் தான் இப்படி ஒர்க் பண்ண முடியும் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க இப்படி இருக்கணும் டே சொல்கிறாங்க இந்த இடத்துல சிஸ்டம் வரணும் இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுக்கோ ஜிம் சொல்கிறாங்க டே ஜிம்மு பார்த்துருக்காங்க ப்ரௌடாக ஏன்ட்டு என்ன பார்த்துருக்கா ஜிம் கேட்குறாங்க உனக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குது மல்டி டேலண்ட் பர்சன் தான் ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா இப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தியா டே கேட்குறாங்க இருக்கட்டும் டே பரவாயில்ல விட்டு ஜிம் சொல்கிறாங்க ஏன்னா அதை ஏற்றுக்க முடியல டே சொல்கிறாங்க சரி பரவாயில்ல விட்டு சொல்லி ஜிம் தான் ஐடியா கொடுக்குறாங்க பெயிண்ட் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டமில் ஒர்க் பண்ணும்போது நம்ம ஐஸ் அஃபெக்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு லைட் செட்டிங் எல்லாமே அவர் பண்ணுறாரு எல்லாமே அவருக்கு எல்லாம் தெரியுமோ அது ஐடியாஸாக கொடுக்குறாங்க இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க டிசைனர் பார்க்குறாங்க சார் சொல்கிறாங்க ஒய்ஃபுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது சொல்கிறாங்க அப்படியே ஆமாம் சொல்லிட்டு டே ப்ராடக்ட் பார்க்குறாங்க அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு சார் அப்படி சொல்கிறாங்க இப்போ டே பார்க்குறாங்க ஆமாம் அவங்க அப்படி அவங்க டேலண்டட் பர்சன் தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இப்போ ஃபைன் டே எப்படி வர ஆஃப்டர் 3 வீக்ஸ் ஆஃப்டர் ஓப்பன் ஆகுது பர்ஃபெக்ட் ரெடி ஆயிடுச்சு ஜிம் பார்க்குறாங்க வா சொல்கிறாங்க டே அது என்ன டே சொல்கிறாங்க டிஜே குரூப் சொல்கிறாங்க டேங்க ஜிம்னு சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க டிஜே குரூப் ஓகேவா சொல்கிறாங்க நியூ ஒர்க் யூனிக் தான் சொல்கிறாங்க ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க நம்ம இங்கே ஒர்க் வர சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க ஒர்க் வர சொல்லுவோம் சரி ஆனால் இங்கே ஒர்க் பண்ணக்கும் செட் ஆக சொல்கிறாங்க எனக்கு இந்த ஒர்க் வேறு நீ பண்ணுற ஒர்க் வேறு ஓகேவா சொல்கிறாங்க பார்க்குறாங்க கரெக்டாக சொல்கிறாங்க எனக்கு ஜிம் பண்ணுற ஒர்க் ஓகேனா அவன் பொண்ணாலும் படிச்சுப்பாங்க அதனால் டே பிஸ்னஸ் வந்து வேறு ஒரு ஃபீல்டில் போயிட்டுருக்காரு நம்ம ஜிம் வந்து வேறு ஒரு ஃபீல்டில் இருக்காரு அப்போ அதனால தான் நீ சொல்கிறேன் ஜிம் பார்க்க எனக்கு அங்கே ஒர்க் பண்ணி பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப அழகாக பார்த்துக்கிறாங்க எல்லாம் ரொம்ப கேர் பண்ணுறாங்க சொல்கிறாங்க எனக்கு தெரியுமே உனக்கு பாசம் பாசம் இதெல்லாம் சொல்கிறாங்க அந்த பாசம் ஜிம்மில் ஒரு பையன் மாதிரி பார்த்துப்பாரு ஏன்னா ஜிம் மல்டி டென்ட் பாசம் செகண்ட் எல்லாமே அவரோட ஹார்ட் பண்ணுவார் அவருக்கு அவர் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ சின்சியராக இருப்பார் குழந்தைமாவும் இருக்க மாட்டார் இதெல்லாமே அவங்க ஆஃபீஸ் எல்லாருக்குமே தெரியும் இப்போ நம்ம டே பார்க்குறாங்க நல்லா நான் பார்த்துக்கிறேன் எனக்கு அது போதும் டே ரொம்ப சேஃபாக இருக்கா செக்யூராக எனக்கு அது போதும் டே சொல்கிறாங்க ஜிம்மியும் சரி சொல்லிட்டு இப்போ அழகாக அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க டேக்கு ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியான டே ஒரு கம்பெனிக்கு வந்து சேவாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு
பெரிய கம்பெனியில் கூட சின்ன கம்பெனிலாம் ரொம்ப க்ரௌடாக இருக்குது. இப்போ டேஸ் போயிட்டுருக்கு. டே ரொம்ப ஆர்டர் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வந்துட்டிங்களா? ஜிம் போய்ட்டு ஒர்க் பண்ணிக்கிறாங்க. டே பார்க்குறாங்க. சார் என்ன பண்ணுறது? அழகாக ஈவினிங் 5 o'clock வீட்டுக்கு வந்துடுறீங்க. நான் தான் 8 o'clock வரேன் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது? நீங்கள் ஒரு கம்பெனி பாஸ் இல்லை சொல்கிறாங்க. இங்கே அதுதான் எஃபோர்ட் பண்ணல, ஆர்டர் பண்ணதான் நல்லா லைஃப்பில் ஹாப்பியாக இருக்க முடியாது சொல்கிறாங்க. ஆமாம் தான் சொல்கிறாங்க. என் டீம் உங்கள் தம்பி தங்கச்சி நீங்கள் மணி தான் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அவங்ககிட்ட கேட்கல, நான் நிறைய கொடுத்துருக்கேன் நான் சொல்கிறாங்க. இருந்தாலும் சொல்கிறாங்க. அவன் பேர் தான் கொடுத்துருக்காங்க. 2000 ஜெகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். அவன் சொன்னான் வென்ஸுக்கும் சொல்கிறாங்க. வென்ஸுக்கும் சொல்கிறாங்க. டேஹனுக்கு மேரேஜ் எடுத்துருக்காங்க. டேஹனுக்கு வாங்க சொல்கிறாங்க. ஆமாம் டேஹனுக்கும் வென்ஸுக்கு மேரேஜ் எடுத்துருக்காங்க. என்ன டே சொல்கிறீங்க? அதுவும் கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அது எப்படி மேட்ச் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. அவங்க அப்பா கொஞ்சம் கௌரவம் போகக்கூடாது சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் அவங்க அப்பாவும் கௌரவம் போகக்கூடாது சொல்லிட்டு என்னோட தம்பிக்கு மேரேஜ் பண்ணிருக்காங்க. என் தம்பியும் தெரியுமே அவன் இந்த மாதிரி பசங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு அவன் செட்டில் ஆகிட்டான். அவனுக்கு 2 பேர் மேரேஜ் ஆகிட்டு சொல்கிறாங்க. என்ன நம்பவே முடியல சொல்லிட்டாங்க. அவங்க காலேஜ் கூட படிச்சிக்கல, பட் காலேஜ் தான் ஜாயின் பண்ணி தான் சொல்கிறாங்க. கரெக்டு தான், அவன் மேட்ச் பண்ணிட்டான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு அவங்கள லைஃப் ஹாப்பியாக இருக்குமா? ஜிம் கேட்குறாங்க. எனக்கு அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணிட்டு எப்படி அவங்களா சொல்கிறாங்க. இப்போ ஆப்போசிட்டாக நினைக்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லிடலாம். ஆமாம் நல்லா தான் இருக்காங்க பார்க்குறதுக்கு. ஜெக்கி சொன்னான் ஒன் டே ஷாப்பிங் பண்ணிட்டாங்க. 2 பேரும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கப்பலாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குங்க. அப்படா ஹாப்பியாக இருந்தால் வைக்கி தான் ஜிம்மு சொல்கிறாங்க. டே பார்க்குறேன். என் தங்கச்சி கூட பியூட்டி பார்லர் ஓப்பன் பண்ணிருக்கா சொல்கிறாங்க. பியூட்டி பார்லர் அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் சொல்கிறாங்க. கருத்து தான் சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ணியிருக்கா. இப்போ அவங்க லைஃப் வந்து ரொம்ப பண்ணிருக்கா சொல்கிறாங்க. அப்படி அவங்க எல்லாமே அவங்க லைஃப் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிருக்காங்க, டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. என் அப்பா அம்மாவும் எப்போ போல ஹாப்பியாக தான் இருக்காங்க. எனக்கு அவங்க பிடிச்ச மாதிரி ஒரு ரிசர்ச் டாக்டர் வந்துட்டா. அவங்க ஃபேமிலி செட்டில் தான் இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனாலும் சொல்கிறாங்க பாரு மற்றவங்க பற்றி யோசிக்காது. ஓகே நம்ம லைஃப் எப்படி இருக்காங்க பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க பாரு இதை பற்றி யோசிக்காத பாஸ். டே கூப்பிட்றாங்க. எங்கே இப்போ தானே வீட்டுக்கு வந்தீங்க? ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. வெளில போகிறோம் சரியா சொல்கிறாங்க. வெளில வா. எதுக்கு? ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. நீ வா சொல்கிறாங்க. அப்போ எங்கள் வெளில கூட்டிகிட்டு போகிறீங்க பார்த்தா ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிச்சிங்க. ஃபஸ்ட்டு வீடு, அதுக்கப்புறம் கம்பெனி, அதுக்கப்புறம் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. வா மாஸ்டர் கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி சார் ஜிம் டீமுக்கு போகிறாங்க. பார்த்தா நம்ம டீம் ஜிம்முக்காக ஒரு கேண்டிடேட் டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? டீ இது சொல்கிறாங்க. எனக்கு இதுதான் சிட்டிலே நம்பர் 1 ஹோட்டலு. இங்கே வந்து இந்த கேண்டிடேட் டின்னர் ரொம்ப ஸ்பெஷலாக அரேஞ்ச் பண்ணுவாங்க. டே பார்க்குறாங்க. ரொம்ப டேஸ் எனக்கு வாங்கி தரணும் ஆசை சரியா. அந்த டைமில் டைம் இல்லை நம்மகிட்ட மணி அப்போ இல்லை. ஓகேவா எனக்கு நம்மளுக்கு வேறு விஷயத்துக்காக மணிலாம் சேவ் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. அதனால சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற கேட்டி இந்த டேபிளுக்கு இவ்வளோ அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குமே சொல்கிறாங்க. மணி வந்து ரொம்ப நிறைய பே பண்ணணும். டே பார்க்குறாங்க. இருக்கட்டும் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. எனக்கு அந்த கேக்லேருந்து எல்லாமே ரொம்ப ஒரு ஸ்பெஷல் செஃப் வந்து மேக் பண்ணுவாங்க எல்லாமே. அதுக்கு ரொம்ப ஒவ்வொன்றுக்கு தனித்தனி அமௌண்ட் அவங்க ட்ரிங்க் பண்ணுற வாங்கினா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே. ஜிம் பார்க்குறேன். எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக சொல்கிறாங்க. டே பார்க்குறேன். என் ஒய்ஃப்காக இதெல்லாம் இது கூட பண்ண மாட்டேன். என்னென்னாலும் பண்ண முடியாது சொல்கிறாங்க. அது சரி எனக்கு எவ்வளோ ட்ரீம் தெரியுமா அந்த மாதிரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் எனக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி ஒய்ஃப் கொடுக்கணும். ஒரு டைம் தான் சொல்லிட்டு எனக்கு பாய் ஃப்ரெண்டாக நம்ம லவ் பண்ணி அப்படி எதுவுமே நம்ம இருந்ததே இல்லை. நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்டாக மட்டும் அப்படி இருந்ததுனால உங்களை என்னதான் நான் லவ் பண்ணாலும் நீ லவ் பண்ணியிருந்தாலும் நம்ம வந்துட்டு அப்படி பார்த்துக்கலாம் பேசிக்கவே இல்லையா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே போயிடுச்சு. டக்குனு மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஸ்ட்ரகிள் தான் லைஃப்பில். நான் எப்படியும் எனக்கு எந்த ஒரு ஹாப்பினஸ் உனக்கு கொடுக்கல சொல்கிறாங்க. என்ன டைப் பேசுகிற வீட்டில் நல்லா பீச்சு கூட்டிகிட்டு போவோம். எனக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் நீ பண்ணியிருக்க. நீ கொடுத்து பெரிய ஹாப்பினஸ் இதை தாண்டி என்ன வேணும் எனக்கு சொல்கிறாங்க. இந்த ஒய்ஃப் எனக்கு கொடுப்போம் சரியா. இது பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டின்னர் எனக்கு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க ஃப்ளவர்ஸ் நிறைய எப்படினாக்கா ஒரு 99 ரோஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. வா சொல்கிறாங்க. நான் டிவியில் தான் டே பார்ப்பேன் இதெல்லாம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நிஜத்தை நான் கொடுப்பேன் சரி தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஜிம் வாங்கிக்கிறாங்க ஹாப்பியாக. அச்சோ தேங்க்யூ சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஹாப்பியாக ரொம்ப ஹாப்பி எனக்கு இது ஹாப்பினஸ் போதும். நீ ஹாப்பியாக தான் எனக்கு அது போகும்போதே சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பிங்க எவ்வளோ லக்கியான பர்சன் எனக்கு டேபிளும் பர்சன் கிடைச்சிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. திரும்ப ஜிம் 2 பேருமே அந்த கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிம் வராங்க. நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறேன். அப்பாவுக்கு புரியல நான் என் லைஃப்பில் எவ்வளோ ஒரு பொக்கிஷம் வந்து என் லைஃப்பில் வந்து நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நான் சூஸ் பண்ணிக்கேன்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களை பற்றி புரிஞ்சிக்காமல் தப்பாக பேசுகிறாரு. ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அவங்க பாரு அப்படி பார்த்து ஏன் அம்மா கூட தான் என் லைஃப்பில் ஒரு ஏஞ்சலே என் கூட இருக்குன்னு சொல்லிட்டு புரியாமல் அவங்க பாட்டுக்கு எதாவது பேசுகிறாங்களா சொல்கிறாங்க. சரி விடுங்க நீங்கள் சொல்கிற மாதிரி நம்மளை பற்றி நான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் சரியா சொல்கிறாங்க. தட்ஸ் மை பாய் அப்படியே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் வீட்டுக்கு வராங்க. இப்போ ஜிம் திரும்ப தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் ரொம்ப ஹாப்பியாக டைட்டாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. டே ரொம்ப ஹாப்பியாக அவளுக்கு அவ்வளோ அழகாக லைஃப் டைம் போயிட்டு இருக்கு. இப்போ ஜிம் டேயோட ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. எனக்கு ஜிம்முக்கு இதுக்கு ஆஃபீஸ் லீவு. ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. வாடா சொல்கிறாங்க. ஜிம் உள்ள போகிறாங்க. டே பாரு என்ன ஆர்டர் பண்ணுறோம் சாப்பிட்றதுக்கு அதெல்லாம் வேண்டாம் ஜிம் சொல்கிறாங்க. டே பாரு உட்கார சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க உட்கார சொல்ற ஜிம் போய் உட்காருங்க. எதுக்கு நீ உட்கார வைக்கிறா சொல்கிறாங்க. நீ செகண்ட் சிஓலடா சொல்கிறாங்க. சொல்லி நீ இந்த கம்பெனி எம்டிடா உட்கார சொல்லிட்டு டே வந்து உட்கார வைக்கிறாங்க. ஜிம் உட்காந்துருக்காங்க. இப்போ டே வந்து நாங்கள் ஜிம் வந்து ஒரு பிளாக் கலர் கோட் ஷூட்டாக போட்டுருப்பாங்க. இப்போ அழகாக அவருடைய ஜிம் நோஸ்கில் ரப் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன பண்ணுறா சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. சரியாக டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியாது சொல்கிறாங்க.
அதுக்கு சொல்கிறாங்க கேட்டிங் பாரு ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கே ரொம்ப பியூரான ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கே சொல்கிறாங்க. நீ ஏன்டா அப்படி சொல்கிறேன்? நம்ம சொல்கிறாங்க பாரு நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கே ரொம்ப பியூராக பார்த்துக்கணும். இதை நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸ் அப்படி பண்ணாது சரியான கதை சொல்கிறாங்க. டேப்பாங்க சரி ஒய்ஃப் சொல்லி கேட்காம இருப்பேனா அப்படி சொல்லிட்டே விட்டுறாங்க. நைட்டு எடுத்து சரியாக சொல்கிறாங்க. என்னத்துக்கு நைட்டு பார்த்துக்கிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு இந்த ஒர்க் பண்ணுற பிளேஸை கூட ரொம்ப ரெஸ்பெக்டாக பார்ப்பாரு. அதனால தான் நம்ம டேக் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இங்கே நிறைய ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு கம்பெனி க்ரோப் ஆயிடுச்சு. அதனால தான் ஜிம் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளோர் தான் இப்போ பாரு 3rd ஃப்ளோர் வரைக்கும் வந்துச்சுலாம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் இன்னும் அது இன்னும் பெருசாக போகும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க போகும் கண்டிப்பாக. இன்னும் எவ்வளோ ஆர்டர் பண்ணுறா சார் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் பேக் போனால் நீ இருக்கல அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம்முக்கு எடுத்துகிட்டு போனால் அந்த டே ஃபுல்லாக ஜிம் ஆஃபீஸாக இருந்து பாரு அந்த ஏன்னா எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு ஒர்க்லாம் பண்ணிட்டு அங்கே எல்லாருக்கும் ஜிம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு டேவோட ஒய்ஃப்ன்ற தாண்டி ஒரு நல்ல பர்சன் அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம டேவும் ஜிம் வீட்டுக்கு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்பா ரொம்ப டயர்டாக இருக்க சொல்கிறாங்க. டயர்டாக இருக்காமல் சொல்ல பேசாம ஃபுட் ஆர்டர் பண்ணி தரீங்களா? ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க ஆர்டர் பண்ணா போச்சு எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டேவும் ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் சாப்பிட்டுப்பாங்க. நல்லா சாப்பிட்டாச்சு தூங்குவோமா? ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க தூங்கணுமா சொல்கிறாங்க. தூங்க விட்டா அதனா சொல்கிறாங்க. ஏன் தூங்கணும் என்ன பண்ண போகிறீங்க? ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க அதுவா சொல்கிறாங்க. பாருங்க எதுவும் பண்ண ட்ரை பண்ணுறீங்க சொல்கிறாங்க. ஏன் கிளம்பி டயர்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. இருக்கும் டயர்டாக சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க பாரு அந்த டயர்ட்னஸ்லாம் வேறு ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு அதுக்கு சம்மந்தம் ஓகேவா சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் தான் டயர்டாக இருக்கு சொல்கிறாங்க. தூங்க சொல்கிறாங்க. அதனால எனக்கு ஒய்ஃப் வேணும் சொல்கிறாங்க. நீ இருக்கே நீ எதை அப்படி இருக்கோ சொல்கிறாங்க. அப்புறம் டே பார்க்குறாங்க. அப்படியே வேண்டான்ற மாதிரி எனக்கு பேச ஆசையாக சொல்கிறாங்க. ஆசைக்கு வேண்டான்ற மாதிரி பேசுவோம் அப்படியே சொல்கிறாங்க. வேறு என்னம்மா சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு டே அப்படி சொல்ல முடியாது சொல்கிறாங்க. பார்க்குறாங்க அடிப்பா ஜிம் டே அடிக்கிறாங்க. இப்போ டே ஜிம் புஷ் பண்ணுறாங்க. ரெண்டு பேருக்கு அழகாக போயிட்டுருக்கு. நம்ம டே பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஹாப்பியாக இருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஒரு 2 months ஆஃப்டர் ரெண்டாச்சும் பார்க்குறாங்க. ஒரு அவ்வளோ டிஸியாக இருக்குது. டே பார்க்குறீங்க என்னாச்சுமா அப்படி கேட்குறாங்க. அதுவா தெரியல டேச்சின்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க தெரியலையா சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க சார் ஓகே சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் ஃபோன் பண்ணி கால் பண்ணி வரக்கிறாங்க. இப்போ டாக்டர் வராங்க. என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க ஒய்ஃப் வந்து டிஸியாக இருக்காங்க சொல்கிறாங்க. செக் பண்ணி பார்க்குறாங்க. டாக்டர் பார்க்குறாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க டாக்டர் நிஜமாக சொல்கிறாங்க. அப்படியா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. அது ப்ராப்பராக செக்அப் எடுத்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க. சார் சார் ஜிம் டேவும் ஹாஸ்பிட்டலே போகிறாங்க. இப்போ செக் பண்ணி பார்க்குறாங்க. ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகுது. டாக்டர் சொல்லியிருப்பாங்க பெட்டர் செட் பண்ணால் கன்ஃபார்ம் சொல்ல முடியும் போகும் இல்லை அது கன்ஃபார்ம் ஆகும். ஜிம்முக்கு டேக்கு அவ்வளோ ஹாப்பி. ஃபைனலி இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஃபைனலாக குட்டிப்பா பாடுறா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நீ ஜாப் ரிசைன் பண்ணணும் சொல்கிறாங்க. இன்னும் ஜிம் சொல்கிறாங்க. இன்னும் நீ ஜாப் ரிசைன் பண்ண சொல்கிறாங்க. டே வேணாம் டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க ஜிம் ஒர்க் போகக்கூடாது சரியா சொல்கிறாங்க. டே ஒரு 4 months 5 months சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க நீங்கள் பார்த்து ஜிம் சொல்கிறாங்க. சொன்னால் கேட்பல ஜிம் சொல்கிறாங்க. டே சரி ஓகே சரி விட்டுறாங்க. இப்போ ஜிம்மில் ஒரு 5 minutes ஜாப் போகிறாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. இதுவே போதும் ஜிம்மில் நிறுத்த சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. இதுவே போதும் ஜிம் இதோட ஸ்டாப் ஆகிருக்கு ஜாப் சரியா சொல்கிறாங்க. மேல் ஒர்க் வரைக்கும் சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சாரி நீ சொன்னால் கரெக்டாக விட்டுறாங்க. இப்போ ஃபைனலி ஜிம் வீட்டில் தான் இருக்காங்க. ஜிம் அழகாக ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஆஃபீஸ்லேயும் இருப்பார். சம்டைம் ஜிம்முக்கு என்ன தேவைப்பட உடனே வீட்டுக்கு வருவார். சம்டைம் ஜிம்முக்கு டேவோட ஆஃபீஸ்க்கு போவாங்க. அங்கே போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துப்பாரு. ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இப்போ ஜிம்முக்கு டேக்கும் க்யூட்டாக அழகாக ஒரு அங்கல் போய் பிறந்திருப்பா. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி இட்டு என்ன மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஆமாம் என்னோட விஷயம் சொல்கிறாங்க. விஷயம் ஆமாம் நான் எப்பவுமே சொல்லுவேன் நினச்சிட்டு இருப்பேன். எனக்கு ஒன்று மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக இருக்கா பாரு. டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்த்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கல ஜிம் சொல்கிறாங்க. டேமி சரி ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம டீம் ஜிம் அழகாக லைஃப் அப்படி மூவ் பண்ணிட்டு இருக்கு. பேபி நம்ம டே தான் அழகாக ஆர்டர் பண்ணிப்பாரு. நம்ம ஜிம் எடுத்து அப்படின்னு டைம் கேட்க தூங்கிடுவார். அப்புறம் வந்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. நான் ஒர்க் போவா ஜிம் கேட்குறது பாப்பா பண்ண 6 months ஆச்சு. ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அவங்க பாட சொல்கிறாங்க. பாப்பா நீ பார்த்துக்கோ ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. பேசாமல் நீ ஜாப் ஜான்சன் பண்ணி நம்ம கம்பெனியில் ஏதாவது உனக்கு ஒரு ஜாப் சொல்கிறாங்க. வேணாட்டி அங்கேயே ஒர்க் பண்ணுற சொல்கிறாங்க. டேவும் சரி சொல்கிறாங்க. ஃபைனல் ஜிம்மில் அவர் கம்பெனிக்கு போகிறாங்க. நம்ம எப்போ ஜிம்மில் ஆஃபீஸ் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது. எப்போலாம் ஜிம்மில் அப்படி இருக்குது அதுக்கப்புறம் ஜிம் அவங்க ஆஃபீஸ்க்கு வருவாங்க. ஜிம்மில் ஆஃபீஸுக்கு பர்மிஷன் தருவாங்க. இப்போ அவங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு பேபி தருவாங்க ஃபீட் பண்ணிட்டு ரொம்ப அழகாக ஜிம்மில் பேபி கம்ஃபர்ட் பண்ணிட்டு வந்துருவார். டேஸ் போயிட்டு டே தான் மேக்ஸிமம் பேபி வச்சுப்பாரு. நம்ம ஜிம் ஈவினிங் வந்ததுக்கப்புறம் பேபி அவர் கேர் பண்ணிப்பார். இப்படியே வந்துட்டு டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படியே அவங்க அந்த லைஃப் அவங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 years ஆகுது முக்கியமா. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஃபைனலி ஸ்கூல் போகிற டைம் சொல்கிறாங்க. அம்மா நான் ஸ்கூல் போகணுமா சொல்கிறாங்க. ஆமாம் எடுத்தவங்க ஸ்கூல் போவேன்னா சொல்கிறாங்க. போக வேண்டாம் மினிக்கு ஸ்கூல் வேணாம் சொல்கிறாங்க. ஜோடி சொல்லக்கூடாது சரியா சொல்கிறாங்க. அம்மா ப்ளீஸ் மாமா தம்பி பிறக்கிற வரைக்கும் வீட்டில் இருக்கவா சொல்கிறாங்க. தம்பி பிறக்கிறதுக்கு இன்னும் 8 months இருக்கே சொல்கிறாங்க. அப்படியா நீங்கள் சொன்னீங்க தம்பிக்குள்ளே ப்ளே பண்ண சொல்லிட்டு ப்ளே பண்ணலாம்மா ஸ்கூல் போய்ட்டு ப்ளே பண்ணலாம். தம்பி பிறந்ததுக்கு அப்புறம் தானே ப்ளே பண்ண முடியும் சொல்கிறாங்க. இப்போ தம்பி அம்மாவோட ஸ்டம்பில் தானே இருக்கான் சொல்கிறாங்க. அப்படி அவங்களை யார் பார்த்து என்ன நான் பார்த்துக்கிறேன் ஓகே நீ போ ஜிம் சொல்கிறாங்க. அது ஜிம்மில் கொண்டு போலீஸ் அது பாப்பாவுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக பேசுவா. இப்போ ப்ளே பார்க்குறாங்க. என்ன பண்ணுறீங்க அம்மா பொண்ணு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என் பொண்ணுக்கு ஸ்கூல் போவேனா சொல்கிறாங்க. ஏன்டா மேம் நீ சொல்கிறாங்க டேட்டா ஸ்கூல் போவேனா சொல்கிறாங்க. போய் தானே அவங்க சொல்லணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க டேட்டா நீங்களும் அம்மாவும் போய் ஸ்கூல் போக சொல்கிறாங்க. ஸ்கூல் போனால் தான் படிக்க முடியும் நீ எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஃபைன் ஜிம் கூட்டி போய் ஸ்கூலில் விட்டுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே பார்த்துலாம் போக சொல்கிறாங்க. பேபி அழுத்தே இருக்கு. இப்படியே பார்க்குறேன் கிளாஸ்க்கு போட சரியாயிடு சரியா சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா குழந்தைங்க பார்த்தா சரியாயிடுவா சொல்கிறாங்க. ஜிம் நீ சரி சொல்லிட்டேன் ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு சொல்கிறாங்க. அப்படியே சார் விட்டுவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க.
சரி சொல்கிறாங்க. டே பாருங்க பாரு, நீ 5 இயர்ஸாக ஆர்டர் பண்ணுற ஓகேவா, இதோட போதும் நிறுத்த சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க பாரு ஜிம், போதும் ஜிம் ஓகே, ஒர்க் பண்ண வேணாம், வீட்டில் ஜிம்னு சொல்கிறாங்க. ஆனால் டே சொல்கிறாங்க பாடத்தாங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்க ஓகேவா, நீ ஜாப் ரிசைன் பண்ண சொல்கிறா. ஜிம் சரி சொல்லிட்டு ஜாப் ரிசைன் பண்ணிடுறா. எனக்கு அவர் 5 வருஷம் ஆர்டர் பண்ணிட்டாரு. இப்போ ஜிம் வீட்டில் தான் இருக்காங்க. நம்ம டே இவ்வளோக்கா பேபி, அதுக்கப்புறம் ஜிம் அழகாக பார்த்துக்காங்க. இப்போ நம்ம போய் பார்க்குறது அம்மா நாளைக்கு ஸ்கூல் போக சொல்லாதான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது அதை சொல்ல மாட்டேன். ஜிம் சொல்கிறாங்க பேபி இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. இப்போ நைட்டு தான் நம்ம பேபி அதை கேட்குது. டேடா எனக்கு யாருமே இல்லையா கேட்குறாங்க. ஜிம்முக்கு டேக்கு புரியாமல் பார்த்துருக்காங்க. என்ன சொல்கிறாரு கேட்குறாங்க. இல்லை எனக்கு வந்துட்டு கிராண்ட்ஃபாதர் இல்லையா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன். ஏமா அப்படி கேட்குறா ஜிம் கேட்குறாங்க. இல்லை ஸ்கூலில் எல்லாரும் சொன்னாங்க, வீட்டில் யாரும் இருக்குன்னு கேட்டாங்களா, நான் சொன்ன அப்பா அம்மா நான் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஆமாம் நம்ம வீட்டில் 3 பேர் இருக்கோம். இல்லை கிராண்ட்ஃபாதர் ஏன் இல்லை பேபி கேட்குது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஆச்சு அப்படிலாம் அவங்க யாருமே இல்லை தங்குவோம், நானும் அம்மாவும் தனியாக தான் இருந்தோம் சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறேன். நீங்கள் எப்படி வந்தீங்க அதெல்லாம் கேட்டுருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. டே நீங்கள் சொல்லுங்கள் டே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் டே சொல்கிறாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. இல்லைடா அது சொல்கிறாங்க. நீங்கள் இல்லைன்னு சொல்லாது தெரியாது சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சொல்ல அனுப்புகிறாங்க. உனக்கு கிராண்ட்ஃபாதர் இருக்காங்க, ஈவன் அவனுக்கு அங்கிள் அப்புறம் ஆண்டிலாம் இருக்காங்க. அவங்க யாரும் கோவமாக இருக்காங்க எங்கள் மேலே ஜிம் சொல்கிறாங்க. அடுத்ததுலாம் இப்போ போய் பார்த்துட்டு அம்மா இந்த இடம் எப்படி லவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ மட்டும் ஜிம் பார்க்குறாங்க. அதெல்லாம் சொன்னாங்க நிறைய டைம் இருக்குங்களா, டைம் பார்த்தா சரியா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறீங்களாவும் சரி பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் 1 டே சொல்கிறாங்க. சரிம்மா அப்படி பேபி சொல்லிட்டுருக்கு. இப்போ நம்ம பேபி அப்படின்னு கிராண்ட்ஃபாதர் இருக்காங்க. ஆமாடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபி எனக்கு பார்க்கணும் ஆசை இருக்குது. அவங்களுக்கு உங்கள் மேலே கோவம், எங்கள் மேலே என் மேலே கோவம், என்னென்ன கோவம் கேட்குறது. இப்போ டே பார்க்குறாங்க. நீ இருக்குது பேபி உங்களுக்கு தெரியாமல் இருக்கும்டா, அப்படியே இருந்தாலும் உனக்கு அவங்க பார்க்கணுமா சொல்கிறாங்க. எனக்கு ஆசையாக இருக்குது பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அது குழந்தைக்கு அப்படி தெரியும், எல்லாருக்கும் கிராண்ட்ஃபாதர் இருக்காங்களா, அவங்க பார்க்கல ப்ளே பண்ணுவாங்க. எனக்கும் ஆசையாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. பேபி சொல்லிட்டு ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம்மை பார்த்துட்டே இருக்காங்க. டே பார்க்குறாங்க. பாரு நாங்கள் இருக்கோம்ல சரியா சுட்டுப்பட்டே தான் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. நீ உருப்படா சரியா சொல்கிறாங்க. ஜிம் இல்லை டே நம்ம எதுவும் தப்பு பண்ணுறதாவே இருக்கட்டும், அந்த இங்கிலீஷ் ஆகிட்டு அப்பா அம்மா அக்செப்ட் நம்ம லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டோமே, நம்ம எவ்வளோ ஹார்ட் பண்ணியிருக்கோம், ரொம்ப எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம், அப்படியே அவங்க நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறா பண்ணிக்கிறேன் சிட்டே கேட்குறாங்க. நீ அப்படி யோசிக்காது டே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறா கேர் பண்ணவே இல்லை. அங்கே வாங்க 2 பேர் டே உட்கார வச்சுட்டு ஃபுட்டு ஃபிட் பண்ணுறாங்க. 2 பேருக்குமே ஜிம் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்டு டே ஃபிட் பண்ணுறாங்க. இப்போ பேபிக்கு ஜிம் நிறைய ஃபுட்டாக ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு அதில் உட்கார வைக்கிறாங்க. தூங்க சொல்லிட்டு 2 பேர் டேப் பண்ணுறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. இப்போ பேபி தூங்கினதுக்கப்புறம் ஜிம் டே ஹக் படிக்கிறாங்க. நான் பிரிச்சுட்டு நான் அவங்க அப்பா மட்டும் சொல்கிறாங்க. அப்புறம் இது மேலே சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. பாரு உனக்காக என்ன பண்ண சொல்லி எல்லாமே உனக்காக பண்ணியிருக்காங்க. ஓகேவா நீ ஹாப்பியாக இருந்துட்டு எனக்கு போதும் மாதிரி எதுவுமே வேணாம், என் ஹாப்பியாக சொல்லிட்டு உங்க பிரதர் இருக்கு அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் ஸ்டொமக் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டே வந்து ஜிம்மில் டிஸ்டார்ப் பண்ணுறக்கா அவர் கூட மாதிரி இண்டிபெண்டாக இருக்காங்க. ஜிம் பாப்பா இருக்கா சொல்லிட்டாங்க. அவங்க நல்லா தூங்கிட்டாங்க. ஓகேவா டே வந்து ஜிம்மில் இருக்காங்க. ஜிம்மில் ஹாப்பியாக இருப்பாங்க. அதுவே சொல்கிறாங்க. வீட்டு ஜிம்மில் ஹக் படிக்கிறாங்க. இப்போ டே அழகாக டேப் பண்ணுறாங்க. இப்போ 2 வீக்ஸ் சாப்பிட்றதான் நம்ம பாப்பா பார்க்குறேன். மம்மா டேடா சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிராண்ட்ஃபாதர் பார்த்தா சொல்கிறாங்க. 2 பேரும் ஷாக் ஆகிட்டு என்ன சொல்கிறாங்க. ஆமாம் கிராண்ட்ஃபாதர் பார்த்தேன் தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்க்கு புரியல. டே என்ன சொல்கிறா, யாராவது தெரியாதவங்களை எதுவும் பார்த்து பேசிட்டு போடா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பாடுறாங்க ஏதாவது அப்படிலாம் சொல்லி பேசாது சரியா, அப்படிலாம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லாம் கூட பேசக்கூடாது ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அப்படி பார்க்குறது இல்லை, நான் பார்த்தேன் அவங்க பார்க்கறதுக்கு உங்களை மாதிரி நாங்கள் சொல்கிறாங்க. என்ன மாதிரி ஆசை ஜிம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன். ஏன்னா ஜிம் லைக் அவங்க அம்மா மாதிரி இருப்பாங்க. இப்போ ஜிம் சொல்கிறேன். என்னமா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாம் அவங்க இப்படி இருந்தாங்க சொல்லிட்டு பேபி அடலாம் சொல்லி பார்த்தா அவங்க அப்பா அம்மா தான். ஜிம்முக்கு நேரம் டே என் அப்பா அம்மா வந்து என் அப்பா ரொம்ப வந்து புரியாத தராச்சு, அவரும் வரமாட்டாரே, உங்கள் அப்பா கூட வரது வாய்ப்பு ஏன் அப்பா வரமாட்டாங்களே ஜிம் சொல்கிறாங்க. இப்போ கூட மினிமம் போக கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் ஜப்பியாக தான் இருப்பா நம்ம டே ஜிம் சொல்கிறாங்க. என்னை தவிர என்ன சொல்கிறாங்க. அவங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்க சொல்லிட்டு நீ பார்க்குறது உங்கள் அம்மா மாதிரி இருக்கும், நம்ம க்யூட்டாக இருப்பாங்க சின்ன வயசுல ஜப்பியை. நான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு யாரும் என் குழந்தை விழிப்படவங்க நினச்சிட்டு அது மாதிரி இருக்க நம்ம தவிர டீஸ் பண்ணுவாங்க சொல்லிட்டு அப்படி நினச்சேன். ஆனால் என் குழந்தை என்னால் ஹட் பண்ணி தெரியாமல் போச்சு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படி சொல்லிட்டு பேபி ஒரு ஜிம்முக்கு ஒரு மாதிரி அழுகு வருது அது சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தெரியுமா நீ ஏன்னா ரொம்ப அழகாக இருக்க, நீ எப்படி எடுத்தாங்க, உனக்கு எப்படி என்ன பிடிக்கும் அதெல்லாம் சாப்பிடு, உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படியே இரு, நீ எப்படி தானே அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதுவும் உன்னோட நம்ம ரொம்ப அழகாக இருப்பாங்க தெரியுமா அப்படிலாம் சொன்னாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி சொன்னாங்களா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்களா என் பொண்ணு தான் ரொம்ப அழகாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. இல்லைம்மா அவங்க சொன்னாங்க. அவங்க ஃபோட்டோ கூட காமிச்சாங்க திரும்ப சைல்டுஹுட் பிக் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேபி சொல்லிட்டு இருக்கு. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்குமா அதில் க்யூட்டா என்ன மாதிரி லட்டு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எப்படி பார்க்குறாங்க. நீ தான் அம்மா மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வேறு என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. அவங்க சொன்னாங்க உங்களை ஹார்ட் பண்ணிட்டாங்களா அம்மா, அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்களா ரெக்ரெட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹார்ட் பண்ண நினச்சி அப்படி பேபி சொல்லிட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி பேபி தப்பா சொல்லிட்டுதான் உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச நம்ம குழந்தை சரி அவங்க பேசல வராது. அவங்க சொல்கிறாங்க இல்லை இவங்க எதாவது சொல்லியிருக்காங்களே, அவங்க வந்து உண்மையாக சொல்லிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க உண்மையாக சொல்லிப்பான்னு நினைக்கிறேன். மேபி ரெக்ரெட் பண்ணியிருப்பாங்க, அவனை எதுவும் மிஸ் பண்ணியிருக்காங்களா. அவங்க ஆல்ரெடி 5 years ஆச்சு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபி தான் அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, நல்லா கேர் பண்ணாங்க ப்ளே பண்ணாங்க தெரியுமா, எனக்கு 2 3 நாள் போல இருக்காங்க பேபி சொல்லிட்டுருக்கு.
இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்படி என்ன சொல்லி தெரியல, அப்படி விட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே போய் பார்த்தே பாப்பாவை பார்த்துட்டு டெய்லியுமே மீட் பண்ணுறதுன்னு சொல்கிறா. ஜிம் பார்க்குறாங்க. நீ வேறு என்ன சொல்லி கேட்குறாங்க. சொல்லுங்க எல்லாமே ஜிம்முக்கு அவங்க அம்மா பார்க்கணும் ஆசை வருது அவங்க அப்படின்னா அப்படி பேசினாக்கா அவருக்கு அவங்க அம்மான்றது பாசம் இருந்துகிட்டே இருக்குது. டேக்குமே அப்படின்னாக்கா அவங்க அப்பா மேலே வருதுனாக்கா ஜிம்மிக்கு அவங்க தப்பா பேசினா அவங்க வருத்தம். ஜிம்முக்கு அவங்க அப்பா வந்து டேவை பற்றி தப்பா பேசினா வருத்தம். மற்றபடி அவங்க அப்பா மேலே அவங்க பாசம் இருக்குன்னு செய்யும். எல்லாருக்குமே குழந்தைங்க அப்பா மேலே பாசம் இருக்குல்ல, அப்படி தான் இப்போ அவருக்கு அந்த ஃபீல் வந்து இருக்குது. ஃபோன் பண்ணி நம்ம பேபி வந்துட்டு அவங்க கிராண்ட்மேட்ட சொல்லி இந்த மாதிரி எங்கள் அம்மா வயசு குட்டி தம்பி இருக்கான்னு சொல்லுவோம். அவங்களுக்கு இன்னும் ஆசை இருக்குது பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு வீட்டுக்கே வராங்க. இப்போ வந்துட்டு சண்டே தான் அன்றைக்கி பேபி ஜிம் டே 3 பேர் வீட்டில் இருக்காங்க. டே லேப்டாப் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஜிம்மில் ஃபோன் சாப்பிட்ருக்காங்க. நம்ம பேபி ப்ளே பண்ணிட்டு டோர் விவசாயிட்டு டே லேப்டாப் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா டே ஜிம்மா பேரண்ட்ஸ் செஞ்சுருக்காங்க. டே பார்க்குறாங்க. உள்ள வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ அதுக்குள்ளே வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் டக்குன்னு நினைச்சிட்டாங்க. அப்பா அம்மா சொல்லி பார்த்துருக்காங்க. பேபி தான் ரொம்ப ஃபாஸ்ட் ஓடி வந்துட்டு இருக்கு. டே ஜிம்மில் அப்பா டேரக்டாக கேட்டு வராங்க. டேவோட ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஐம் சாரி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அனுப்பி சொல்கிறாங்க. ஐம் சாரி டே ஐம் சாரி விட்டு தப்பாக பேசக்கூடாது, மன்னிச்சு கொடுத்து தப்பு தான், என் மேலே தப்பு தான். நான் சின்ன வயசு வளர்ந்த விதம் சரி, வளர்ந்த விதம் அப்படி சரி, என் பையனையும் சரியாக பார்த்துக்காம போயிட்டு புரிஞ்சிக்கல. அப்படி உன்ன புரிஞ்சுக்குவான் சரியா தப்பு என் மேலே தப்பியோ மன்னிச்சுக்கோ. என் பையனை எல்லாமே இருக்க முடியல. ஒரு மணி வந்துட்டு எல்லாமே எல்லாம் சந்தோஷம் நம்ம கொடுத்துறாது. ஹியூமன் தான், ஹியூமன் அந்த வேர்ல்டு ரொம்ப வேல்யூவான தெரிஞ்சா ஹியூமன் தான், ஹியூமன் லவ் தான் அப்படி பேச சின்ன அப்பா சொல்கிறாங்க. மணின்றதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகும் ஆனால் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அங்கே சொல்கிறாங்க அங்கே கூப்பிடுப்பா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஜிம்மில் யூஸ் பண்ணுறப்பா நான் அவன் எனக்கு கண்டிப்பாக பண்ணிக்க மாட்டேன். அவனுக்கு வந்துட்டு கோவம் வந்து எதனாலன்னா ஒன்று ஹார்ட் பண்ணுறது என்ன நான் அவனை அதெல்லாம் திட்டினா கண்டிப்பாக அவனுக்கு பெயின்ஃபுல் ஃபீல் ஆகுது. என்ன சின்ன விஷயம் அப்படியே என்னை பார்த்து வளர்ந்துருக்கான். ஒன்று நான் ஹார்ட் பண்ணனால தான் அவன் கோவப்படுறான். எங்களுக்கு இருக்கான்னு தெரியுது ஓகேவா, எனக்கு தரிசனம் மன்னிச்சிடல அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் அப்பா அம்மா ஜிம்மில் அப்பா அம்மா டேட்டு கெஞ்சுறாங்க. டேக்கு மாதிரி அங்கிள் தான் சொல்கிறாங்க. இல்லை யாராக இருந்தாலும் நீ நினச்சி பாருட்டே என் பையன் விசாரணை நினச்சி மற்றபடி சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்கன்னா அவன் மனசுக்கு எப்படி சொல்கிறேன் புரிஞ்சுக்கா போய்ட்டு தப்பு எவ்வளோ சரி மன்னிச்சுக்கிட்டே இப்போ சொல்லிட்டு ஜிம்மில் அப்புறமே கெஞ்சுறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டே நம்ம பார்க்குறாங்க. எங்கள் மேலே தான் தப்பு சரி, என்றைக்குமே எங்கள் பையனை வந்துட்டு நாங்கள் அந்த புரிஞ்சுக்காம போயிருக்கோம். நீ மட்டும் அதை கரெக்டாக புரிஞ்சிருக்கோம், எல்லாம் டேலண்ட் இருக்கோம், எவ்வளோ ஃபாலோ பண்ணுறீங்க, நீங்கள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் சரியா சொல்கிறாங்க. டேக்காக என்ன சொல்லிட்டு நாங்கள் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கீங்க நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இவன் நீ காலேஜ் படிக்கும் போது டே வச்சுமா அவ்வளோ கேர் பண்ணி பார்த்து ஸ்கூல் படிக்கிறது நீ காலேஜ் படிக்கிறது நீ தான் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டேன். மற்றவங்க அவ்வளோ பணத்துக்காக வேணா அவங்க ஃப்ரெண்டாக இருப்பாங்க. நீ மட்டும் தான் ட்ரூவாக இருந்த, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட ட்ரூவாக இருந்திருக்கீங்க. அவங்க சொல்லுவேன் எனக்கு ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை, எல்லாம் மணிக்காக தான் வராங்க, எனக்கு அவங்கள பிடிக்கல சொல்லிட்டு அவங்க சொல்லுவான். நான் எனக்கு எதுக்கு இந்த மாதிரி ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன் ஸ்கூல் எனக்கு வேணாம், நான் ஆர்டினரி ஸ்கூலில் ஜாயின் பண்ணி விடுங்க அவங்க சொன்னான். அப்போ எனக்கு புரியல ரீசன் எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. அவன் தான் அவங்க கூட அவன் வந்து உன்னோட ஸ்கூலுக்கு நீங்கள் படித்த ஸ்கூலில் அவன் ஜாயின் பண்ணேன் அப்போ தான் புரிஞ்சிச்சு அவன் எதனால் வந்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்கா எப்படி எதனால் ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு இப்போ புரியுதுப்பா புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மா மாறாங்க. இப்போ டே எல்லாரும் சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஜிம்மா அமைதியாக இருக்காங்க. பட் ஜிம்மா பார்க்க மன்னிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என் டேயோட வேலை சொல்கிறேன் புரியுதுப்பா ஓகே தப்பு அப்பா சரி மன்னிச்சிட்டு சொல்லிட்டு ஜிம்மா அப்பா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க மன்னிச்சு சரி அப்பா மன்னிச்சு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. இப்போ வீட்டில் இருக்கிறது அகன் ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கு. இப்போ பாப்பா போகிறேன் நான் ஓப்பன் பண்ணுறேன் சொல்லிட்டு பார்க்கும் போது அவங்க டேவில் அப்பா பண்ணிருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அங்கிள் ஆண்டி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம அப்பா பார்க்குறாங்க இவ்வளோ நம்ம சொல்லி வாங்குறாங்க. இப்போ அவங்களும் மாற்றி தான் சொல்கிறாங்க நாங்கள் பண்ண தப்பு தான், ஏன்னா கட்டி வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கான், எனக்கு அங்கே இருக்க வரைக்கும் புரியல, அதுக்கப்புறம் புரிஞ்சிருக்கான் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் நாங்கள் டேக்கிட்ட சொல்லுவோம் நீ இதை பண்ணணும் அதை பண்ணணும் சொல்லிட்டு எப்போவுமே எங்களோட ஃபேமிலியோட எங்கள் ஃபேமிலிக்கு என்ன வேணுமோ அதை நான் அவன்கிட்ட பெனிஃபிட்டாக தெரிஞ்சிருக்கவே தவிர மற்றபடி அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன சொல்கிறாங்க ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்லை மன்னிச்சுட்டு சொல்லிட்டு டேயோட அப்பா சொல்கிறாங்க. நான் நினச்சிட்டேன் ஒரு சின்ன பையனை பொண்ணோ பசங்க மேரேஜ் பண்ணி வீட்டுக்கு வந்தால் நம்ம வீடு செட்டிலானு சொல்லிட்டு உண்மையை சொல்லினாக்கா சொல்லிட்டு உண்மையை சொல்ல பார்த்தா அவங்க ஆக்சுவலாக நம்ம டேவும் வந்துட்டு அப்படியே அவங்க ஒய்ஃபோட வீட்டில் போய் செட்டில் ஆகிருப்பா. அவங்க ஃபேமிலி அவங்க பார்த்துட்டு கூட மாட்டாங்க. டேயா மட்டும் தான் அவங்க அப்பா அம்மா கூட இருந்திருப்பா. அவங்க பாசமாக கேரிங் பண்ணிருப்பா. சொல்லியிருப்பா அண்ணா வந்துட்டு எப்பவுமே ட்ரூ லவ் கேரளா இருந்தாங்க, அவங்க நீங்கள் தான் புரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு அவர் தான் சப்போர்ட் பண்ணியிருப்பா. இப்போ நம்ம டேயோட அப்பா அதெல்லாம் சொல்கிறாங்க. அவர் ரொம்ப ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. நான் ஜிம்முக்கு தப்பாக புரிஞ்சுட்டப்பா, ஜிம் எந்த அளவுக்கு ஒரு வேலைபுலான பர்சன் அவன் புரிஞ்சுக்காம போயிட்டேன் மன்னிச்சு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் மன்னிப்பு கேட்குறாங்க. ஜிம்முக்கு வந்து அங்கிள் மன்னிப்பு கேட்காதீங்க, நீங்கள் டேபிள் அடுத்தது பார்த்து சொல்கிறீங்க இல்லை நீ டிசர்வ் பர்சன்ப்பா, நாங்கள் புரிஞ்சுக்காம போயிட்டோம் டே மாதம் சொல்லுவாங்க புரிஞ்சுக்க முடிஞ்சிருக்கு எங்களால் புரிஞ்சுக்க முடியாது பிடிச்சில்ல அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சேம் ஜிம் அப்பா சொல்கிறாங்க ஜிம் ஒரு மாதம் என்ன புரிஞ்சுட்டு உனக்கு புரிஞ்சுக்க முடிச்சிருக்கு ஒன்றும் ஒன்றால் புரிஞ்சிக்க முடியாது எங்களால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாச்சோ அப்படியே பேசாதீங்க ஜிம் சொல்கிறாங்க. நீங்கள் பேரண்ட்ஸ் ஓகேவா இல்லை பேரண்ட்ஸ் குழந்தை தப்பு பண்ணுறது குழந்தைங்க தப்பு பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம் தானே, அது சரியான டைம் எடுத்து புரிஞ்சுக்கிட்டா போதும் ஜிம் சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ மெச்சூர்டாக இருக்காங்க. சாரி பாஸ் ஜிம் நான் வட்டியோட அம்மா சொல்கிறாங்க மன்னிச்சிட்டு ரொம்ப தப்பாக புரிஞ்சுட்டு தப்பாக பேசுகிறேன் சாரி சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி பரவாயில்ல நீங்கள் இப்பெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க ஓகே நீங்கள் உட்காருங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ இடையே வந்து ஜிம் பேரண்ட்ஸ் உட்காருக்கிறாங்க. ஜிம் வந்துட்டு இருங்க சிம்பிள் சூஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு இருங்க மன போய் ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு இப்போ அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் பாண்டிங் சூப்பராக இருக்குது. மேப் பார்க்குறது அப்படின்னா என் ஃப்ரெண்டு கிராண்ட் பேரண்ட்ஸ் ஜிம் பேபி கேட்குது. இப்போ தான் மேப் பார்க்குறாங்க நீ சொல்கிறாங்க. அப்புறம் மினி நான் வந்துட்டு அப்புறம் ஜிம்மோட பொண்ணு சொல்லிட்டு ரொம்ப ஆசை சொல்லிட்டு இருக்கு.
பட் அப்போ வந்து கொஞ்சம் நாங்கள் எவ்வளோ அழகாக நீ பார்க்க ஜிம் மாதிரி இருக்க, ரொம்ப அழகாக இருக்கடா தங்கம் சொல்கிறாங்க. அப்படியே நான் அம்மா மாதிரி இருக்கடா ஆமாம் சொல்லிட்டாங்க. நான் ஜப்பியில் ஸ்டில் ஜப்பி ரொம்ப க்யூட்டாக இருக்கடா, வளர்ந்ததுக்கப்புறம் நீ வந்து வெயிட்லாம் குறைஞ்சிடும் ஓகேவா, எனக்கு வெயிட் பற்றி ஃபீல் பண்ணாது ஓகேவா, உனக்கு பிடிச்சது சாப்பிடு, பிடிச்ச மாதிரி இரு சொல்லிட்டு டேபிள் அம்மா சொல்கிறாங்க. இது பார்க்க ஜிம்மில் அம்மா ரொம்ப கஷ்டப்படுற நம்ம ஜிம் சொல்லாமல் போய்ட்டு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக எடுக்கிறோம். அந்த பேபி கொஞ்சம் கேட்காங்க, ஜிம்மில் ஜூஸில் போட்டு கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க குடிங்க ஆண்டி சொல்கிறாங்க. அவங்க பார்க்குற நீ ப்ரெக்னெண்டாக இருக்க உட்கார சொல்லிட்டு ஜிம்மில் உட்காராங்க. இப்போ ஜூஸ் சாப்பிட்டு பண்ணிவிடுறாங்க. நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணி உங்களுக்கு பார்த்துக்கலாம்ல கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை ஆண்டி எங்கள் ரூம் வந்து 2 தான் இருக்கா, அது அவங்களுக்கு ஓகே வாசு கேட்குறாங்க. போய் பார்க்குறது அம்மா டேடா நான் என் ரூமில் ஸ்டே பண்ணி வச்சுக்கலாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நீ என் கூட தான் தூங்குற சொல்கிறாங்க. எனக்கு ரூம் இருக்குல்ல அந்த ரூமில் மாமா இவங்க தூங்குறா சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் இல்லை நம்மளுக்கு ஒரு வீடு கூட இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க ஒரு வீடு வாங்கியிருக்கோம் ஓகேவா, அந்த வீட்டுக்கு போகலாம் சொல்கிறாங்க. இப்போ எல்லாமே ஃபேமிலி அகைன் ஷிஃப்ட் ஆகுறாங்க பெரிய வீட்டுக்கு, ஏதாவது உங்கள் பேரண்ட்ஸ் ஸ்டே பண்ணுற மாதிரி. எனக்கு தான் தப்பு ஏன்னா ஒரு காலத்தில் தப்பு இருந்தாலும் ஒரு காலத்தில் மனுஷன் தான் ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எந்த லைஃப்பில் ஒரு டைம் லாஸ் இதெல்லாம் எல்லாமே இருக்கும். நம்ம ஃபர்கிவ்னஸ் தான் ஒரு லைஃப் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் தானே. இப்போ நம்ம டேவும் கொஞ்சம் அவங்க பேரண்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, சேம் அவங்க பேரண்ட்ஸ் அப்படி தான். இப்போ அவங்க மொத்த லைஃப் கொடுக்குறாங்க, அவங்கள்ட்ட எதையும் எதிர்பார்த்து அவங்க வரல, அவங்க குழந்தைங்களோட ஃபர்கிவ்னஸ் வேண்டிருக்காங்க வந்திருப்பாங்க. இப்போ குழந்தை ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, இன்னைக்கு அவங்க கிராண்ட் கிளாஸ் கொடுக்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம்மில் ரொம்ப அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிறோம். ஜிம்மில் அம்மா ஜிம்முடைய டேவுடைய அம்மா சொல்லிட்டு ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. இந்த கேப் தான் நம்ம டீயாவுக்கு காய்க்கு மேரேஜ் ஆயிருக்கும், ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப்பும் செட்டில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு பேபி ஷவர் ஃபங்க்ஷன் வச்சிருப்பாங்க. ஜிம்முக்கு க்யூட்டாக ஒரு அழகான ஒரு பாய் பேபி பிறந்திருப்பான். டேவோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பி, ஜிம்மோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ அவங்களுக்கு இங்கே இந்த கொஞ்சம் டேஸ் அவங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புறப்பா சொல்கிறாங்க. அவங்களுக்கு எப்போ எங்களை பார்க்கணும் தரப்போ அவங்க வரான்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிம்மின் டே பேபி பேக் டு அவங்க ஆகின அந்த ஹோம் தானே. ஜிம்முக்கு அந்த ஹோம் பிடிக்கிறது எல்லா ஹோம் தான் பிடிக்கும். இந்த ஹோம் வந்துட்டு அவங்க எப்படினாக்கா அவங்க பேரண்ட்ஸ் தான் வந்தாக்கா ஃபெசிலிட்டிஸ் வந்துருக்காங்க வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க. மற்றபடி அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி அந்த ஹோம் வேலைட்டு நாங்கள் வந்துட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேட்டி எனக்கு இதான் ப்ரீஷியஸ் இது எனக்காக நீ ஃபஸ்ட் டைம் அவங்க ஹோம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் ரெஸ்ட் ஆஃப் எப்படி எங்கே தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. டே பார்த்தா 2 குழந்தைங்களும் அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க. ஜிம் டே சொல்கிறாங்க. டே பார்க்குறேன். என்னடாம்மா அப்படியே கேட்குறாங்க. எனக்கு நினச்சி ப்ரௌடாக இருக்கு டே சொல்கிறாங்க. ப்ரௌடாக இருக்கா ஏன் டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது நீ ஒரு பெஸ்ட்டு சன், ஒரு பெஸ்ட்டு பிரதர், ஒரு பெஸ்ட்டு ஹஸ்பண்ட், ஒரு பெஸ்ட்டு டேட் தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படியா நான் என் லைஃப் இவ்வளோ பெஸ்ட்டாக இருக்க ரீசன் நீ தானே சொல்கிறாங்க. சொல்கிறேன் நீ தான் ரீசன், எனக்கு நான் அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்க ரீசன் நீ மட்டும் சரியா எனக்கு பிஹைண்ட் எனக்கு பேக் போனால் இது எனக்கு எல்லா டைமும் சப்போர்ட் பண்ணிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணிட்டு என்னை என்கரேஜ் பண்ணிட்டு நீ மட்டும் தானே சொல்கிறாங்க. எனக்கு எல்லா சுச்சுவேஷன் நீ தான் என் கூட இருக்க டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறேன் நீ எல்லாம் அந்த டைம் ஒன்றுமே சரியா சொல்கிறாங்க. வித்தவுட் யூ ஐ எம் நத்திங் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. உனக்காக என்ன பண்ணுவோம் சரியா, இந்த லைஃப்பில் என்னை எது வேணால் இழப்பேன், ஒன்று மட்டும் எதுக்காகவும் யாருக்காகவும் இழக்க மாட்டேன் சரியா, உன் மேலே வச்சிருக்கிறது அவ்வளோதான். இந்த இங்கே பாரு இவங்க 2 பேர் மேலே அப்படியே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. மாறி கதை சொல்கிறாங்க. நீ இல்லை லைஃப்பில் ஒன்றுமே இல்லை ஏமா என்ன சொன்னாங்க என்கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஆண்டி ஜிம் கேட்குறாங்க. நீ எங்களெல்லாம் விட்டுட்டு ஜிம்மை சூஸ் பண்ண தப்பு இல்லை சொல்கிறாங்க. அவன் தான் உனக்கு ஃபஸ்ட்டு ஒய்ஃபு, உனக்கு நான் ஒய்ஃபாக இருக்க முழுக்க டிசவுண்ட் பாசம் அவன் மட்டும்தான் அப்படி சொல்லி அம்மா சொன்னாங்க. டே சொல்கிறாங்க. நிஜமாக உங்கள் அம்மா என் அம்மா சொன்னாங்க சரியா, அவங்க பார்த்தாங்க நான் எப்படிலாம் என்ன பார்த்துக்கிறேன், எப்படிலாம் என் லைஃப் வந்து பிஹேவ் இருக்க, நான் லைஃப் அச்சீவ் பண்ணுற ரீசன் யார், நான் எவ்வளோ ஆர்டர் பண்ணுற ரீசன் யார், நான் என் மனசு இருக்கு சொல்லிட்டு என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க சரியா. அவங்க நினச்சி ப்ரௌடாக பேசினாங்க தெரியுமா. அவங்களே சொன்னாங்க நாங்கள் தான் தப்பான ஃபஸ்ட் சூஸ் பண்ணிட்டோம், நீ தான் ஜிம் தான் உனக்கு கரெக்ட் எப்படி சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டாங்க. அவங்களே ரெடி பண்ணுறாங்க அப்படியே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது மாதிரி இருக்க அதே சொல்கிறாங்க. பாரு நீ மட்டும் தான் லைஃப்பில் பெஸ்ட் ஓகே, ஒன்று தானே இருக்கிற எதுவுமே இல்லை லைஃப்பில் பெஸ்ட் கிஃப்ட்டே நீ தான் அப்படியே சொல்கிறாங்க. ஜிம் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. அம்மா நானும் லவ் யூ சொல்கிறேன் பேபி சொல்லிட்டு இருக்கா. ஜிம் பார்க்க லவ் யூ சொல்லிட்டு தங்கம் ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற ஓகே டே நீ வந்து பேபி சொல்லி தூங்க எனக்கு பிறகு ரொம்ப பார்க்குறேன் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போயிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. கிச்சன் இந்த பக்கம் போய் டே பார்த்தா 2 பேபி தூங்கிட்டாங்க சொல்லிட்டு அழகாக பெட்டில் படுக்க வச்சுட்டு டோர் லாக் பண்ணிட்டு வராங்க. இந்த பக்கம் ஜிம் வந்து கிச்சன் ஒர்க் பண்ணுறாங்க. டே வந்து அப்படியே ஜிம் பேக் பண்ணுறாங்க. பேக் பண்ணி கிளப் பண்ணுறாங்க. டே என்ன பண்ணுறா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ சொல்கிறீங்க. பேபி நிறைய பெரிய வார்த்தை பேசுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன பேசினா சொல்கிறாங்க. நான் தான் பெஸ்ட்டாக இந்த வேர்டு நான் தான் பெஸ்ட்டாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இந்த வேர்டோட பெஸ்ட்டாக நீ தான் டே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எனக்கு பெஸ்ட்டான விஷயம் தான் நீ மட்டும் தான் அப்படியே சொல்கிறாங்க. எனக்கு காட் கிஃப்ட் நீ டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்படி தான் டே ஜிம் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சும் எனக்கு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ரொம்ப டேஸ் ஆகிடுச்சா சொல்கிறாங்க. ஒய்ஃப் கூட நிறைய பேசணும், மனசு கூட நிறைய பேசணும்டா டே சொல்கிறாங்க. ஜிம் பேசலாம் சொல்கிறாங்க. ஃபைனலாக இந்த கிச்சன் திங்ஸ்லாம் முடிச்சுட்டு நம்ம ஜிம் டே போய் சோஃபா உட்காராங்க. டே கிட்ட வச்சுறாங்க. ஜிம்முக்கு போயிட்டு கிட்ட போகிறாங்க. ஜிம்மில் அவர் ஜஸ்ட்டு சாச்சு வச்சுக்கிறாங்க. இப்போ அவர் நிறைய பேசுகிறாங்க. குழந்தைங்க நல்லா படிக்க வைக்கணும், அப்புறம் அவங்க லைஃப்லாம் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு மேரேஜ்லாம் பண்ணி வச்சுட்டு நம்ம ரெஸ்ட் ஆஃப் லைஃப்பில் நிறைய டூர் போகணும் சரியா சொல்கிறாங்க. டூர் வேர்ல்டு டூரே போகணும், நம்ம பார்க்க நிறைய இருக்குது ஓகேவா, என் ஒய்ஃப்க்கு நிறைய காட்டணும், நிறைய பாவம் எனக்கு வந்து அவங்க நிறைய ஹாப்பினஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. எனக்கு நீ போதும் ஹாப்பினஸ் கொடுத்துட்டு சொல்கிறாங்க. இல்லை இன்னும் ஹாப்பினஸ் இருக்குது ஓகேவா, நிறைய ஹாப்பினஸ் இருக்குது, நிறைய கொடுக்கணும் ஓகேவா, நீ பார்க்கறது நீ நினைக்கிறது எல்லாத்தையும் நான் அதில் ஃபுல்ஃபில் பண்ணுறா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. நீ எனக்கு லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. இது கேள்வி இவ்வளோ லவ் பண்ணுறது கேட்டால் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. எனக்கு எல்லா லவ் டிசமான பர்சன் இது தெரியாது சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. எப்போவுமே என் லைஃப் எக்ஸ்ட்ரா லைஃப் நீ கூடவே இருக்கணும். இப்போ வந்து இந்த லைஃப் மட்டும் இல்லை என்னோட எல்லா லைஃப்லையும் நீங்கள் என் கூடவே இருக்கணும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே மாமா
இவன் நான் வந்துட்டு இறந்து போகிறப்ப கூட எனக்கு உன்னோட லேப்டாப் இறந்து போகணும்னு சொல்கிறாங்க. அடிப்பு ஏன் பேசிட்டு இருக்கா ஜிம் கேட்குறாங்க பார்க்குங்க. எனக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்குது சரியா. எனக்கு நீ தான் ஒரு வேர்டை யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நான் உனக்கு முடி கூட சொல்கிறாங்க ஜிம் பார்க்க கேட்டு ஜிம் போயிடுறாங்க. பார்க்குறாங்க என்னாச்சு கேட்குறாங்க. பேசாத ஜிம் போயிடுறாங்க. எப்படி நெகட்டிவ் பேசுகிறாங்க. ஜிம் போய் படுத்துக்கிறாங்க. டேக்கு அப்போ பெட்டில் விட்டே பாருங்க. ஓகே சாரி சார் சொல்கிறாங்க. போட்டே ஜிம் சொல்கிறாங்க. எப்படி பேசுவா சொல்கிறாங்க. வண்டி நான் போய் தான் அவங்க சொல்கிறாங்க. அது போகல எனக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் எப்படி பேசிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்லைன்னு யோசிக்க முடியும் தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. சரி ஓகே சாரி ஓகே வந்து முன்னா போலாமா சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. சரி ஓகே சரியா சாரி எப்படி பேசுறது தப்பு மன்னிச்சுக்கோ சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டேவிட் பண்ணுறாங்க. லவ்யூ சொல்கிறாங்க. வீட்டுக்கு விட்டே வாக் பண்ணிக்கிறாங்க. தூங்க வயசு சொல்கிறாங்க. வா தூங்க டேவிட் அப்படிங்கிறாங்க. அழகாக ஜிம் தூங்குறாங்க. இது ஸ்டோரி ஹேப்பன் பண்ணுறேன். ஐ ஹோப் பிடிச்சிருக்கு நம்ம டாக்டிவா. மேபி ஸ்டோரி ரொம்ப லாங் டியூரேஷனில் வந்து வளவலன்னு வந்துச்சுனாக்கா சார் டாக்டிவா மன்னிச்சுக்கோங்க. பாய் டேக் கேர் எவ்ரிவன்.